அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2022 ரிலீஸ் ஆன ரீபவுண்ட் ரிச்ங்கிற ஒரு அருமையான டைம் டிராவல் பேஸ்டு பிசினஸ் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனா மொத்த வீடியோவுக்கும் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஆனா இது ஒரு நல்ல டிராமாங்கிறதால தான் மறுபடியும் ரீ அப்லோட் பண்றேன். ஒரு பணக்காரன் பணம் சம்பாதிக்க என்னென்னலாம் பண்ணுவான், அவன் பணக்காரனா இருக்க மக்களை எப்படி ஆட்டி வைப்பான், அரசியல்வாதிகளை அவன் கண்ட்ரோல இப்படி வச்சிருப்பான், அதிகமா பணம் இருக்கிறதால அவன் குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்ன கதை தான் ரீபவுண்ட் ரிச்ங்கிற கொரியன் டிராமா. இப்ப டைரக்டா கதைக்குள்ள போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு முக்கியமான ஒரு ஆளை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பேர் தான் ஜின்யாங். நம்ம இந்தியால எப்படி அதானி அம்பானியோ அதே மாதிரி கொரியால இருக்க மிகப்பெரிய பிசினஸ்மேன் தான் ஜின்யாங். அவரோட உழைப்பால உருவாக்குன நிறுவனம் தான் சூனியாங். இந்த ஜின்யாங்க்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற யாருமே அவங்க பசங்களோட பேரை கூட சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. மூத்த பையனை 10, ரெண்டாவது பையனை 20, மூணாவது பொண்ணு 30. அவருக்கு கடைசியா 4வது ஒரு பையன் இருக்கான். அவரை 40 சொல்லுவாங்க. அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அவங்கள ஆல்பான்னு சொல்லுவாங்க. 10 மனைவி 1 ஆல்பானா, 20 மனைவி 2 ஆல்பான்னு கூப்பிடுவாங்க. அதுவே உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களே நம்பர்ஸ் வச்சு குறிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு மூத்த பையனோட பையனை 11, ரெண்டாவது பையனோட பொண்ணை 21 கூப்பிடுவாங்க. இப்படிதான் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இப்ப சூனியாங்க உருவாக்குன ஜின்யாங் உயிரோட இல்ல. அதனால இப்ப அவரோட சூனியாங் கம்பெனி மூத்த பையனோட கண்ட்ரோல்ல இருக்க. அவர் தான் சேர்மனா இருக்காரு. இருந்தாலும் அவரோட மத்த பசங்களுக்கு சூனியாங்க தனக்கு சொந்தமாக்கணும் விருப்பம் இருக்கு. இவங்க குடும்ப பிரச்சனையில சம்பந்தமே இல்லாத நம்ம ஹீரோ மாட்டிக்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிப்பாரு, கடைசியில யார் தான் சூனியாங்க ஆள்வாங்கன்னு இந்த கதையில பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல துருக்கியில இருக்க இன்டர்நேஷனல் பேங்கை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ, பேரு யூன். இப்ப அந்த பேங்க்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து, நீங்க சொன்ன அக்கவுண்ட்ல இருந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எனக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பில்லியனர் ஆயிருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன? உங்க உழைப்பு அதிர்ஷ்டமான்னு கேட்க அது கீழே எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஒரு சிரிப்போட அங்கிருந்து வெளியில வர மேல இருக்க சூரியனை பார்க்கவும் அப்படியே கற்பனா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க நம்ம ஹீரோட வாழ்க்கையை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யூன் ஒரு பெரிய பணக்கார ஆள்லாம் இல்ல, சாதாரண மிடில் கிளாஸ் தான். சூனியாங் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க. ஒர்க்கிங் டைம் முன்னாடி, அதாவது ஒர்க்கிங் டைம் 9 மணினா இவர் விடிய காலையில 5 மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்பிடுவாரு. அங்க நம்ம ஹீரோட டேபிள் எப்பவுமே சூனியாங்க உருவாக்குன ஜின்யாங்கோட பயோகிராஃபி இருக்கும். அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரா ஓடிட்டு இருக்க மணி 9 ஆகுது. ஒர்க்கிங் டைம் இப்பதான் ஆரம்பிக்குது. அதனால இவனும் கம்பெனி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனா சூனியாங்க இப்ப சேர்மனா இருக்க ஜின்யாங்கோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. ஒரு வியாபாரத்துல நிறைய மக்கள் பணத்தை மோசடி பண்ணதா கேஸ் நடந்துட்டு இருக்க. அதுல மூத்த பையன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்காங்க. அதை பத்தி விசாரிக்க இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர. இவனும் அவர் கூட இருக்க மத்த பாடி கார்ட்ஸ் தான் அந்த மூத்த பையனை யாரும் தொல்லை பண்ணாத மாதிரி அங்க இருந்து கூட்டிட்டு போகவும் கற்பனை இப்ப இந்த சீரிஸோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு மின், ஒரு ப்ராசிக்யூட்டர். இவங்களுக்கும் சூனியாங் நிறுவனத்துக்கு இடையே ஒரு பழைய பகை இருக்கு. அது என்ன பகன்னு இப்ப காட்டல. அதோட இவங்க ஆபீஸ்ல ஒரு பேர் இருக்கு, சூனியாங்கோட கிரிம் ரீப்பர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா சூனியாங்கோட எம்என்எம்களை சொல்லுவாங்க. இவங்களும் சூனியா நிறுவனம் பண்ற ஒவ்வொரு தப்பையும் கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நிறுவனம் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டு இருக்கு. ஆனா மின் பின்வாங்குற மாதிரி இல்ல. இப்ப கூட அந்த நிறுவனத்துல யார் யார் என்னென்ன பொறுப்புல இருக்காங்களோ அவங்க குடும்ப டீடைல்ஸ் அதையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு சூனியாங் கம்பெனி சார்பா நடக்க போற ஒரு ஈவெண்ட் தான் காட்டுறாங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்காவும். அதுல சின்னன்னு ஒரு ஆளு புதுசா சூனியாங்களை வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஈவெண்ட்டுக்கு வர எல்லாரும் குடிக்கிறதுக்காக ஜூஸ் வச்சிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ வராரு. டேபிள்ல வச்சிருக்க ஜூஸை பார்த்துட்டு இந்த ஜூஸ் என்னதான் டேபிள்ல வச்சோம் அதெல்லாம் எடுத்துட்டு வேற பிளேவரை வையுங்கிறாரு. சின்ன எதுக்காக இதெல்லாம் எடுக்கணும்னு கேட்க, ஏன்னா இந்த ஜூஸ்ல இருக்க இன்கிரிடியன்டால 10க்கு ப்ராப்ளம் வரலாம், அதனாலதான் சொல்றேன் வேற ஒரு பிளேவரை வையின்னு சொல்ல. சார் 10 யாருன்னு கேட்கவும் நம்ம சேர்மன் தான் 10. இந்த கம்பெனியோட ஓனர் அந்த ஜின்யாங்குக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அவங்க யாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. மூத்த பையன் தான் 10. அவர் தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு சேர்மனா இருக்காருன்னு சொல்லவும், இந்த அளவு சேர்மனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாருன்னு கேட்கவும் அப்பதான் ஹீரோவும் என் பேரு யூன், சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட மேனேஜர்னு சொல்ல. அதை கேட்ட உடனே ஷின்னு, சார் நீங்க தான் யூனா, நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கம்பெனில உங்களை மாதிரி இருக்கணும் தான் என்னோட ஆசைன்னு சொல்ல. அப்படியா எங்க உன் போனை காட்டுன்னு சொல்லவும் அந்த ஷின்னு போன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அங்க இருந்து போறாரு. ஷின்னுக்கு எதுவும் புரியல, ஏன் போனை பார்த்துட்டு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாருன்னு. இப்ப ஜின்னை தான் காட்டுறாங்க. சேர்மனா இருக்கிற 10 பையன் தான் அப்பாவை தான் பார்க்க கோவமா போயிட்டு இருக்க. அவன் ஒய்ஃப் பின்னாடியே வராங்க. நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற, இன்னைக்கு ஈவென்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல. ஆனா அந்த பையன் கேட்கற மாதிரி இல்ல. அவன் அப்பாவோட ரூமுக்கு வரான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் தான் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல. அப்பாவும் இப்ப அதை பத்தி நம்ம பேச வேணாம், சரியான டைம் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்ல. ஆனா பையன் இதுக்கப்புறம் உங்க கம்பெனியும் வேணாம் உங்க பதவி வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அப்பா பின்னாடி சமாதானப்படுத்த வர திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். பையன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகி ஆளுங்க வரலன்னு சொல்லிட்டு சேர்மனை பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு வரவும் அங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண. அவரோட பையனை அப்பாவுக்கு உதவி பண்ணாம அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுவான். இப்ப சேர்மனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களுக்கும் தெரிய வருது. அவங்க யாருக்கும் சேர்மனுக்கு அட்டாக் வந்ததுன்னு கவலை இல்ல. அவங்களோட பிரச்சனை என்னன்னா இப்ப சேர்மனா இருக்க மூத்த அண்ணனுக்கு அட்டாக் வந்த விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சா எங்க ஷேர் வேல்யூ குறையும் நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த ஈவென்ட் நடந்தே ஆகணும்னு சேர்மனோட மூத்த தம்பி அதாவது
ஜின்யாங்கோட ரெண்டாவது பையன். இவர் எல்லாருமே 2-0 சொல்லுவாங்க. சேர்மனால பேச முடியல, அவருக்கு பதிலா ஈவென்ட்ல நான் ஸ்பீச் கொடுக்கறதா சொல்லவும் அதுக்கு அந்த 2-0 பொண்ணும், அப்பா நீங்க ஸ்பீச் கொடுக்க வேணாம், ஏன்னா சேர்மன் இல்லாத டைம்ல நீங்க ஸ்பீச் கொடுத்தா எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்கு பதிலா சேர்மனோட பையனையும் ஸ்பீச் கொடுக்க போன்னு சொல்ல அதான் இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம பொண்ணு ஒண்ணு இந்த அளவு நல்லவே இல்லன்னு இப்ப சேர்மனோட மருமகளை தான் காட்டுறாங்க. அதான் ஈவென்ட்ல இருந்து ஓடி போனாரு. அவரோட பேரு ஜின், அவரோட நம்பர் 11. இவங்க அந்த ஜின்னோட மனைவி தான். நம்ம ஹீரோ வர சொல்லி ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 40 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் இங்க இருக்கணும், அவரை நீ தான் கூட்டிட்டு வரணும், அப்படி இல்லனா உனக்கு வேலை இல்லன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. கூடவே இருக்க ஷின் ஜின் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இங்க இருந்து நம்ம போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், திரும்பி வரதுக்கு 20 நிமிஷம் பார்த்தா கூட 40 நிமிஷத்துக்குள்ள முடியாது, பேசாம இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோன்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் இந்த வேலையில இருக்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை வேணும், அது என்னன்னு தெரியுமா, அவங்க சொல்ற வேலையை மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, நம்மளா சொந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கார்ல கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ண ஈவென்ட் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க 2-0 பொண்ணு கிட்ட அவங்க அம்மா வந்து, மகளே நீ ஒண்ணு அந்த அளவு நல்லவே இல்லையே, இந்த ஈவென்ட்ல நீ பேசினா அதால உனக்கு தானே லாபம், எதுக்காக நீ ஜின்ன வர சொன்னு கேட்கவும், அம்மா ஈவென்ட் நடக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஜின்னால கண்டிப்பா இங்க வர முடியாது, அதனால இவங்க தான் ஈவென்ட்ல ஸ்பீச் கொடுத்தாகணும், பிளான் பண்ணி தான் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா சேர்மனோட மூத்த பையன் அந்த 11 அதான் ஜின்ன தான் காட்டுறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கவோ அங்க கால்ஃப் பேட் எடுத்துட்டு அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறேன்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி நடந்து மிரட்டிட்டு இருக்கவோ அதுல ஒரு ஆள் அடிக்க போகும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க வரவும் அவரோட தலையில அடிபட்டுரும். ஆனா தான் தலையில அடிப்பட்டது கூட கவனிக்காம ஜின் கிட்ட தான் பேசுறாரு. நான் உங்க தாத்தாவோட பயோகிராபி புக்கை பல தடவை படிச்சிருக்கேன், அதுல உங்க தாத்தா உங்களை பத்தி எழுதியிருந்தாரு, உங்க வீட்டுல ஒரு பச்சை கலர் பானை இருந்துச்சு, அதை ஒரு தடவை நீங்க உடைச்சிட்டீங்க, தாத்தாவுக்கு பயந்து அந்த பானையை உடைக்கலன்னு போய் சொல்லவும் அந்த உண்மையை கண்டுபிடிச்ச தாத்தா கோவம் பதட்டம் பயம் இது 3 இருக்கவனால சூனி அங்க ஆள முடியாதுன்னு சொன்னாரு. அது 3மே இப்ப உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல அதை கிட்ட ஜின் கொஞ்சம் சமாதானம் ஆனாலும் ஒரு வேலைக்காரன் தனக்கு எதிராக இவ்வளவு பேசியிருக்கானு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காஃபி எடுத்து அவனோட தலையிலேயே ஊத்த அதுக்கு நம்ம ஹீரோவும் கோவப்படாம அமைதியா அவர் கொடுக்கிற தண்டனையை வாங்கிக்கவும் அந்த ஜின்னும் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஈவென்ட்டுக்கு வரதா சொல்ல இப்ப அந்த ஈவென்ட்டை தான் காட்டுறாங்க. 2-0 அதாவது ரெண்டாவது பையனோட பொண்ணு தான் தான் பேச போறதா நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஜின் வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாகவும் எதையும் காட்டிக்க முடியாம ஜின்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஓரத்துல நின்று ஜின்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ணி 2 பேரும் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோட கோட் அழுக்கா இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க. என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ வந்து ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பிட போறாரு. அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வராங்க. நம்ம ஹீரோ இருக்கிறத நோட் பண்ணல. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் ஷின். ஷின் யூனை பத்தி பெருமையா தான் பேசுறான். இந்த யூனுக்கு இந்த கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு, ரொம்பவே திறமைசாலியான ஆளுன்னு சொல்லவும். ஆனா மத்த 2 பேருக்கும் யூனுக்கு அந்த அளவு திறமையெல்லாம் இல்ல, அவரோட படிப்பு கூட ரொம்பவே கம்மி தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவரோட பாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்காருன்னு சொல்லவும் அந்த ஈவன் ஒன்னும் ரைட் ஹேண்ட்லாம் இல்ல, சாதாரண அழுக்கு துணி. அவனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நம்ம ஹீரோட காதல படுற மாதிரியே பேசுறாங்க. ஹீரோ அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க அப்பதான் ஹீரோட மொபைலுக்கு கால் வருது. லைன்ல 1 ஆல்பா. இந்த 1 ஆல்பாங்கிறது வேற யாரும் இல்ல, 10 ஒய்ஃப் தான். அவங்க தான் கால் பண்ணி ஹீரோ வர சொல்லவும் ஹீரோ அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த 3 பேரை பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் பேசிக்காம அங்க இருந்து போகவும் இப்ப எதுக்காக அவங்க ஹீரோவை வர சொல்லிருப்பாங்கன்னா அவங்க பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல, அதை கிளீன் பண்றதுக்காக ஹீரோ வர சொல்லியிருக்கவும் அவர் சீனியர் மேனேஜர் தான். இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அந்த பாத்ரூம் அவரே சரி பண்றாரு. சரி பண்ணது மட்டும் இல்லாம கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மருமக கிட்ட வந்து பேசவும் அவங்களும் இதுக்கப்புறம் என் பாத்ரூம்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்த வேலைக்காக கொஞ்சம் பணம் தராங்க. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லவும் அவங்களும் பணத்தை நீட்டிட்டே இருக்க வாங்காம இருந்தா பிரச்சனையா வரப்போதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில வர அப்பதான் ஈனுக்கு அவர் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் மறந்துட்டியானு. அதனால ஹீரோவும் வேலை முடிஞ்சுக்கு அவரோட வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு ஈவன் அம்மாவோட நினைவு நாள், அதுக்காக தான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கவும் அப்ப தம்பி அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து நான் இப்ப வேலைக்கு போறேன், அந்த சம்பளத்துல வாங்கின கிஃப்ட் தான் சொல்லவும் அதை கேட்ட அண்ணனும் நீ எதுக்காக வேலைக்கு போகணும், நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தானே எழுதிட்டு இருந்த, அதுக்கே மறுபடியும் ட்ரை பண்ண, இந்த குடும்பத்தை பாத்துக்க நான் இருக்கிறதா சொல்ல அதுக்கு அப்பாவும் தம்பியும் நீ இன்னும் எத்தனை நாள் எங்களையே பாத்துக்க போற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்ற வழியை பாருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோ அப்பா மேலேயே கோவப்படுறாரு. இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, உங்களை மாதிரியே ஒரு பொறுப்பில்லாத அப்பாவும் நானும் இருக்கணுமா, நீங்க பண்ண தப்பால தான் எங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கோவமா நடந்துக்கிட்டு அங்க இருந்து போகவும் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வச்சுட்டு அவர் இப்ப இருக்கிற வீட்டுக்கு வராரு. அப்பதான் அவருக்கு கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான கால் வருது. இப்ப கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் மின்னதான் காட்டுறாங்க. அவங்க ப்ராசிக்யூட்டர் டீமோட சூனியாங் கம்பெனிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக வர அப்பதான் இவனோட டேபிள் கிட்ட வராங்க. அங்க இருக்கிற சேர்மனோட ஆட்டோபயோகிராஃபி புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இவனே வராரு. ப்ராசிக்யூட்டர் மின்ன பார்த்துட்டு இங்க செக் பண்ண உங்களுக்கு வாரண்ட் இருக்கான்னு கேட்கவும் அவங்களும் வாரண்ட காட்டுறாங்க. மின்னும் இந்த சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் மக்கள் பணத்துல நிறைய மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல எங்க கம்பெனி லீகலா ரிஜிஸ்டர் ஆன ஒண்ணு, இதுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அது விசாரணையில தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக அப்ப மின் இவனை பார்த்து உங்க கம்பெனி தப்பு பண்ண வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கம்பெனில இருக்க ஆளுங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு இவனும் நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை எல்லாருமே சூனியாங்கோட கிரிமிப்பர்னு சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கும் சூனியாங்கும் பழைய பகை இருக்கிறதாவும் அதுக்கு பழிவாங்க
தான் நீங்க இதெல்லாம் பண்றதா சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கடமையை செய்றீங்க. அதே மாதிரி என்னோட கடமை என்ன தெரியுமா? சோனியா அங்க பாதுகாக்கிறதுன்னு சொல்ல மின்னும் நல்லா பேசுறீங்க, வாய்ப்பு கிடைச்சா நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப மீன் அவங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு தான் சோனியாங்கல இருக்க கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வர அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லா கணக்குமே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது. முக்கியமா இங்க இருக்க சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. இதெல்லாம் இப்பதான் மாத்திருக்காங்க. இது வரைக்கும் யூஸே பண்ணதில்லன்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த சோனியாங்கல இருக்க ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு தான் ஷின்னியும் அவர் கூட இன்னும் சில ஆளுங்களையும் கூட்டிட்டு வராரு. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்கன்னு ஹீரோவுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனாலதான் பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலா புது கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஷின்ட ஒரு டீடைல்ஸ் கொடுத்து பழைய கம்ப்யூட்டர்ல இருக்க முக்கியமான சில டீடைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் சொல்ற புது டாக்குமெண்ட்டை ஏத்துங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கவும் அதை வாங்கின ஷின் அவன் போன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த போனை ஹீரோ பாக்குறாரு. அது சூனியா கம்பெனியோட மொபைல் தான். அதை பார்த்துட்டு ஹீரோ நான் சேர்மனோட பையன் சின்ன பார்க்க போறேன், நீ என் கூட வரியான்னு கேக்குறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம ஹீரோ முன்னாடி ஷின்னோட மொபைலை பார்க்கும்போது அவன் சூனியாங் மொபைலை யூஸ் பண்ணல, ஆனா இப்ப யூஸ் பண்றான். இந்த கம்பெனில நீ வேலை பார்க்கறனா இந்த கம்பெனியை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணா மட்டும்தான் நீ என்னோட இடத்துக்கு வர முடியும்னு இன்டைரக்டா காட்டி இருக்காரு. அதை அந்த ஷின்னு புரிஞ்சுக்கிட்டனால தான் அவனோட மொபைலை மாத்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் அவருக்கு மேல இருக்க இன்னொரு மேனேஜரும் ஜின் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சீனியர் மேனேஜரும் ஹீரோவும் நாளுக்கு நாள் மின்னோட தொலை அதிகமாயிட்டே இருக்கு, நமக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைம் கிடைக்கலனா நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்லாம் உங்களோட கையில மாட்டிருக்கும். ஆனா இப்போ இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ மட்டும் வெளியில வர வெளியில தான் ஷின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோட சேர்மனோட மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளா பார்த்து மரியாதை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே இவங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும், அதாவது ஜின்யாங்கோட 4வது பையன், அவர் மட்டும் இவங்களை நல்லபடியா மதிச்சு பேசுறாரு. நீங்க நல்ல வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி பாராட்டி அனுப்பவும் அவங்க ரெண்டு பேருக்கு அதுல ஒரு சந்தோஷம். அங்க இருந்து ரெண்டு பேருமே இப்ப லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது ஷின்னும் நம்மள ஒரு பெரிய மனுஷன் பாராட்டினாரு, அவர் யாருன்னு கேட்கவும் அவர் தான் சேர்மனோட 4வது பையன் 40ன்னு சொல்ல. ஆனா சேர்மனுக்கு 4வது ஒரு பையன் இருக்கிறத பத்தி நான் கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்லவும் உனக்கு மட்டும் இல்ல சேர்மன் ஜின்யாங்குக்கு 4வது ஒரு பையன் இருக்கிற விஷயம் பல பேருக்கு தெரியாது. இவருக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இவர் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லவும் ஷின்னு அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க அப்பதான் லிஃப்ட் ஓபன் ஆகுது. அவங்கள கிராஸ் பண்ண மாதிரி ஒரு லேடி போறாங்க. அவங்கள பார்த்த ஷின் இவங்க எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான் சொல்லவும் இதுதானா அந்த காரணம்? என்ன சார் சொல்றீங்க? இவங்க தான் 4 ஆல்பா 40ோட மனைவி. இவங்களை கல்யாணம் பண்ணதால தான் 40 அவர் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்காருன்னு சொல்லவும் இவங்களுக்கு எதுவும் பசங்க இருக்காங்களான்னு கேட்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். ஆனா அவனுக்கு சூனியாவுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவன் வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்ல இப்ப அந்த 4 ஆல்பாவை தான் காட்டுறாங்க. சூனியா குடும்பத்துல இருக்க மத்த ஆளுங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் அவங்கள பார்த்ததுல யாருக்கும் விருப்பம் இல்ல. அப்ப சேர்மனோட மூத்த தம்பி அதான் 20 அவட கடைசி தம்பியை பார்த்து நீ தான் உன் மனைவி இங்க வர சொன்னியான்னு கேட்கவும் நானும் அவளும் பேசிய பல நாள் ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள இப்ப எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்ல அப்பாவோட மனைவி அந்த 4 ஆல்பா நான் இங்க வந்ததுல உங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா இந்த குடும்பத்துல ஒரு அங்கமா என்ன எப்பவும் நீங்க ஏத்துக்க போறதில்ல. ஆனா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சூனியாங் நிறுவனத்தை ஒரு ஹோல்டிங் கம்பெனியை நீங்க மாத்த போறீங்க. அதோட ஜின்யாங்கோட மூத்த பையன் அதான் சேர்மன் 10 அவட உடம்பு மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எப்படினாலும் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அடுத்து சூனியாங்க உங்களை யாராவது ஒரு ஆள் தான் ஆளணும். அதுக்கு முக்கியம் பங்குகள். சூனியாங் கார்பரேஷனோட சில பங்குகள் இன்னமும் என்கிட்ட இருக்கு. எனக்கு தேவையான உண்மையை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சூனியாங்க ஆளலாம். எனக்கு தேவையான பதிலலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம், என் பையன் மரணத்துக்கு யாரு காரணம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை என்கிட்ட சொல்றவங்களுக்கு நான் என் ஷேர்ஸை தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட கேபின்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஷின் வந்து நீங்க கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கம்ப்யூட்டர்ல ஏத்தியாச்சு. அதோட அந்த இடத்துல சில ஃபைல்ஸ் இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபைல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இந்த ஃபைலோட பேர் இல்ல. முக்கியமா இந்த ஃபைல்ல பல கோடி ரூபாய் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்க வந்து உங்ககிட்ட கொண்டு வந்ததா சொல்ல நம்ம ஹீரோவும் அதை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதுல மைக்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம ஹீரோ இங்க பல வருஷமா வேலை பார்க்கறாரு. ஆனா மைக்ரோ ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல எந்த ஒரு கம்பெனியும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. அப்ப எப்படி இந்த டாக்குமெண்ட் வந்துச்சுன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு பேப்பருக்காக செட் பண்ண பொய்யான கம்பெனி. இந்த பொய்யான கம்பெனிக்கு வெளிநாட்டுல அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு சூனியாங்கல இருந்து பல கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரிய வர உடனே அதை சீனியர் மேனேஜர்ட்ட கொண்டு போகவும் அவர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் அழிக்கவும் இவனும் சரி என்ன பண்றீங்கன்னு கேட்க இவன் நீங்க பல வருஷமா வேலை பார்க்கற அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? உனக்கு நல்லாவே தெரியும் யாருக்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும், யாருக்கிட்ட எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. இப்ப நடந்த விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல அந்த மேனேஜரை மீட் பண்ணி யூன் வரும்போது இதை யாருக்கிட்டயாவது சொல்லலாமா வேணாமா அடுத்து என்னதான் பண்றதுன்னு ஒரு குழப்பத்திலேயே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப யூனை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஜின்யாங்கோட பேரன் ஜின் தான் இருக்கவும் யூனை வர சொல்லி இன்னைக்கு காலையில எனக்கு உதவி பண்ணதுக்காக நன்றி. அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் தெரியுமா, நான் உடைச்சது பச்சை கலர் பானை இல்ல வெள்ளை கலர் பானை. ஆனா சார் நான் படிச்ச பயோகிராஃபில அது பச்சை கலர் தானே எழுதி இருந்துச்சு. தாத்தாவுக்கு ஒரு வேலை அது ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம். அதோட என் தாத்தா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, சூனியாங்களை சோம்பேறிகளுக்கோ முட்டாள்களுக்கோ வேலை இல்லைன்னு. அது சரிதான், ஏன்னா இந்த சூனியாங்க தேவை உன்ன மாதிரி திறமசாலிங்க தான் சொல்லி பாராட்டவும் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப போறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு எண்ணம் ஜின்ன பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி மைக்ரோ ப்ராஜெக்ட பத்தி சொல்ல அப்படியே கட் பண்ணா ஜின்னோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்க சீனியர் மேனேஜரை வர சொல்லிருக்காங்க. அவரும் வந்து பார்த்தா ஜின் கூடவே அங்க யூனு இருக்க. இவன் நம்மள போட்டு கொடுத்துட்டானு
இருக்கான்னு சொல்லி சந்தேகத்திலே உள்ள வரவும் அங்க ஜியும் டேப் எடுத்து காட்ட அதுல அந்த டாக்குமெண்டோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ சீனியர் மேனேஜர்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சிருப்பாரு. அந்த இமேஜ் எல்லாம் காட்டவும் நம்ம ஹீரோ போட்டு கொடுத்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட மேனேஜர் ஜின் கிட்ட இந்த உண்மையை மறைச்சதால அவரை வேலையை விட்டு அனுப்பி அவரோட வேலையை இனிமேல் இவன் தான் பார்க்கணும்னு மைக்ரோ ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல வெளிநாட்டுல இருக்க பல கோடி ரூபாய் பணத்தை சவுத் கொரியாவுக்கு திரும்பி எடுத்துட்டு வர வேலையை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சேர்மனா இருக்க தன்னோட அப்பாவை தான் வந்து மீட் பண்ணி, அப்பா நீங்க எந்த தப்பு பண்ணாலும் அது எனக்காக தான், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு அப்புறம் சோனியாங்க நான் ஆளுவேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சவுத் கொரியால இருந்து பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போறதுக்காக துருக்கிக்கு வந்திருக்காரு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் சவுத் கொரியா போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது அவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் சவுத் கொரியால ஜின்யாங்கோட 3வது பொண்ணு இவங்கள 30 சொல்லுவோம். இப்ப மின்னதான் மீட் பண்ண வந்திருக்காங்க. என்ன மேனேஜரை வேலையை விட்டு அனுப்பவும் கடுப்பானவன் 30 சேர்ந்திருப்பான். மேனேஜர் ஜின் யூன் இவங்க 3 பேருமே பேசும்போது அந்த மேனேஜர்ட்ட ஒரு பேனா இருந்திருக்கும். அதுல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. அவங்க பேசின எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கவும் அதை எடுத்துட்டு வந்து மின்ட்ட கொடுத்து இதை வச்சு ஜின்ன உன்னால சமாளிக்க முடியும்னு சொல்லவும் இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க. அவன் தங்கச்சி தான் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கவும் அந்த தங்கச்சிக்கு மைக்ரோ ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த மைக்ரோ ப்ராஜெக்ட்ங்கிறது மோசடி பணம் அது வெளிநாட்டு பேங்க்ல பத்திரமா இருக்கு. அதை பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த மொத்த பணமும் தனக்கு வேணும்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பார்த்தா இதுவும் அந்த மேனேஜர் பைய வேலை தான். 30 மட்டும் இல்ல 20 இந்த விஷயத்த போட்டு கொடுத்திருப்பான். இப்போ இது 20 பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே விஷயம் வெளியில தெரிஞ்சா தான் பதவிக்கும் தான் கம்பெனிக்கும் தான் ஆபத்துன்னு அந்த பணத்தை எடுத்துக்க சம்மதிக்க இப்ப துருக்கியில இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் கார்ல ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இடையில இன்னொரு கார் வருது. அதுல இருந்து ரவுடி மாதிரி சில ஆளுங்க இறங்கவும் ஹீரோ பயந்து போய் அங்க இருந்து ஓடுறாரு. அப்படி தப்பிச்சு ஓடும்போது தூரத்துல ஒரு இடத்துல போலீஸ் இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு போக அப்போ ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோ மேல மோதி அவன் கீழே விழவும் ஹீரோ அந்த பையனுக்கு உதவி பண்ணிட்டு போலீஸ்ட போறதுக்குள்ளே ஹீரோ மயங்கிடுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன் மேல மோதி இருப்பார்ல, அவன் மோதின மாதிரியே மயக்க ஊசி ஹீரோவுக்கு குத்திருப்பான். அதனாலதான் ஹீரோ மயக்கம் போட்டு விழவும் அப்படி மயக்கம் போட்ட ஹீரோவை ஊருக்கு வெளியில கடலுக்கு மேல இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு வரவும் அவரை கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி ஷின்னு இருக்கான். நீ எப்பறம் இங்க வந்த, இங்க என்னதான் நடக்குது, எதுக்காக என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஷின்னு நீங்க சொன்ன அதே விஷயத்த நானும் சொல்றேன், எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதுதான் நான் செய்யறேன், அதை மறுக்கவோ கேள்வி கேட்கவோ முக்கியமா நானா சொந்தமா முடிவெடுக்க எனக்கு உரிமை இல்ல, எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் தான் நான் செய்யறதா சொல்ல அப்ப தன்னை கொலை பண்ண யார சொல்லிருக்காங்களோ அது கண்டிப்பா சூனியான் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆளா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கவோ அது யாருன்னு கேட்க அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேக் இருந்திருக்கும். அந்த பேக்ல தான் மோசடி பணம் பல கோடி ரூபாய் பணம் இருந்திருக்கு. இந்த பேக்ல இருக்க பணம் யாருக்கிட்ட போகுதோ அவங்க தான் உங்களை கொலை பண்ண சொன்னாங்கன்னு அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோட தலையிலேயே ஷூட் பண்ணி தண்ணியில கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில ஹீரோ தன்னோட கண்ணை மூட மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு காருக்குள்ள இருக்காரு. தண்ணியில விழுந்து எப்படி நம்ம இங்க வந்தோம்னு சொல்லி குழப்பத்துல இருக்கவும் அந்த கார்ல அவருக்கு முன்னாடி ஜின்யாங்கோட 4வது பையனும் மருமகளும் இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன பையனும் இருக்கான். நம்ம எப்படி இங்க வந்தோம்னு சொல்லி குழப்பத்துல இருக்கவும் அந்த கண்ணோட ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்க நம்ம ஹீரோயினோட உருவம் வேற ஒரு சின்ன பையனோட உருவத்துல தெரிய எதுவுமே புரியாம இருக்கும் போதுதான் போற வழியில இருக்க ஒரு பில்டிங்கை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஏன்னா 1995 அந்த பில்டிங் இடிச்சு புதுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பில்டிங் அப்படியே இருக்கு. அப்ப எப்படி இந்த பில்டிங் அப்படியே இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வரவும் இப்ப கார் ஒரு இடத்துல நிக்கவும் அப்படியே அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து சுத்தி இருக்க இடத்தெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற கார் பஸ் எல்லாம் ஓல்டு மாடல் இருக்கு. சுத்தி இருக்க ஆளுங்களும் பழைய ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க அங்க சூனியாங்கோட மொத்த குடும்பமும் இருக்கு. அதே இடத்துல ஜின்யாங்கோட மனைவி இருக்காங்க. அதாவது 1020 அம்மா தான். அவங்க 40 பார்த்துட்டு என் பேர பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க யூன்ஜூன் டூன்ஜூன் கூப்பிட. இந்த டூஜூன்ங்கிறது வேற யாரு இல்ல, இப்ப சின்ன பையனா இருக்க நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஏற்கனவே தனக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது அங்க இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜின்யாங் சால் அங்க வரவும் அவருக்கு முன்னாடி ஹீரோ வந்து நின்னு இவர் எப்படி இன்னும் உயிரோட இருக்காருன்னு அவரை தொட்டு பார்க்க அப்ப ஜின்யாங் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்க அங்க 4 ஆல்பா வராங்க. தாத்தா கிட்ட இப்படிதான் விளையாடக்கூடாது, என்கிட்ட வான்னு சொல்லி ஓரத்துல கூட்டிட்டு போகவும் இனிமேல் இந்த தாத்தாவை நம்ம சேர்மனே சொல்வோம். சேர்மன் முன்னாடி போக அவரோட மத்த பசங்களும் பின்னாடியே போறாங்க. அப்ப அவரோட மனைவி அதான் அந்த பாட்டிமா மட்டும் வந்து நீங்க எல்லாரும் முன்னாடி பார்ட்டிக்கு போங்க, நான் என் பேரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவனும் பாட்டிமா கிட்ட பாட்டிமான யாருன்னு கேட்க நீயா, நீ டூஜுன்றா, என் பேரன் சூனியாங் குடும்பத்தோட கடைக்குட்டின்னு சொல்லவும் அதை கேட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சியாக அப்பதான் தூரத்துல இருக்க ஒரு பேனரை பார்க்கவும் அதுல 1987 இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அதிர்ச்சியாகவும் 2022 இறந்து போன தான் 1987 என்ன பண்றேன், ஒரு இறந்து போன நான் காலத்தை கடந்து எதுவும் வந்துட்டேனா இல்லனா கூடு வீட்டு கூடு பஞ்சிட்டேனா குழப்பத்துல இருக்கு. சேர்மனோட 4வது பையனை தான் கட்டுறாங்க. அவர் ஃபேமிலியோட சேர்மனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பசங்கள்ட்ட நம்ம வந்திருக்கதான் சூனியாங் ஹவுஸ், இங்க பணத்துக்கு என்னைக்குமே பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வரவும் சேர்மனோட 4வது பையனுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் பேரு யூஜூன், 2வது பையன் பேர் தான் டூஜூன். நம்ம ஹீரோ இப்ப மூத்த பையன் கார்டன்ல இருந்து வீட்டோட மாடியில எத்தனை ரூம் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கவும் அப்ப தம்பி டூஜூன் வந்து நீ என்ன பண்றன்னு கேட்க நான் மேல இருக்க ரூம்ஸ் எண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு தம்பி 13 ரூம் இருக்கிறதா சொல்றான். ஆமா இது எப்படி உனக்கு தெரியும், அப்பா அம்மா என்னை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு அம்மாவும் பசங்களா நான் சொல்றதை கேளுங்க, இந்த வீட்டுல எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப 4வது பையனோட மனைவி அதான் 4வது மருமக அங்க உள்ள சமையல் கடுக்கு போறாங்க. அங்கதான் பாட்டிமா இருக்கவும் நான் எதுவும் உதவி பண்ணடுவான்னு கேட்க நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இந்த வேலையும் பார்க்க வேண்டியது
முடியாதுல, பார்ட்டில போய் பசங்களோட இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த கிச்சன்ல தான் சேர்மனோட மூத்த 2 மருமகள் இருக்கு. அங்க சேர்மனோட 3வது பொண்ணு வராங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து 4வது மருமகளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆக்டர்ங்கிறதால நீ சூனியா குடும்பத்தை சேர்ந்த பையனை வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல எப்பவும் உன்னால ஒருத்தி ஆக முடியாது, ஏன்னா அதுக்கான தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு இருக்கவும் அதெல்லாம் டூஜுன்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் மூத்த பையன் கூடயும் செக்ரட்டரி கூடயும் ஒரு முக்கியமான வியாபாரத்தை பத்தி பேசிட்டு பார்ட்டிக்கு வரும்போது அப்ப அவரோட மனைவி அதான் பாட்டிமா சேர்மன் கிட்ட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 4வது பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அதோட அவன் ஏதோ படம் கூட எடுத்திருக்கானா, அதை பத்தி ஏதாவது பேசுங்க, அதுக்கப்புறம் வாரம் நடக்கிற ஃபேமிலி மீட்டிங்க்கு அவனே வர சொல்லுங்கன்னு சொல்லவும் சேர்மனும் தன் 4வது பையனை பார்த்து அன்பா பேசுவார்னு பார்த்தா நீ படம் எடுக்கிறியா, அதுல பணம் வருமா, பணம் வரும்னா சொல்ல சூனியாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல அதுக்கு பையனும் வாழ்க்கையில பணம் மட்டுமே எல்லாமே இல்லைன்னு சொல்ல முட்டாள்கள் தான் அப்படி பேசுவாங்க, என் பையனா இருந்து பணம் சம்பாதிக்க தெரியலனா நீ என் பையனா இருக்கவே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப பாட்டிமா பையன் கிட்ட வந்து உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் பேசின எதுவுமே மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சேர்மனோட 4வது பையன் நம்ம பாட்டிமாவோட பையன் இல்ல, பாட்டிமாவுக்கு 3 பசங்க மட்டும்தான். இந்த 4வது பையன் சேர்மனோட 2வது மனைவிக்கு பிறந்த பையன். இருந்தாலும் பாட்டிமா தான் சொந்த பையனை மாதிரி தான் இவரையும் வளர்த்திருப்பாங்க. இப்ப பாட்டிமாவும் பையனை பேசுற எல்லாத்தையுமே பேராண்டி டூஜுன்னு பார்த்துட்டு இருக்க. டூஜனோட மனசுல வேற ஒரு விஷயம் ஓடுது. நான் இவனா இருக்கும்போது சூனியா குடும்பத்தை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கூட, அவருக்கு 4வது ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமும் தெரியும், அந்த பையன் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க அவரோட மனைவி தான் காரணம்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த 4வது பையனுக்கு டூஜனுங்கிற ஒரு பையன் விஷயம் இருக்கு எனக்கு தெரியாது, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜின்யாங்கோட ஃபேமிலி போட்டோவை பார்க்கவும் அப்ப திடீர்னு ஹீரோவுக்கு சில செகண்ட்ஸ் அவரே அறியாம தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அது ஓரளவு நார்மல் ஆகும் போது தான் அங்க உள்ள சேர்மனோட ரூம்குள்ள யாரோ ஒரு பையன் போறத பார்க்கவும் அந்த பையன் வேற யாரும் இல்ல ஜின் தான். பார்ட்டில யாரும் கவனிக்காத டைம்ல அவன் தாத்தாவோட ரூமுக்கு வந்து அங்க உள்ள ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை திருடிட்டு வெளியில வரும்போது அப்ப டூஜனை பார்த்தவன் பயந்து போய் அங்க உள்ள ஒரு பானை கீழே தள்ளி விட்டுருவான். அத டூஜனுக்கு பின்னாடி இருந்து யூஜன் பார்த்துட்டு அதான் அவங்க அண்ணன் பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட போய் டூஜனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லவும் உடனே அவங்க எல்லாம் மேல வராங்க. அதே நேரத்துல ஜின் அதான் சேர்மன் ஜின்யாங்கோட மூத்த பேரன் உடஞ்ச பானையில இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து டூஜனோட கையில கொடுத்து யாராவது இங்க வந்து இந்த பானை எப்படி உடஞ்சிச்சுன்னு கேட்டா நீ தான் உடஞ்சிச்சுன்னு சொல்லணும், ஒருவேளை உண்மையை சொன்னா கூட நீ சொல்றது இங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் போறவன அப்படியே விடாம டூஜன் அவனை வம்பளுக்கிற மாதிரி இப்படிதான் முட்டாள்தனமா நடந்துக்குவியான்னு கேட்க அவன் கோவப்பட்டு அடிக்க வரான். அந்த டைம் தான் மொத்த ஆளுங்களை உள்ள வர அடி வாங்கினது என்னமோ டூஜன் தான். ஆனா அங்க வந்த ஜின்னோட அம்மா தான் பையன் மேல எந்த ஒரு தப்பு இருக்காதுனோ என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம டூஜன் மேல பழிய போட பாக்குறாங்க. அப்ப ஜின்னும் தாத்தாவோட பானை இவன் உடைச்சதா சொல்ல அப்ப டூஜனும் நான் எந்த ஒரு பானையும் உடைக்கல, உங்க பையன் திருடும் போது அதை நான் பார்த்துட்டேன், அதுல பயந்து போனவன் தான் அந்த பானையை உடைச்சதா அவன் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த எக்ஸ்பென்சிவான பொருள் எடுத்து காட்டவும் இவன் தான் தப்பு பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால கோவத்துல ஜின் மறுபடியும் டூஜன் அடிக்க அங்க சேர்மன் வந்துருவாரு. தான் தாத்தாவுக்கு பயந்து போன ஜின்னும் தாத்தா இந்த பானையை உடைச்சது டூஜன் தான் சொல்ல அதுக்கு சேர்மன் எதுவும் பேச வேண்டியதுல உடஞ்ச பானை கிட்ட அவரோட மூத்த பேரனை கூட்டிட்டு வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு இந்த பானை ரொம்பவே காஸ்ட்லி, ஆனா இது உடஞ்சதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் கவலை, எனக்கு அப்புறம் சூனி அங்க ஆள போறவன் நீதான், அதனால பயத்தாலேயோ கோபத்தாலேயும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுன்னு சொல்ல அதை பார்த்த டூஜனுக்கு வருங்காலத்தில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ யூனா இருக்க போது அந்த ஜின் கிட்ட ஒரு பானையோட கதையை பத்தி பேசியிருப்பாங்களா, ஜின் கூட தான் உடைச்சது பச்சை கலர் பானை இல்ல வெள்ளை கலர் பானைன்னு சொல்லியிருப்பானே அந்த இன்சிடென்ட் தான் இப்ப நடந்திருக்காவும். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில போட ஒரு டாக்ஸியை பிடிச்ச ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் வரான். இது வேற எந்த இடமும் கிடையாது, இவன் அம்மாவோட ஹோட்டல் தான். அந்த டைம்ல இவனோட அம்மா வீடோட தான் இருந்திருப்பாங்க. அது ஞாபகம் வரதான் டூஜனா இருக்கு நம்ம ஹீரோ உடனே அவங்களை மீட் பண்றதுக்காக அங்க வரவும் அங்க இவனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க 2வது பையன் அதான் இவன் தம்பியோட விளையாண்டுட்டு இருக்க. அப்ப டூஜனா அவங்க அம்மாவோட கடைக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி வர அவங்களும் டூஜன் கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் முகத்துல அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு அதுக்காக பக்கத்துலயே ஒரு பேண்டேஜ் வைக்கிறாங்க. இறந்து போனா அவன் அம்மாவை பாக்குறதுக்கான வாய்ப்பும் மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதே டைம் அவங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிடவும் டூஜனால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதே இடத்துல ஆள ஆரம்பிச்சிருவான். அப்பதான் அங்க சேர்மனோட 4வது மருமக வராங்க. அதான் டூஜனோட அம்மா. சேர்மன் வீட்டுல நடந்த பிரச்சனையில டூஜன் கோவப்பட்டு ஓடி வந்துட்டானோ அவனை நிறைய இடம் தேடி அந்த டாக்ஸி டிரைவர் மூலமா இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்க உள்ள டூஜனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவோம். அப்ப அவனை ஒரு பையன் இடிச்சிட்டு போறான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, இதே டைம்ல இருக்க நம்ம ஹீரோ யூன் தான். அந்த டைம்ல அவன் ஃபேமிலியில எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, அவன் குடும்பத்தோட ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். நம்ம ஹீரோ ஒரே டைம்ல எல்லாம் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு வாழ்க்கையில பணக்காரனாவும் இன்னொரு வாழ்க்கையில ஏழையாவும் இருக்காரு. ஆனா இது எதை பத்தி இவனுக்கு தெரியாது. இப்ப டூஜனா இருக்க நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தான் எல்லா உண்மையும் தெரியும். இப்ப டூஜனா அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது கையில இருக்க பேண்டேஜை பாக்குறான். இது இவனோட அம்மா கொடுத்த பேண்டேஜ் தான். அதை பார்த்துட்டு இந்த டைம்ல தன்னோட இன்னொரு அம்மா உயிரோட இருக்காங்கன்னு அவங்கள பார்த்ததை நினைச்சு டூஜன் சந்தோஷப்பட அவனையும் அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஆனா தான் பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுகிறானு பக்கத்துல இருக்க டூஜனோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப கட் பண்ண சேர்மன் ஜினி அங்க தான் காட்டுறாங்க. அவரோட மனைவி அதான் பாட்டிமா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 4வது பையன் குடும்பத்தோட வந்திருந்தான். அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்னு சொல்ல நான் எதுக்காக அவங்க கிட்ட பேசணும், அவனை கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி வளர்த்தேன் படிக்க வச்சேன், ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்காம அவங்கிறத போயிட்டான், அவனை வளர்க்கறதுக்காகவும் படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ண பணம் தான் வீணா இருக்கு. அதுக்கு பாட்டிமா எப்பவுமே பணத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களான்னு கேட்க நான் ஒரு வியாபாரி, எதுல பணம் வருதோ அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன், பணம் வராத விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, உன் பையனை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லவும் இப்ப 4வது பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க உள்ள டூஜுன்ட்ட அவன் அம்மா பேச வராங்க.
இன்னைக்கு உன் தாத்தா வீட்டுல நடந்து நினைச்சு நீ கவலையா இருப்பேன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. டோஜின், நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் கேளு. உன் அப்பா சூனியாங்க வீட்டு வர காரணம் யாருன்னு தெரியுமா? நான் தான். அவரோட குடும்பத்தை எதிர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் நான் இப்ப ஏன் சூனியாங்க கூட மறுபடியும் சேர விரும்புறேன். அது உனக்காகவும் உங்க அண்ணனுக்காகவும் தான். உங்க 2 பேரோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும் தான் நான் முயற்சி பண்றதா சொல்ல கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஆளு வேகமா நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு வராரு. அவர் கொண்டு வந்த பேப்பரை சேர்மன் காட்டவும் அதுல என்ன நியூஸ் வந்திருக்கும்னா, அமெரிக்காவும் ஜப்பானும் செமிகண்டக்டர்ங்கிற ஒரு சிப்பை உருவாக்க போறதா. இந்த ஐடியா ஆல்ரெடி நம்ம சேர்மன் இருந்திருக்கும். அதுக்காக பல கோடி ரூபாய் முதலிடம் போட்டிருப்பாரு. இப்ப அமெரிக்கா கம்பெனியும் ஜப்பான் கம்பெனியும் போட்டி போடுறாங்கிற விஷயம் சேர்மனோட மூத்த 2 பசங்களுக்கு தெரியவும் அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ணி, அப்பா ஜப்பான் கூட அமெரிக்கா கூட நம்மால போட்டி போட முடியாது, அதனால செமிகண்டக்டர் பிசினஸ்ல நம்ம பின் வாங்கிடுவோம், அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல. ஆனா சேர்மனால அது ஏத்துக்க முடியல. அப்பதான் அவரோட வீட்டுக்கு டோஜின் வரான். அப்ப பாட்டிமாவும் எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டா, இந்த தாத்தாவோட ரூம்ல நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்ததா சொல்ல. அதுக்கு பாட்டிமாவும், சின்ன பையன் உனக்கு இருக்க புத்தி கூட உன் தாத்தாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ இங்கேயே உட்காரு, உன் தாத்தா வெளியே வருவாருன்னு சொல்லவும் அதே டைம் சேர்மனோட ரூம்ல ஒரு பசங்க கூட எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அதுல 2 கேண்டிடேட் முக்கியமான ஆளுங்க. அதுல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி நம்ம பணம் கொடுக்கணும். அவங்க மட்டும் வின் பண்ணிட்டா நம்ம வியாபாரத்துக்கு அதனால லாபம்னு சொல்லி பேசிட்டு இருக்க சேர்மனும், அவங்க 2 பேர்ல யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்போம்னு சொல்லி பேசிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு சேர்மனோட பசங்க எல்லாரும் வெளியில வர அங்க உள்ள டூஜினை பாக்குறாங்க. அப்ப 2வது பையன் டூஜின்ட வந்து இங்க இதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கவும், நேத்து பானை உடஞ்சு போச்சுல, அதான் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கதா சொல்ல. அதை கேட்ட செக்ரட்டரி சேர்மன் இந்த விஷயத்த சொல்ல போகவும் அதுக்கு சேர்மனும், எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சத்தமா சொல்றாரு. அப்ப செக்ரட்டரியும் வெளியில வர டூஜின், அப்ப தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, நேத்து உடஞ்ச பானைக்கான பணத்தை நான் தரதா சொல்லவும் அதை கேட்ட 2வது பையனும், அந்த பானையோட விலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க டூஜினோட 5 விரல காட்ட அதுக்கு அந்த 2வது பையனும், நீ நினைக்கிற மாதிரி அந்த பானை ஒண்ணு 5 ரூபாய் இல்ல, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது, அதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்க தெரியுமே, அதோட விலை 5 மில்லியன். நடக்க போற எலெக்ஷன்ல யாருக்கு பணம் தரலாம்னு சொல்லி குழப்பத்துல இருக்கீங்களா? நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க சூஸ் பண்ண 2 பேருமே ஜெயிக்க போறதுல 3வது ஒரு ஆள் தான் ஜெயிக்க போறதாவும் தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த 3வது ஆளுக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, நான் கொடுக்க வேண்டிய 5 மில்லியனுக்கு இதுதான் என்னோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் சின்ன பையன் ஏதோ ஒன்று வளர்றான்னு சொல்லிட்டு சேர்மனோட மத்த பசங்க யாராவது சீரியஸா எடுத்துக்கல. அதே டைம் டிவில ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதாவது ஒரே கட்சியில இருந்து 2 பேர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நிக்கிறாங்கனோ அதுல ஒருத்தரோட பேரை தான் டூஜின் சொல்லிட்டு போயிருப்பான். இதை தெரிஞ்ச உடனே 2வது பையன் சேர்மன் இந்த விஷயத்த சொல்ல வரவும் அவரும் டிவில அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டூஜின் அந்த வீட்ல இருந்து கார்ல கிளம்பும் போது டூஜின் ஒரு ஆளை வந்து தடுத்து நிறுத்துறாரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல யூனா இருக்கும்போது அவருக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் இருந்திருப்பார்ல, அவர் தான் இவர். இந்த டைம்ல இவர் சீனியர் மேனேஜரா இல்ல, சாதாரண ஒரு பொசிஷன்ல தான் இருக்கவும் இவரை நம்ம மேனேஜர்னு சொல்வோம். இப்ப அந்த மேனேஜர் டூஜினை நிறுத்தி தாத்தா உங்களை பார்க்க விரும்புறதா சொல்லவும் இப்ப சேர்மனோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க டூஜின் கிட்ட சேர்மன் 3வது ஒரு கேண்டிடேட் பேரை சொல்லி அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு கேட்கவும் அது ஒரு சிம்பிளான விஷயம் தான், எங்க கிளாஸ்ல யார் தான் கிளாஸ் லீடரா இருக்கணும்னு சொல்லி டீச்சர் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அதுக்காக மொத்தம் 3 பசங்களை சூஸ் பண்ணாங்க. ஆனா அதிகமா லீடரா இருக்கிறதுக்கு 2 பசங்களுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கவும் அந்த 3வது பையனை யாருமே கண்டுக்கல. அதனால முதல் இடத்துல இருக்க பையன் 2வது இடத்துல இருக்க பையனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சான். ஸ்கூல் ஃபுல்லா ரூமர்ஸ் கிளப்ப ஆரம்பிச்சான். அதே வேலை தான் 2வது இடத்துல இருக்க பையனும் செஞ்சான். இது எங்க டீச்சருக்கு ஒரு தடவை தெரியவும் நீங்க 2 பேருமே லீடராக தகுதியான ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட்டு 3வது இருக்க பையனை சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற 2 கேண்டிடேட்மே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுக்க தான் சான்ஸ் இருக்கு. அதனால அந்த 3வது கேண்டிடேட் தான் வின் பண்ணுவார்னு சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் அப்ப அவருக்கு நாங்க பணம் கொடுக்கலாமான்னு கேட்க அதுக்கு டூஜினும் கண்டிப்பா நீங்க எந்த அளவு பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்க பண்ற உதவியை அந்த கேண்டிடேட் மறக்கவே கூடாது, அந்த அளவு பணம் கொடுங்க, அதுதான் உங்க வியாபாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லவும் டூஜின் இப்ப அங்க இருந்து கிளம்புறான். அப்ப தாத்தா தடுத்து நிறுத்தி எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமா உடஞ்சு போன பானைக்கான 5 மில்லியன் கலைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பேச நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லவும் ஆனா நான் சாதாரண ஒரு கேள்வியை தானே கேட்க போறேன், இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் 2 பெரிய திமிங்கலத்துக்கு இடையில ஒரு சுறா மீன் மாட்டிக்குது, அப்படி மாட்டிக்கிட்ட சுறா மீன் அதுல இருந்து எப்படி தப்பிக்கும், அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க இந்த கேள்விக்கு என்னதான் அர்த்தம்னு சொல்லி டூஜனுக்கு புரியல. அதனால சேர்மன் முன்னாடி திணறிட்டு இருக்கவும் சேர்மனோட செக்ரட்டரிய பார்த்துட்டு நான் கூட இவனை பெரிய ஆள் நினைச்சேன், ஆனா இவனும் மத்த பசங்க மாதிரி தான் சொல்லிட்டு அங்கிருந்து டூஜனை போக சொல்லிட்டு கார்டன்லோட செக்ரட்டரிட்ட செமிகண்டக்டர் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த செமிகண்டக்டர் பிசினஸ்ல இருந்து நான் பின்வாங்கிறது சரியா இருக்கும்னு தோணுதான்னு கேட்க செக்ரட்டரி இந்த வியாபாரத்துல எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேட்க அப்பதான் சேர்மனும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சம்பளத்தை உயர்த்த சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நமக்கு பெரிய லாஸே ஆச்சு, பல நாள் வேலையை நின்னு போச்சு, வருங்காலத்துல மனுஷங்களை முழுசா நம்ப முடியாது, அதனால நம்ம இயந்திரங்களை தான் நம்பி ஆகணும், ஏன்னா அவங்க தான் போராட்டம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு இந்த செமிகண்டக்டர் பிசினஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல சேர்மன் வருங்காலத்தை ரொம்பவே கரெக்டாவே கெஸ் பண்றாரு. இப்ப சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. டூஜின் சொன்னதை சீரியஸா எடுத்துக்காம முதல்ல 2 கேண்டிடேட் இருப்பாங்களா அதுல ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணவும் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஏன்னா அப்பதான் அவங்க வியாபாரத்துக்கு உதவியா இருக்கும்னு. ஆனா கடைசியில என்னமோ டூஜின் சொன்ன கேண்டிடேட் தான் வின் பண்ண அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்க. அப்பதான் இந்த நியூஸ் பேப்பர்ல உள்ள மேகசினை பார்க்கவும் டூஜினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதுல என்னன்னா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சவுத் கொரியா மாட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை பார்த்த உடனே 2 மிகப்பெரிய திமிங்கலத்துக்கு இடையில மாட்டிட்டு இருக்க அந்த சின்ன
மெயினா இராளுக்கிறது வேற யாரும் இல்ல, சவுத் கொரியா தானே. தாத்தா செமிகண்டக்டர் பிசினஸ் பத்தி தான் பேசுறாருன்னு அந்த மேகசின் மூலமா தெரிஞ்சுக்கவும் உடனே சேர்மன் பேசவும் அவரோட வீட்டுக்கு கால் பண்ண அந்த போன் எடுக்கிறது பாட்டிமா தான். பாட்டிமா மூலமா சேர்மன் இப்ப சவுத் கொரியால இல்லனா ஒரு வியாபாரத்துக்காக பாக்தாத் போன விஷயம் தெரியும். தாத்தா எப்பதான் திரும்பி வருவாருன்னு கேட்டா அவங்க ஒரு டேட்டை சொல்றாங்க. அந்த டேட்டை கிட்ட அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா அதே டேட்ல தான் பாக்தாத்ல இருந்து சவுத் கொரியாவுக்கு வர பிளைட்ல நார்த் கொரியன் ஆளுங்க புகுந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருவோம். பக்கத்துல இருக்க ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் அந்த பிளைட்டோட கம்பெனி கால் பண்ணி உங்க பிளைட்ல நார்த் கொரியன் ஆளுங்க பாம்பு வைக்க போறாங்க, முடிஞ்சவரை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லவும். ஆனா அந்த குரலை கேட்க சின்ன பையன் குரல் மாதிரி இருக்கவும் யாரோ ஒருத்தன் விளையாடுறான்னு சொல்லி அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஜெர்மனி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு நம்ம ஹீரோவும் வேகமா அவரோட வீட்டுக்கு தான் போக அங்க பாட்டிமா டூஜனை பார்த்துட்டு திடீர்னு இந்த டைம்ல வரவ என்ன காரணம்னு கேக்குறாங்க. ஆனா டூஜன் ஒரு முக்கியமான விஷயம் நான் தாத்தா கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்ல அவங்களும் பாக்தாதோட சேர்மனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மன் ஒரு வேலையை வெளியில போயிருக்கவும் அந்த கால் அட்டென்ட் பண்றது மேனேஜர் தான். அங்க சேர்மன் விளங்குற விஷயம் தெரியவும் அப்ப தாத்தா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க. தாத்தா கிட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அந்த பதில சொல்லவும் மேனேஜர் அது ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறாரு. அதே டைம் சேர்மன் அங்க வர திடீர்னு காலை கட் பண்ணிட்டு சேர்மனை பார்க்கவும் அந்த பேப்பரை எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிருப்பாரு. அந்த பேப்பரை சேர்மன் தரத்துக்காக தேடிட்டு இருக்கவும் அந்த பேப்பர் கிடைக்கல. அதை செக்ரட்டரி பார்த்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணீங்களான்னு கேட்கவும் செக்ரட்டரிக்கு பயந்து அந்த மேனேஜரும் எதுவும் இல்லைன்னு சொல்ல கட் பண்ண இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. பிளாஸ்ட் ஆக போற பிளைட்ல தான் இப்ப சவுத் கொரியா வந்துட்டு இருக்கவும் இப்ப 4வது பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பிளைட் பிளாஸ்ட் ஆனதா நியூஸ் வரவும் அதே டைம் சேர்மனோட வீட்ல இருந்து காலும் வருது. உடனே 4வது பையனும் குடும்பத்தோட அங்க வர அங்க சேர்மன் இறந்து போனதா எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு ஒரு குழப்பம். சேர்மனோட பயோகிராஃபி நான் பல தடவை படிச்சிருக்கேன். அவர் இந்த விபத்துல இறந்து போக வாய்ப்பே இல்ல. அப்படி இந்த விபத்துல அவர் இறந்து போயிருக்காருன்னா நான் ஒருவேளை கடந்த காலத்துக்கு வந்ததால ஃபியூச்சர் எதுவும் மாறுதான்னு சொல்லி சந்தேகம் வருவோம். அப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு சேர்மன் அங்க வராரு. அவரோட மொத்த குடும்பம் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்கவும் நீங்க இறந்து போனதா நியூஸ் வந்துச்சு, அதான் இப்ப இவரோட வந்துட்டேனே, அதை நினைச்சுதான் கவலைப்பட்டு அழுதுருக்கீங்களான்னு கிண்டலா பேசிட்டு அவரோட ரூமுக்கு போகவும் பின்னாடி வந்த செக்ரட்டரிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க நாங்க பாக்தாத்ல இருந்து பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் அடுத்த ஏர்போர்ட்ல இறங்கிட்டோம். அங்க இருந்த ஷெட்யூல சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளைட்ல வந்ததா டியூஜனை பார்த்து சொல்லிட்டு போகவும் அப்ப சேர்மனோட ரூமுக்கு அவரோட 3 பசங்களை வராங்க. நீங்க திடீர்னு பாக்தாத் போக காரணம் என்னன்னு கேட்கவும் செமிகண்டக்டர் பிசினஸ்க்காக தான். ஆனா அந்த பிசினஸ்ல அமெரிக்காவும் ஜப்பானும் போட்டியா இருக்காங்க, நம்மால எப்படி முடியும், பின்வாங்கறதா முடிவு எடுத்தோன்னு சொல்ல அது நீங்க எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு இல்ல. 2 திமிங்கலத்துக்கு கடையில ஒரு சுறால் மீன் மாட்டுக்குச்சுன்னு வச்சுக்கவே அதுகிட்ட இருந்து தப்பிக்கன்னா சுறால் மீனும் வளர்ந்துதான் ஆகணும்னு சொல்ல இப்ப நான் மறந்துகிட்ட இருந்தே தப்பிச்சு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எதை பார்த்து நான் பயப்பட போறதில்லன்னு சொல்ல அவரோட 3 பசங்களை அங்க இருந்து போக சேர்மன் அவரோட டைரியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல மேனேஜர் எழுதின ஷீட் இருக்கும். அந்த மேனேஜர் இந்த டைரியில தாங்க ஷீட்டை வச்சுன்னு மறந்துருப்பாரு. சேர்மன் பிளைட்ல வர முதல்ல டைரியை பார்த்திருப்பாரு. அந்த டைரியை பார்த்திருப்பாரு. அதுலதான் பேப்பரும் இருந்திருக்கும். அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கணும்னா 2 திமிங்கலத்துக்கு இடையில ஒரு சுறா மீன் மாட்டுச்சுன்னா அந்த சுறா மீன் தப்பிக்கிறதுக்கு திமிங்கல அளவே வளர்ந்துருக்கணும். இந்த பதில் உங்களுக்கு கிடைச்சா நீங்க வர வழியை மாத்துங்கன்னு சொல்லவும் அதை படிச்ச சேர்மனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணும் தான் அவரோட பிளைட்டை சேஞ்ச் பண்ணிருப்பாரு. இப்ப சேர்மன் அவரோட வீட்டுக்கு டூஜனை வர சொல்லியிருக்கவும் இதோட மத்த பசங்களுக்கு தெரிய வருது. அதுல 2வது பையன் மட்டும் அப்பா இது வரைக்கும் நம்ம கூட தனியா பேசினதுல எதுக்காக இந்த டூஜனோட தனியா பேசுறாருன்னு கேட்கவும் அதுக்கான பதில் எங்களுக்கும் தெரியலன்னு மத்த ஆளுங்க சொல்ல இப்ப சேர்மனையும் டூஜன் தான் காட்டுறாங்க. சேர்மனும் நடக்க போற எலெக்ஷன்ல யார் தான் ஜெயிக்க போறான்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதோட நான் வர பிளைட் பிளாஸ்ட் ஆக போற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நான் வர வழியை மாத்த சொல்லியிருக்கேன். உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு கேட்க எங்க தான் மாட்டிக்கிட்டோம்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியாது, ஆனா உங்களை பத்தி தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதுக்கான பதில நான் சொன்னேன். அதோட செமிகண்டக்டர் பிசினஸ்ல நீங்க வியாபாரம் பண்ற யுக்தியை மாத்தணுங்கிறது தான் நீங்க வர வழியை மாத்தணும்னு சொல்லி நான் இன்ட்டு கொடுத்தேன். அது மூலமா நீங்க தப்பிச்சதா சொல்லவும் இந்த காரணம் எல்லாம் கேட்ட சேர்மனும் இது ஒரு நம்புற மாதிரி இருக்கணும், நான் கேட்ட கேள்விக்கான பதில நீ கண்டுபிடிச்சிட்ட, சரி சொல்லு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க பணமா கொடுத்தா அதோட மதிப்பு எப்ப வேணாலும் குறையல, அதனால எனக்கு நிலமா வேணும்னு சேல் சீட்டோட மேப்பை காட்டி எனக்கு இந்த இடத்துல தான் நிலம் வேணும்னு கேட்க அதுக்கு சேர்மனும் அந்த இடம் எதுக்கும் உதவாது, அங்க சாதாரண மண்பானை செய்யற ஆளுங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல ஆனா டூஜின் அந்த இடம் தான் வேணும்னு கேட்க தாத்தாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதோட பேரங்கிட்ட ஒரு சவால் விடுறாரு, என்னால முடியாத ஏதாவது ஒண்ணு உன்னால செய்ய முடியுமான்னு கேட்க அதுக்கு பேரணும் உங்களால மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாலே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணி காட்டுறேன், சவுத் கொரியால இருக்க மிகப்பெரிய லா ஸ்கூல்ல உங்களால எனக்கு சீட் வாங்கி தர முடியுமான்னு கேட்க தாத்தா முடியாதுங்கிறாரு. ஏன்னா அந்த லா ஸ்கூல்ல பணத்தை வச்சுல ஒவ்வொருத்தங்க மார்க்க வச்சுதான் சீட் கிடைக்கும். அந்த ஸ்கூல்ல இப்ப வரைக்கும் சேர்மனோட பசங்களுக்கோ இல்ல அவங்க பசங்களுக்கோ சீட்டே கிடைச்சதுல அந்த ஸ்கூல்ல நான் சீட் வாங்கி காட்டுறதா சொல்லவா இப்ப சேர்மனா ஒரு பேரனோட வெளியில வரவா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வர சொல்லி இனிமேல் வாரம் நடக்கிற ஃபேமிலி மீட்டிங்க்கு என் 4வது பையன் குடும்பத்தோட வருவான்னு சொல்ல அதை கேட்ட மூத்த மருமக அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இவங்க இங்க வரணும்னு கேட்க ஏன்னா டூஜூன் என்னோட பேரன், இனிமேல் இந்த வீட்டுக்கு அவன் அடிக்கடி வருவான்னு சொல்லவும் அதை கேட்கிற குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறாமப்படவும் டூஜூனும் முறைச்சு பாக்குறாங்க. அப்பதான் டூஜூனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நான் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கான முக்கியமான காரணமே இந்த குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தரால தான் நான் இறந்து போயிருக்கேன், அதை தடுக்கிறதுக்காக கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து வேகமா நடந்துட்டு இருக்க. அப்படியே 10 வருஷம் கடந்து போகுது. 1996 டூஜூன் சேர்மன் சேலஞ்ச் பண்ண மாதிரியே லா ஸ்கூல்ல சேரவும் அவனை நிறைய பேர் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க எதுக்காக என்ன பேட்டி எடுக்க வந்தீங்கன்னு தெரியும், அதனால நானே என்ன பத்தி சொல்றேன். சூனியாங் குரூப்போட சேர்மன் ஜின்யாங்கோட கடைசி பேரன் நான் தான், என் பேரு டூஜூன், என் திறமையால செய்யுள்ள இருக்க மிகப்பெரிய லா ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்ல அப்ப
அப்ப பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆவர்ல நம்ம ஹீரோ என்னதான் திங்க் பண்றாருன்னு காட்டுறாங்க. இவனா இருந்தானா இறந்து போய் மறுபடியும் டூஜுனா பிறந்திருக்கேன். இது டைம் டிராவலா இல்ல கூடு விட்டு கூடு பாஞ்சதால எனக்கு தெரியல. ஆனா இது என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா பயன்படுத்திக்குவேன். பின்னாடி வாய்ஸ் ஓவர் வர கட் பண்ண சேர்மன் டூஜின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இது வேற எந்த இடம் இல்ல, சின்ன பையனா இருக்க டூஜின் ஒரு லேண்டை காட்டி இந்த லேண்டை தான் தனக்கு வேணும்னு சொல்லிருப்பாங்க. அந்த இடம் தான் இது. அப்ப வெறும் முள்காடா இருந்தது, இப்ப மக்கள் வாழ்ற குடியிருப்பா மாறிடுச்சு. அது மூலமா சேர்மனுக்கு நிறைய லாபம். டூஜின் கிட்ட இந்த இடம் டெவலப் ஆக போறது உனக்கு முன்கூடியே தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லனா உனக்கு அதிர்ஷ்டம் கூட இருக்கணும்னு சொல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் தாத்தா, எனக்கு அதிர்ஷ்டம் கூட இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய நிலத்தை கேட்ட உடனே வாங்கி தரதுக்கு உங்களை மாதிரி ஒரு தாத்தா இருந்தா தானே முடியும். அதுவே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். என் நிலத்து மூலமா கிடைச்ச வருமானம் எவ்வளவுன்னு கேட்கவும் சேர்மன் பேங்க்கு டூஜினை கூட்டிட்டு வரவும் அந்த நிலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வித்த லாபம் மொத்தம் 24 மில்லியன் சொல்லி அந்த பணத்தை எல்லாம் காட்டுறாரு. அதை பார்த்து வீந்து போய் இருக்கவும் இதை வச்சு நீ ஒரு புக் வாங்குறதா இருந்தா அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கை போயிடும். ஒருவேளை அதுக்கப்புறம் நீ மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தா 100 டிகிரிக்கு மேல வாங்கலாம். ஆனா அப்பவும் பணம் தீருமா தெரியாது. வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா, இந்த பணத்தை என்கிட்ட கூட பேங்க்ல தரதை விடவும் அதிகமான வட்டியை நான் தரதா சொல்ல நம்ம ஹீரோவால அவ்வளவு பணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. இப்ப சேர்மன் தான் கட்டுறாங்க. அங்க இருந்து கிளம்பி தன்னோட ஆபீஸுக்கு தான் வர. அப்ப செக்ரட்டரி அங்க வரவும் அவர்கிட்ட டூஜினை பத்தி தான் பேசுறாரு. அந்த டூஜின் என்னமோ இன்னமும் சின்ன பையனா தான் இருக்கான். அவ்வளவு பணத்தை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டான்னு சொல்லவும் அப்பதான் செக்ரட்டரி ஒரு விஷயம் சொல்றாரு. இப்பதான் பேங்க்ல இருந்து கால் வந்துச்சு, டூஜின் எல்லா பணத்தையும் டாலரா கன்வெர்ட் பண்ணிட்டானு. அவன் சின்ன பையன், அவனால இவ்வளவு பணத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் அது அவன் பணம், அவன் என்னதான் பண்றதுங்கிறத அவனையும் முடிவெடுக்கட்டும். நானும் தெரிஞ்சுக்கிறேன், டூஜினால எதிர்காலத்தை பார்க்க முடியுமா இல்லனா லக் அவன் கூட இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்போன்னு சொல்ல. இப்ப கட் பண்ணா சேர்மனோட முதல் 3 பசங்களை தான் காட்டுறாங்க. சேர்மன் லேண்ட் வித்தது மூலமா பல கோடி ரூபாய் பணத்தை டூஜனுக்கு கொடுத்தது தெரியவும் ரெண்டாவது பையன் பொறாமையில இருக்காரு. அந்த சின்ன பையன் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கான், அதுவும் இந்த வயசுல. அது என்ன பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் ஆனா மூத்த பையன் மட்டும் பொறுமையா யோசிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இறக்க வேண்டிய அப்பா இப்போ உயிரோட இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே டூஜன் தான். நம்ம அப்பா உயிரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பணத்துக்கு எதுவும் மதிப்பு இல்லைன்னு சொல்ல அப்பதான் மூணாவது பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல, அப்பா அடுத்து சூனியாங்க யாரதான் ஆள்றதுன்னு முடிவெடுக்க விரும்புறாரு. அதுக்காக டூஜனுக்கு வைக்கிற டெஸ்டா கூட இருக்கலாம்னு சொல்ல இது நம்பர் 1 மனசுல அதான் மூத்த பையனோட மனசுல ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இப்ப சேர்மனோட 4வது பையனோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இவர் ஒரு மூவி டிஸ்ட்ரிபியூட்டர். இவரோட மூத்த பையன் அதான் டூஜனோட அண்ணன். அவரோட மனசுல தான் ஒரு ராக் ஸ்டார்ங்கிற எண்ணத்தால மோசமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதை வேடிக்கையை அப்பாவும் பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோர்ஜிரோட வேலை என்னன்னா மூவி டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாரு. வெளிநாட்டுல இருக்க பல படங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதை சவுத் கொரியால ரிலீஸ் பண்ணுவாரு. இப்பவும் அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா போக போறாரு. அந்த விஷயம் தெரியவும் டூஜனும் நானும் உங்க கூட அமெரிக்கா வரேன், ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்த ஐடியாவால தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா படமே கிட்ட ஆச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா டூஜன் ஃபியூச்சர்ல யூனா இருக்கும் போது பாஸ்ட்ல என்னென்ன படம்லாம் ஹிட்டா இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரியவும் தான் 40க்கு என்னென்ன படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாங்க. அது மூலமா அவருக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்ப டூஜனி அவங்க அண்ணன் யூஜனி தான் காட்டுறாங்க. அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கவோ அண்ணன் தம்பி கிட்ட நீ காலேஜுக்கு போயிட்டா இன்னும் எத்தனை நாள் தான் படிப்பு வீடுனே இருப்ப, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து டேட் பண்ண ஆரம்பின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கவோ அப்ப திடீர்னு ஒரு கடைக்கு முன்னாடி ஆளுங்கெல்லாம் கும்பலா கூட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி கும்பலா கூடுறாங்கன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சியூடாஜிங்கிற ஒரு சிங்கர் இருந்திருப்பாரு. அவர் ரிட்டையர் ஆக போறதா ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்க்க தான் மக்கள் எல்லாம் அங்க அதிர்ச்சியில வந்திருக்க. அந்த நியூஸை பார்த்துட்டு ஒரே ஒரு பொண்ணு பக்கத்துல அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட நோட் புக்ல மின்னுங்கிற பேர் எழுதியிருக்கும். அப்பதான் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா தெரியுது இது ப்ராசிக்யூட்டர் மின் தான். இந்த டைம்ல இவங்க ப்ராசிக்யூட்டர்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த சிங்கர் ரிட்டையர்ட் ஆக போறது தெரியவும் அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ மின்னியை பார்த்துட்டு இருக்கவும் அவங்களும் இவன் யாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கண்ணை தொடச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப அண்ணன் தம்பி கிட்ட வந்து ஏய் தம்பி, இதுக்கு முன்னாடி உன் முகத்துல இப்படி ஒரு ஆனந்த கலை நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம்னு கேட்க அந்த பொண்ணு அழுத முகத்தோட இப்பதான் முதல் முறையா பாக்குறதா சொல்லவும் ஏன் இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமா? ஆமா, 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணும் போது அவ கோவக்காரியா இருப்பான்னு சொல்ல அண்ணனுக்கு தம்பி என்னதான் சொல்றான்னு புரியல. இப்ப கட் பண்ண சேர்மனோட வீட்டை தான் கட்டுறாங்க. கார்டன்ல இருக்க சேர்மனை அவரோட மருமக மீட் பண்ண வந்திருக்காரு. இவர் ஒரு ப்ராசிக்யூட்டரா தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் இப்ப தான் வேலையை விட போறதாவும் ஆளுங்கட்சி சார்பா இந்த செயலோட மேயரா நிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க உதவி பண்ணா என்னால மேயர் ஆக முடியும்னு கேட்க அதுக்கு சேர்மனும் முடியாதுன்னு எந்த ஒரு பதிலும் தெளிவா சொல்லாம பாக்கலாம்னு சொல்லவும் இப்ப கட் பண்ண அமெரிக்கால இருக்க ஃபிலிம் மார்க்கெட் தான் கட்டுறாங்க. சேர்மனோட 4வது பையன் அவரோட 2 பசங்களையும் கூட கூட்டிட்டு தான் வந்திருக்காரு. அப்ப அந்த மூத்த பையன் எப்படி இந்த ஹாலிவுட் சினி இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கும் அதே மாதிரி ஒரு நாள் நம்ம இண்டஸ்ட்ரியும் வளரும், அங்க இருக்க கேபாப் சிங்கர்லாம் ரொம்பவே பாப்புலர் ஆவாங்கன்னு சொல்ல இதெல்லாம் எப்பறம் இவனுக்கு தெரியும் சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கவும் அதை பார்த்தானே ஏன்டா நீ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, நீ பாக்குறத பார்த்தா வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல நம்ம சவுத் கொரியன் டீம் செமிஃபைனலுக்கு போன மாதிரி ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப டூஜினும் அண்ணா நீ சொன்ன எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்க. அப்ப டூஜின் தெரியாம ஒரு ஆளு மேல மோதவும் அவரோட டோனட் கீழே விழுந்துடும். அதுக்காக மன்னிப்பு கேட்டு நான் ஒரு புது டோனட் வாங்கி தரதா சொல்ல அதுக்கு அந்த நம்பரும் உன்னால புது டோனட் வாங்க முடியும், ஆனா இந்த டோனட்டை வாங்க முடியாது, ஏன்னா இதோட மதிப்பு 10 மில்லியன் சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு எதுவும் புரியல. நான் ஏதாவது ஒரு கம்பெனி மேல மூவி மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டோனட்டை சாப்பிட்டு தான் முடிவெடுப்பேன். இப்ப அந்த டோனட் கீழே வந்துருச்சு. அப்ப எனக்கான துரதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் நீ தான். இப்ப நான் எதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்பட போற லாஸ் குறைஞ்சது 10 மில்லியனாவது இருக்கும். அதை உன்னால எனக்கு தர முடியுமான்னு கேட்க அது கீழே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவா நீ அமைதியா இருக்கத பார்த்தா உங்ககிட்ட அந்த பணம் இல்ல, உன்னால செய்ய முடியாத விஷயத்தை எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப டூஜன்
நம்ம அப்பாவை வந்து மீட் பண்றான். அந்த டைம்ல தான் டைட்டானிக் படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இந்த படத்தை ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு அண்ணனுக்கு விருப்பம் இல்ல. இந்த படத்தை நல்லா பாரு, இதுல ஃபேமஸான ஒரு ஆக்டர் கூட இல்ல, அது நம்ம பார்க்கவே புதுமுகமா இருக்காங்க, எப்படி இவங்களை நம்பி நம்ம படத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கேட்கவும் பையன் அப்பா கிட்ட என்ன நம்புங்க, இந்த படத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பெரிய லாபம் கிடைக்குன்னு சொல்றான். அப்ப அண்ணனும் சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே, இந்த படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக சரியான ஒரு காரணம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லவும் அப்பதான் அந்த டோனட் மேனை காட்டுறாங்க. அதான் நம்ம ஹீரோ ஒருத்தர் மேல அடிச்சு டோனட் கீழே விழுந்துருப்பேன். அவர் தான் இவர் பேரு ஓ. இந்த ஓ அவரோட அசிஸ்டன்டோட தான் பேசிட்டு வராரு. ஆக்சுவலா இந்த ஓவும் டைட்டானிக் படத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. ஆனா அதுல அந்த அசிஸ்டன்ட்டுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எதுக்காக டைட்டானிக் படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த பொண்ணை பாருங்க பார்க்கவே ஒரு ஆன்டி மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அந்த ஒரே காரணத்தால தான் இந்த படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, ஒரு டைரக்டர் ஆன்டி மாதிரி இருக்க ஒரு பொண்ணு எதுக்காக அவரோட படத்துல ஹீரோயினை நடிக்க வைக்கணும். ரெண்டாவது ரீசன், இப்ப ரீசெண்டா வந்து எல்லா படத்துலயுமே இருக்க பொண்ணுங்க எல்லாம் எங்க இருக்காங்க, ஆனா இந்த பொண்ணு அவங்களோட ஏஜ் அதிகமா இருக்க மாதிரி இருந்தா கண்டிப்பா மெச்சூரிட்டியான பொண்ணு தான் இருக்கும். அப்ப சரியான கதை தான் சூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லவும் அதை டூஜனும் உங்க அண்ணனும் கேக்குறாங்க. டூஜனும் இந்த காரணத்தால தான் நானும் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லி சமாளிக்கவும் அப்ப அந்த ஓவோட கையில இருக்க ஒரு டாக்குமெண்டா பாக்குறாரு. அதுல பவர் ஷேர்ஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கும். உடனே அவங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு வரவும் அந்த பவர் ஷேர்ஸ் பத்தி செக் பண்ணி பார்க்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே அந்த ஓவை மீட் பண்றதுக்காக அவரோட கம்பெனிக்கு டைரக்டா வரவும் அந்த டைம்ல ஓ அங்க இல்ல. அவர் எங்க தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர அது ஒரு சின்ன ஹோட்டல் தான். அதுல ஓவோட டேபிள்யே நம்ம ஹீரோ டூஜுன்னு வந்து உட்கார அப்பதான் ஓ ஆர்டர் பண்ண சீஸ் பீஸா வரும். அதை சாப்பிடுறாரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல டேபிள் தட்டுறாரு. ஏன் டேஸ்ட் எதுவும் பிடிக்கலையான்னு கேட்டா இல்லப்பா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, இது கண்டிப்பா இந்த சீஸ் தான் காரணமா இருக்கணும், எனக்கு மட்டும் இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த சீஸ் கம்பெனிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லவும் டூஜுன்னு ஒரு பிசினஸ் பத்தி பேச வரான். ஆனா அதுல அந்த மிஸ்டர் ஓக்கு விருப்பம் இல்ல. அதே டைம் டிவில லைவா ஒரு செஸ் போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அதுல உலகத்தோட தலை சிறந்த ஒரு பிளேயரும் டேபிளுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேம் விளையாடுறாங்க. இதுல யார் தான் வின் பண்ண போறாங்கன்னு பல பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்க. அதுல யார் தான் வின் பண்ண போறாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ யூனா இருக்கும் போது அந்த மேட்சை பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ஓகிட்ட இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி யார் நான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்றேன், அது மட்டும் கரெக்டா இருந்தா என்ன இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் டிஷ்யூ பேப்பர்ல எழுதிட்டு இதுல கண்டிப்பா டியூப்ளூ தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் வின் பண்ண. அது தெரிஞ்ச உடனே அது எப்படி உனக்கு முன்கூடியே தெரியும்னு அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்க போக அதுல ஜூஸ் போட்டு அந்த அட்ரஸ் மறைச்சிடும். அடுத்து இவன் எப்படிதான் மீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போதே அப்ப ஹீரோவே சடனா முன்னாடி வந்து நான் தான் சொன்னல நீங்க என்னை தேடி கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லவும் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் வின் பண்ண போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு ஆப்போசிட்டா வர பிளேயர் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை தோக்கடிச்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி தான் திறமையை காட்ட விரும்பினாரு. அதுக்காக ரொம்பவே சீரியஸா இருந்தாரு. ஆனா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அது சீரியஸ் எல்லாம் திங்க் பண்ணாது. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜஸ்ட் கேம் தான். அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வின் பண்ணணும்னு சொன்னதா ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டு இப்போ நான் உங்களை வீட் பண்ண வந்ததுக்கான முக்கியமான காரணமே அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறதா சொல்லவும் மிஸ்டர் ஓ அதுக்கு நிறையவே பணம் செலவாகுன்னு சொல்ல நீங்க நினைக்கிறத விடவே என்கிட்ட அதிகமா பணம் இருக்கு, முக்கியமா என் ஐடியாஸை உங்களால நம்பர்ஸா மாத்த முடியும்னு சொல்ல உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதோட நீ நல்லா கெஸ் பண்ணலாம், ஆனா உங்க கெஸ்ஸை வச்சு மட்டும் பணத்தை நம்மளால ஷேர் மார்க்கெட்ல போட முடியாது, நீ அமெரிக்காவுக்கு சுத்தி பார்க்க தானே வந்த, ஒழுங்கா ஊருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அமெரிக்கால இருந்து வந்த டூஜுன் சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் சேர்மன் மேல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதால அவன் பாட்டியோட பேசிட்டு இருக்கான். பாட்டி மாவும் நீ லா காலேஜ்ல சேர்ந்த விஷயம் எனக்கு தெரியும், நீ எதுக்காக லா படிக்கணும், அதுக்கு பதிலா பிசினஸ் பத்தி படிச்சா உன் தாத்தாவுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்ல அதை பின்னாடி வர மூத்த மருமகளையும் கேக்குறாங்க எங்க தான் பையனுக்கு போட்டியா வர போறான்னு, நீங்க எதுக்காக அந்த சின்ன பையனை கட்டாயப்படுத்துறீங்க, அவன் விருப்பத்துக்கு எதை படிக்க விரும்புறானோ அதையே படிக்க விடுங்க, ஒருவேளை அவனுக்கு அவங்க அப்பா மாதிரி பிசினஸ்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்ல பாட்டி, நான் லாவை சூஸ் பண்ணதுக்கான காரணமே என் படிப்பு மூலமா தாத்தாவுக்கு உதவி பண்ணதான் சொல்ல அதை கேட்கறவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கு, இருந்தாலும் அதை காட்டிக்காம சிரிச்சு சமாளிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண சேர்மனோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவர் கம்பெனி சேர்ந்த ஆளுங்களோடையும் பசங்களோடையும் மீட்டிங்ல இருக்காரு. அதுல ஹாண்டஸ்டில்ங்கிற ஒரு நிறுவனம் பெரிய கடனாகி அதை விற்க போறாங்கன்னு விஷயம் தெரியவும் சேர்மன் அந்த கம்பெனியை வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா மூத்த பையன் அந்த கம்பெனியை வாங்குறது குறைஞ்சது 400 மில்லியன் வேணும்னு சொல்ல ஆனா சேர்மன் அதுக்காக 300 மில்லியன் தான் தர வேணும், அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் நீ அந்த கம்பெனியை வாங்கணும், அப்படி வாங்க முடியலனா நீ என் பையனா இருக்கவும் சரி சூனியாங்கள இருக்கவும் சரி தகுதி இல்லைன்னு சொல்லவும் இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு சேர்மனை தவிர மத்த ஆளுங்க எல்லாருமே கீழே வராங்க. அங்கதான் டூஜனை பார்க்கவும் டூஜனை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு மேல இருக்க தாத்தாவோட ரூமுக்கு போறான். அப்பதான் தாத்தாவோட ரூம்ல இருக்க ஹாண்டஸ்டில் கம்பெனியோட டாக்குமெண்டா பார்க்க அப்ப சேர்மனும் பேராண்டி அமெரிக்கா போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, அங்க உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்க அமெரிக்கா பார்க்க அழகாவே இருந்துச்சு, அதோட எனக்கு பிடிச்ச சாப்பாடு டோனட்னு சொல்லவும் கற்பனை இப்ப சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. இந்த 2வது பையனுக்கு டூஜன் மேல எப்பவுமே சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க அண்ணன் கிட்ட நீ டூஜனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் ரொம்பவே புத்திசாலி அதே நேரத்துல நல்ல பையன் சொல்ல ஆனா எனக்கு அப்படி தோணல, நம்ம கடைசி தம்பி கடைக்குட்டி இருக்கால அவனுக்கு நம்ம அப்பாவோட பணத்து மேலேயே சூனியாங் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்ல, ஆனா அவன் பையன் டூஜன் அப்படி இல்ல, அவன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு எந்த அளவு சூனியாங் மேல ஆசை இருக்கும் அவனுக்கு அதை விடவும் வெறி இருக்கு, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லவும் ஏற்கனவே மூத்த பையன் குழப்பத்துல தான் இருக்க. தம்பி சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த குழப்பம் சந்தேகமா மாற ஆரம்பிக்குது. அந்த சந்தேகத்தோட தன்னோட கம்பெனில இருக்கும் போது அங்க சேர்மனோட செக்ரட்டரி வராரு. ஹாண்டஸ்டில வாங்குறதுக்காக இப்பதான் நான் பிரசிடென்டா மீட் பண்ணிட்டு வரேன், அவர் உதவி இருந்தா உன்னால சுலபமா அந்த கம்பெனியை வாங்க முடியும்னு சொல்ல மூத்த பையனை செக்ரட்டரிட்ட வந்து என் அப்பாவோட
மனசுல என்னதான் இருக்கு, அவர் கூட எங்களை விடவும் அதிகமா இருக்கிறது நீ தான். 400 மில்லியனுக்கு வாங்க வேண்டிய கம்பெனியை 300 மில்லியனுக்கு வாங்க சொல்லியிருக்காரு. அது எந்த காரணத்துக்காக கேட்கவும் அதுக்கு செக்ரட்டரியும் ஏன்னா உங்க அப்பா தெரிஞ்சுக்க விரும்புறாரு, அவருக்கு அப்புறம் சூனியங்க ஆளு யாருக்கு தகுதி இருக்குன்னு அதுக்காக வைக்கிற டெஸ்ட் தான் இதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சேர்மனை தான் மீட் பண்ண வரவும் சேர்மன் நீங்க சொன்னது சரிதான், நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் ஆண்டர்ஸ்டைல் நிறுவனத்தை எதுக்காக உங்ககிட்ட வாங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நானும் நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொன்னேன், ஜினியாங் மாதிரி இருக்க ஒருத்தனாலதான் சூனியாங்க ஆள முடியும், அந்த தகுதி உனக்கு இருக்குன்னு உன் அப்பா பார்க்க விரும்புறதா சொன்னேன்னு சொல்லவும் அதை கேட்ட சேர்மனா நீ ஒரு தப்பு பண்ணிட்டாது என்னன்னு தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு பையனா பிறந்திருக்கணும்னு சொல்ல நான் எப்போ உங்களை ஒரு முதலாளி இல்ல என் அப்பாவோட இடத்துல தான் வச்சு பாக்குறதா சொல்லிட்டேன். செக்ரட்டரி அங்கிருந்து போகும்போது அப்ப சேர்மன் செக்ரட்டரிட்ட டூஜின் வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம், அதனால நம்ம சார்பா உனக்கு ஒரு கார் அனுப்பி வைன்னு சொல்லவும் இப்போ டூஜின் அவன் வீட்ல இருந்து காலேஜ் போறதுக்காக வெளியில இருக்க காரை பாக்குறான், கூடவே ஒரு டிரைவர் இருக்க உங்க தாத்தா தான் அனுப்பினாரு, இதுக்கப்புறம் நான் தான் உங்க டிரைவர்னு சொல்லவும் டூஜின் அந்த கார்ல போயிட்டு இருக்க போது அந்த டிரைவர் அடிக்கடி டூஜினை பார்த்துட்டே இருக்கான். அது டூஜினுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தவும் நீ காலேஜுக்குள்ள வர வேணாம் ஏன்னா வெளியிலவே விட்டுருன்னு சொல்ல இப்ப காலேஜுக்குள்ள வர டூஜனுக்கு முன்னாடி ஒரு கார் வருது, அதுல இருந்து 3 பேர் இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே பெரிய இடத்த பசங்க தான். இந்த காலேஜ்ல இருக்க பெரிய இடத்த பசங்க எல்லாருமே பிரஸ்டீஜ்ங்கிற ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கான். சூனியாங் குடும்பத்தை சேர்ந்த நீயும் அதுல ஒரு மெம்பர் ஆகணும்னு சொல்ல அப்பதான் உங்களுக்கு பின்னாடி மின் நடந்து வரத டூஜன் பாக்குறான். ஏன்னா மின்னு இதே காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. மின்ன பார்த்த உடனே டூஜனும் நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன நம்பரை மட்டும் கொடுத்துட்டு மின்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபாலோ பண்ணியே ஒரு லைப்ரரிக்கு வரவும் அப்ப மின்னும் தன்னை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றது தெரியும். அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு கேட்கவும் அதான் டூஜன் காடியே கூடாதுன்னு நான் பின்னாடி வந்தனா ஒருவேளை என்ன உனக்கு பிடிச்சிருந்தாலும் எங்களோட டேட்டிங் பண்ண விருப்பம் இருந்தாலும் அதை என்கிட்ட டைரக்டா சொல்லு, அதுக்கு எதுக்காக நான் பின்னாடி வரேன்னு போய் சொல்றேன். நான் இங்க வந்தது இந்த மியூசிக் ஆல்பம் எடுக்கதான் சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் எடுத்து காட்டவும் அதுல சியூ டாஜிங்கிற பேர் இருக்கும். அப்பதான் மின்னுக்கு இவனை எங்க பார்த்தாங்கிற விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சிங்கர் ரிட்டையர்ட் ஆக போற விஷயம் தெரியவும் மின் அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பையன் அவளை பார்த்து சிரிச்சிருப்பாள். அந்த பையன் தான் இந்த பையனை மின்னுக்கு தெரிய வரவும் அதுக்கு மேல என்னதான் பேசுறதுன்னு தெரியாம அந்த லைப்ரரியில இருந்து வெளியில வராங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒரு போர்டை பார்க்கவும் அந்த போர்டுல டூஜன் இன்டர்வியூ கொடுத்த நியூஸ் பேப்பர் தான் ஒட்டி இருக்கு. இவன் சூனியன் குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட டூஜனும் பின்னாடியே வந்து நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேளு, என் கூட இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு வந்தா அந்த சியூ டாஜிங்கிற சிங்கர் எப்ப மறுபடியும் வருவாரு பாட்டு பாடுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றதா சொல்லவும் மின் முதல்ல அதை நம்ம மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ சூனியன் குடும்பத்தோட வாரிசு தானே, சூனியன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரொம்பவே பவர்ஃபுல், ஒருவேளை இந்த கவர்மெண்ட் மூலமாவோ இல்ல சிஐ மூலமாவோ உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா எனக்கு இதை சொல்லு, எப்ப அந்த சிங்கர் கம்பேக் கொடுப்பாருன்னு கேட்கவும் நான் ஆல்ரெடி சொன்னதாமா நீ என் கூட டின்னருக்கு வந்தா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றதா சொல்லவும் மின்னும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. நைட் டைம் டூஜின் சொன்ன ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கவும் முதல் தடவை டேட்டிங் வந்திருக்கும், பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கவும் அவங்களுக்கு பின்னாடி டூஜின் வரான். மின்ன பார்த்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை விடவும் மத்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது நீ சொன்ன மாதிரி நான் டேட்டிங் வர ஒத்துக்கிட்டேன், நான் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லுன்னு சொல்லவும் சரியா 4 வருஷத்துக்கு அப்புறம் 2000ல அந்த சியூ டாஜி கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிரஸ்டீஜ் கிளப் தான் கூட்டிட்டு வரவும் அது இப்பதான் மின்னுக்கு தெரியுது. அதோட இந்த இடத்துக்கு வந்ததுல மின்னுக்கு விருப்பம் இல்ல. அதே டைம் வெளியில இருக்க டிரைவரும் சேர்மனோட செக்ரட்டரி கால் பண்ணி நான் டூஜின் கூட ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன், அங்க பிரஸ்டீஜ் கிளப்ல டூஜின் சேர்ந்திருக்காருன்னு சொல்லவும் இப்படி டூஜினை பத்தின ஒவ்வொரு தகவலையும் செக்ரட்டரிக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே டூஜின் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அதே டைம் இன்னும் நீ எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த, இங்க இருக்கிற எல்லாருமே பணக்கார பசங்க, யாரு கூடவும் உண்மையா நட்பா இருக்க மாட்டாங்க, இவங்களோட வேலை என்ன தெரியுமா, இவங்க அப்பாவோட பணத்தை செலவு பண்றதை மட்டும் தான் சொல்ல. அப்ப டூஜினும் அப்ப அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், நீ இந்த உலகத்துல பிறக்கும் போதே தனியா பறக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல தனியா தான் வளர ஆரம்பிச்சிட்டியா, உனக்கும் அப்பாவோட உதவி இருக்கும்ல, ஏன் நீ காலேஜ் ஃபீஸ் கொடுக்க கூட உங்க அப்பா தானே பணம் கொடுப்பாரு, அவர் உதவி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியுமான்னு கேட்க அந்த கேள்விக்கு மீன் என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்த கோவத்துல போகவும் இப்ப கட் பண்ண சேர்மனை தான் காட்டுறாங்க. செக்ரட்டரி சேர்மன்ட்ட வந்து நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல, டூஜின் அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் இருக்கான், அவன் காலேஜ் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும் சேர்மனும் என் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, என் பேர பையன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், அதோட டூஜின் மத்த பசங்க மாதிரி இல்ல, அதனாலேயே அவன் மேல ஒரு கவனம் இருக்கட்டும் சொல்லவும் கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வருது. சேர்மன் எந்த ஹாண்டோவர் ஸ்டீல் நிறுவனத்தை 300 மில்லியனுக்கு வாங்க சொல்லிருப்பாரோ அந்த நிறுவனத்தை 500 மில்லியனுக்கு வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி முன் வரதாவும் அந்த கம்பெனியோட பேரு பவர் ஷேர்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மூத்த பையன் அந்த பவர் ஷேர்ஸ் கம்பெனி யாரோடதுன்னு விசாரிக்க சொல்ல அப்படி கிடைச்ச தகவல் பவர் ஷேர்ஸ்ங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் அந்த கம்பெனியோட டைரக்டர் மிஸ்டர் ஓ தான் தெரிய வர. ஒரு அமெரிக்கன் கம்பெனி எதுக்காக சவுத் கொரியால இருக்க ஒரு சின்ன கம்பெனியை வாங்கணும், இது ரெண்டுத்துக்கு என்னதான் சம்பந்தமா இருக்குன்னு சொல்லி குழப்பமா இருக்கு. ஆனா சேர்மனுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுது, அமெரிக்கால இருக்க ஒருத்தனுக்கு எப்படி கொரியால கம்பெனி விற்க போறது தெரியும், அவன் எதுக்காக இங்க வந்திருக்கணும், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகாத மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு செஸ் போர்ட் கேம்ல இருக்கோம், அதுல நமக்கு எதிராக இருக்க யாரோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாம காய்களை நவுத்திட்டு இருக்கான், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இப்ப டூஜின் தான் கட்டுறாங்க. அவனோட இன்னொரு அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கான், அதாவது ஈனோட அம்மா. டூஜின் வேணும்னா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம், ஆனா ஈனோட அம்மா ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அப்படி இருந்தோம் அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது எல்லாரும் தூரத்துல இருந்து டூஜின் பார்த்துட்டு இருக்க. தாங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் தன்னோட இன்னொரு தாய்க்கு உதவி பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்க. இப்ப சேர்மனோட மூத்த
மூத்த பையன் தான் காட்டுறாங்க. அவருக்கு இப்ப போட்டியா இருக்கிறது பவர் ஷேர்ஸும் அதோட ஓனரா இருக்க மிஸ்டர் ஓ தான். அந்த மிஸ்டர் ஓக்கு பின்னாடி கரியாவை சேர்ந்த யாராவது ஒரு ஆள் இருக்கணும். அதனால அந்த ஓவை ஃபாலோ பண்ணுங்க. அவரை யாரை மீட் பண்றாரு, எங்க போறாருன்னு எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்ல இப்ப மிஸ்டர் ஓவை தான் காட்டுறாங்க. அவரோட புது கம்பெனிக்காக பார்த்து வச்சிருந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க அவருக்கு முன்னாடி டூஜன் இருக்கான். மிஸ்டர் ஓ அமெரிக்கால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் டூஜன் தான் பேசி அவரை ஒத்துக்க வச்சிருப்பான். அவரையே கொரியாவுக்கு வர வச்சிருப்பான். மிஸ்டர் ஓ மூலமா தான் சூனியா கூட அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அதோட ஓவும் ஹாண்டோ நிறுவனத்தை நீ எதுக்காக வாங்க விரும்புறான், அந்த நிறுவனத்தை வாங்கவும் பெரியப்பாவும் போட்டி போட்டுட்டு இருக்காரு. நீ உண்மையிலே ஹாண்டோ ஸ்டீல் நிறுவனத்தை வாங்க விரும்புறியா, இல்ல அது மூலமாவே சூனியாங்க உனக்கு சொந்தமாக்க விரும்புறியான்னு கேட்கவா. அது கீழே இந்த ஒரு பதிலையும் சொல்லாம அவர் இப்ப இருக்க பில்டிங்ல இருந்து டைரக்ட் ஆப்போசிட்ல தான் சூனியாங்கோட கம்பெனி பில்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு என் இலக்கு சூனியாங்கோடவும் பெருசுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஓக்கு ஒரு பாக்ஸை கொடுக்கவும் அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள டோனட் தான் இருக்கும். கிஃப்ட் எல்லாம் ஓகே, ஆனா டோனட்லாம் ரொம்பவே சின்னதா இருக்குன்னு சொல்லவும் இது என்னோட பரிசையில உங்க பரிசு அங்க காத்துட்டு இருக்க பாருங்கன்னு சொல்லவும் அங்க ஒரு டோனட் ஷாப்பே இருக்கும். மிஸ்டர் ஓ தான் டோனட் சாப்பிடாம இந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் தாத்தா சேர்மனுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரியே சூனியாங்கோட பில்டிங்லயே ஒரு டோனட் ஷாப்பை வைக்க சொல்லியிருப்பாரு. அதை பார்த்த மிஸ்டர் போவோ எனக்கு என்னதான் வேணும்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டோனட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னா போன எங்க மாட்டிக்க போறோம்னு முதல்ல மிஸ்டர் ஓ போகவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து டூஜனு கிளம்புறான். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் போட்டோ எடுத்துருவான். அப்படியே கட் பண்ணா ஒரு ரிஸ்க் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அங்க வேகமா நிறைய காருங்க ஓடிட்டு இருக்கு. அதுல சூனியாங்கோட காரும் ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்காக சூனியாங்கோட சேர்மனோட பசங்க முக்கியமா டூஜனு அங்கதான் இருக்கு. இப்ப ரேஸ்ல சூனியாங்கோட ப்ராடக்ட் கார் தான் முதல்ல போயிட்டு இருக்கவும் அதை பாக்குற சேர்மன் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அதே டைம்ல அவரோட பையனும் ஹாண்டோ ஸ்டீல் கம்பெனி வாங்குறதுல போட்டிக்கு நிறைய கம்பெனி வந்திருக்காங்க. 300 மில்லியனால கண்டிப்பா அந்த பணத்தை வாங்க முடியாது, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும்னு சொல்ல அப்பாவும் அந்த கம்பெனியை வாங்குற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லவும் பையனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சேர்மனுக்கு மத்த பிசினஸ் விட இந்த கார் பிசினஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். தான் கார் போறத பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கும் போது அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி அவரோட மூணாவது பொண்ணு வராங்க. இந்த கார் பிசினஸ்ல நீங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே லாஸா தான் இருக்கு, அப்ப எதுக்காக இந்த பிசினஸ் விடாம கண்டினியூஸா இதை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்கவும் எங்க சேர்மன் கோவப்பட போறாருன்னு செக்ரட்டரியும் இங்க ரொம்பவே கோல்டா இருக்கு, நம்ம மேல ரூம்குள்ள இருந்து ரேஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு சேர்மனை மேல் ரூமுக்கு கூட்டிட்டு போகவும் பின்னாடியே மூணாவது பொண்ணு வராங்க. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் ஹஸ்பண்ட் எலெக்ஷன் நிக்க போற விஷயம் தெரியும், அவருக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல ஆனா சேர்மன் இப்ப அதை பத்தி பேச தயாரா இல்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் உங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு தான் சொல்லவும் என் 4 பசங்களை நீ ஒரு பொண்ணு, உனக்காக மட்டும் என்னால எல்லாத்தையும் தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட மூணாவது பொண்ணு கோவப்படுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த பின்னாடியே மருமகன வர அப்ப மூணாவது பொண்ணு என் அப்பாவோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அவரோட பசங்களால மட்டும்தான் எல்லாம் முடியும், பொண்ணுங்களால எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறாரு, அந்த எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்ல இப்ப அந்த ரேஸ் கோஸ்க்கு மாடியில ஒரு ரூம் இருக்கும். அங்க இருந்து ரேஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். சேர்மனோட கார் முதல்ல தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அதை பார்த்து சேர்மன் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்ப டூஜன் தான் ரேஸ் முடியும்னு நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருங்க, நம்ம கார் தான் ஜெயிக்கும்னு சொல்லவும் சேர்மன் அமைதியாகிறாரு. அப்பதான் செக்ரட்டரி வந்து உங்களை மீட் பண்ண டேயாங் கம்பெனியோட சேர்மன் வந்திருக்கதா சொல்ல இவரை நம்ம டேயாங்னே சொல்லுவாங்க. சவுத் கொரியால நம்ம சேர்மன் தாத்தா எந்த அளவு பணக்காரம், அவருக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரன் தான் இந்த டேயாங். இவங்க 2 பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோட மனசுல சவுத் கொரியாவோட எக்கனாமிக்கு வளர முக்கியமான காரணமா இருந்த 2 பேர், ஒன்னு டேயாங் அடுத்த ஜியாங். இந்த 2 ஜாம்பவான்க தான் சவுத் கொரியாவோட வரலாற்றையே மாத்தினவங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றதே ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த டைம்ல நானும் இவங்க கூட இருக்கேன்னு சொல்லி யோசிக்கவும் அப்பதான் அந்த டேயாங்கோட சேர்மன் என்ன ஜின்யாங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பல தடவை படிச்சு சொன்னேன் டிரைவர் கிட்ட உனக்கு முன்னாடி சூனியாங் கார் போச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு வழி விடுன்னு, ஆனா அவன் கேட்கவே மாட்டான், உன் காரை விடவும் வேகமா போடுறான்னு சொல்ல அதை கவுண்டர் கொடுக்கணும்னு நம்ம சேர்மனும் டே பழைய நண்பா என் காருக்கு ரிவர்ஸ் கியரே கிடையாதுடா, அது என்னைக்கும் முன்னாடி தான் போகும், இன்னும் ரேஸ் முடியல எண்டிங்ல பாப்போம்னு சொல்ல அப்பதான் சேர்மனோட மூத்த பையன்கிட்ட மேனேஜர் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லவும் உடனே காரை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போறாங்க. கார்ல இருக்கிற இன்ஜின்ல திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்ட மெக்கானிக் காரை உடனே நிப்பாட சொல்றாங்க. ஆனா சேர்மனோட மூத்த பையன் அங்களோ பாக்கி டாக்கிய மூலமா டிரைவர்ட்ட எக்காரணத்தை கொண்டு இந்த காரை நிப்பாட்ட கூடாது, ஏன்னா நிறைய பேர் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க, முக்கியமா பிரஸ்ல இந்த விஷயம் வெளியில வந்தா பெரிய பிரச்சனையாகும், காரு கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும்னு சொல்ல டிரைவரும் காரை வேகமா தான் ஓடிட்டு இருக்க, திடீர்னு அந்த காரை நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த சேர்மன் அதிர்ச்சியாக அதை பார்த்த டேயாங்கும் சேர்மனை கிண்டல் பண்ற மாதிரி நான் தான் சொல்றல இந்த மோட்டார் பிசினஸ்ல உனக்கு சூட் ஆகாது, பேசாம மோட்டார் கம்பெனியை மூடு, ஏன்னா என் காரோட ஸ்பீடுக்கு உன் காரால எப்பவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகவும் அது சேர்மனுக்கு அவமானமா போயிடுது. அப்பதான் மூத்த பையன் அங்க வராரு. அப்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, காரை நெருப்பு பிடிச்ச விஷயம் யாருக்கும் தெரியாது, மீடியா ஆளுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் சேர்மன் அவரோட மூத்த பையனை அடிக்கிறாரு. கார்ல நெருப்பு பிடிச்ச விஷயம் வேணா வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா சேர்மன் அவரோட தொழில் எதிர்க்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்காரு, அதை சரி பண்ண முடியாது. அந்த கோபத்திலேயே அங்க இருந்து கிளம்பவும் பின்னாடி 2வது பையனும் செக்ரட்டரி வந்து சேர்மனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மன் ஏன் பின்னாடி எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல கோவத்துல தனியா போக ஒரு ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு சூனியாங் மோட்டார் அத்தினான்னு சொல்லி ஒரு புது காரை லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கான ஈவெண்ட் தான் நடந்துட்டு இருக்கப்போ சேர்மன் அதுல ஸ்பீச் கொடுக்கணும். ஆனா இன்னும் சேர்மன் இந்த இடத்துக்கு வரல. சேர்மன் இங்க தான் போனாலும் அவரோட பசங்களுக்கோ செக்ரட்டரிக்கு எந்த ஒரு விவரமும் தெரியல. அதனால மூத்த பையன் சேர்மன் இல்லாமலே இந்த ப்ரோக்ராம் நடத்தலாம்னு சொல்ல அப்போ டோஜினோ அது தப்பான முடிவு, ஏன்னா ரேஸ் கோர்ஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதை மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருமே பாத்திருக்காங்க. இப்ப சேர்மன்
மோட்டார் கம்பெனியோட ஈவெண்ட்டுக்கு வரலனா தாத்தாவுக்கு அவர் கம்பெனி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தாத்தா கண்டிப்பா வந்து ஸ்பீச் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல. ஆனா இப்ப சேர்மன் எங்க தான் இருக்காருன்னு தெரியாம எல்லாரும் குழப்பத்துல இருக்கவும் டோஜன் நீங்க ஈவெண்ட்டுக்கான வேலையை பாருங்க, சரியான டைம்ல சேர்மனை நான் கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கார்ல கிளம்புறான். ஏன்னா ஃபியூச்சர்ல டோஜன் யூனா இருக்கும்போது சேர்மனோட பயோகிராஃபியை பல தடவை படிச்சிருப்பான். அப்படி படிக்கும் போது சேர்மன் கோவத்திலேயோ குழப்பத்திலேயோ இருந்தா அவருக்கு சொந்தமான ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், அங்கதான் போய் தனியா இருப்பாருன்னு சொல்லி அதுல எழுதி இருக்கும். அதை கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க உள்ள ஒரு காரோட இன்ஜினை சேர்மன் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டோஜனை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு எப்படி நீ வந்த, இத பத்தி என் பசங்களுக்கோ எப்பவும் என் கூட இருக்கேன் செக்ரட்டரி கூட தெரியாது, அந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க டோஜன் அதுக்கு என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறான். சேர்மனும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இவன் கண்டிப்பா போய் சொல்லி சமாளிக்க தான் போறானே. சரி அதை விட உன் மனசுல சூனியாங் மோட்டார்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற, இதை வேற நான் பணத்துக்காக பண்றேன்னு தோணுதா, அப்படி ஒருவேளை என் பசங்க மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா இந்த இடத்தை விட்டு போயிடுன்னு சொல்ல அப்ப டோஜனா அவன் தாத்தாவுக்கு காரை சர்வீஸ் பண்ற உதவி பண்றான். இந்த சூனியாங் மோட்டார் தான் உங்க கம்பெனியோட இன்ஜின், உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கினதே சூனியாங் மோட்டார்ல தான். இந்த மோட்டார் கம்பெனியால பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல தோல்விகளும் வந்திருக்கலாம், பல நஷ்டங்களும் வந்திருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் இந்த சூனியாங் மோட்டார்ஸ் நீங்க கைவிட நினைச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு சேர்மனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போகவும் அப்ப சேர்மனும் பேராண்டி இன்ஜின் ஒரு வேர்டு சொன்னல அதை நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. எதுக்கு தாத்தா இந்த வேர்டை யூஸ் பண்ணி என்கிட்ட பர்மிஷன் கேட்கறாருன்னு கேட்கவும் அப்படியே கட் பண்ண ஈவெண்ட் தான் காட்டுறாங்க. சேர்மன் தான் பேசிட்டு இருக்காரு. அதுல சூனியாங் பல கம்பெனிகள் நடத்தினாலும் அது எல்லாமே சேர்ந்து ஒரு கார் மாதிரி, அந்த காரோட முக்கியமான இன்ஜினே இந்த சூனியாங் மோட்டார் தான் சொல்லி பேசியிருப்பாரு. அதெல்லாம் டூஜனும் பார்த்துட்டு தான் இருக்கான். டூஜன் சொன்ன அதே டயலாக் தான் சேர்மன் இங்கேயும் பேசி கைத்தட்ட வாங்கிட்டு இருக்காரு. இதுக்கு தான் தாத்தா பர்மிஷன் கேட்டதா பேரன் புரிஞ்சுக்கவும் இப்ப அந்த ஈவெண்ட் முடிஞ்சு டூஜன் அங்கிருந்து கிளம்பும் போது ரெண்டாவது பையன் டூஜன்ட்ட வந்து ஆண்டோஸ்டீல் நிறுவனத்துக்காக போட்டி நடத்திட்டு இருக்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக உன் தாத்தா தீவிரமா இருக்காரு, ஒருவேளை அந்த கம்பெனியை வாங்க முடியல என்ன ஆகும், அதை விட அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக ஒரு அமெரிக்கன் கம்பெனியை போட்டி போடுறதா கேள்விப்பட்டேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் அந்த அமெரிக்கன் கம்பெனி பெரிய விஷயமே இல்ல, சூனியாங்க்கு எதிராக இருக்க ஒரே கம்பெனினா டேயாங் கம்பெனி மட்டும்தான். டேயாங் கம்பெனி அந்த ஆண்டோஸ்டீல வாங்குறதுக்கு போட்டி போடல, அந்த டேயாங் கம்பெனி ஆண்டோஸ்டீல வாங்குறதுக்கு பதிலா அந்த அமெரிக்கன் கம்பெனி வாங்குறது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் ரெண்டாவது பையன் டூஜனியை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா டூஜனுக்கு ஒரு டிரைவர் வந்திருப்பார்ல, அந்த ஆளை டூஜன் கிட்ட அனுப்புனது செக்ரட்டரி தான், ஆனா அவன் சேர்மனோட ரெண்டாவது பையனோட ஆளு, அதனாலதான் டூஜன் யார் யார் எங்கெங்கெல்லாம் மீட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பையா ரெண்டாவது பையனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காவும். டூஜனும் மிஸ்டர் போவும் கம்பெனில இருந்து வெளியில வரும்போது அவங்களை யாரோ ஒரு ஆள் போட்டோ எடுத்திருப்பால, அதுவும் அந்த டிரைவர் தான். அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது பையன் கிட்ட சொல்லவும் டூஜன் தான் அமெரிக்கன் கம்பெனியை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் தான் காட்டுறாங்க. அந்த நியூஸ்ல ஆண்டோஸ்டீல் நிறுவனத்தை வாங்குறதுக்காக இப்போ வரைக்கும் தாத்தாவோட சூனியாங் கம்பெனியும் டூஜனோட பவர் ஷேர் கம்பெனி தான் போட்டி போட்டு இருந்தாங்க. இப்ப மூணாவது ஒரு கம்பெனி வரதாவும் அந்த கம்பெனி டேயாங்கன்னு நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அத சேர்மனும் பாக்குறாரு. மூத்த பையனுக்கும் தெரிய வருது. அதனால சரியான கோவத்துல இருக்கவும் அவரோட ஆளுங்களை வர சொல்லி டேயாங் கம்பெனி எதுக்காக இப்ப போட்டி போடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேயாங் கம்பெனி இப்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அவங்க கிட்ட ஆண்டோஸ்டீல வாங்குற அளவு எப்படி பணம் இருக்குன்னு கேட்கவும் அப்ப அந்த மேனேஜரும் டேயாங் கம்பெனிட்ட அந்த அளவு பணம் இல்ல, ஆனா உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளு பணம் கொடுத்து உதவி பண்றதா சொல்ல மூத்த பையன் அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லவும் அப்பதான் அவர்கிட்ட வேலை செய்யற ஆளுங்க மூலமா ரெண்டு விஷயம் தெரிய வருது. முதல் விஷயம் சேர்மனோட மூணாவது பொண்ணு அவங்களுக்கு சொந்தமான சில சொத்துக்களை வித்தாங்கன்னு சொல்லி தெரிய வர மூத்த பையனுக்கு அவரோட தங்கச்சி மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் ஆண்டோஸ்டீல் கம்பெனியை வாங்குறதுக்காக 3 நிறுவனம் போட்டி போட்டு இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தெரிய வரவும் அவங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. குறைஞ்சது இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு 700 மில்லியனுக்கு மேல வேணும்னு சொல்ல மூத்த பையன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அதே டைம்ல ரெண்டாவது பையனும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக மிஸ்டர் போவும் டூஜனும் ஒரே பில்டிங்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்களே, அதை கூட அந்த டிரைவர் போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோலாம் ரெண்டாவது பையன்கிட்ட தான் இருக்கு. அவரோட ஆளுங்க மூலமா சேர்மனுக்கு அனுப்புறாரு. சேர்மனும் அந்த போட்டோவை பார்க்க அப்ப பக்கத்துல இருக்க செக்ரட்டரியும் ரெண்டு பேருமே ஒரே பில்டிங்ல இருந்து வந்திருக்காங்க, இதை வச்சு மட்டும் நம்மளால டூஜன் மேல சந்தேகப்பட முடியாதுன்னு சொல்லவும் அப்ப சேர்மனும் நமக்கு போட்டியா இருக்க பவர் ஷேர்ஸ் எந்த நாடோட கம்பெனின்னு கேட்க அதுக்கு செக்ரட்டரி அமெரிக்க நாட்டோட கம்பெனின்னு சொல்லவும் டூஜன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தானே, அது என்ன கண்ட்ரி, அதுவும் அமெரிக்கா தான் சொல்ல சேர்மன் தான் பேரனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட்னா டூஜன் படிக்கிற லா காலேஜ் தான் கட்டுறாங்க. அங்க ஸ்டாஃப் ரூம்ல தான் மின்னு இருக்க, மின்னோட அப்பா மூலமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும், அதுக்கான ஃபார்ம் தான் வாங்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டாஃப் ரூம்க்கு டூஜன் வந்து அங்க உள்ள ஸ்டாஃப்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போகவும் அதை மின்னும் பாக்குறாங்க. ஏன்னா மின்னும் டூஜனும் போன தடவை மீட் பண்ணும்போது மின் பணக்கார பசங்க எல்லாருமே சுயநலவாதிங்கணும், அவங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட பணத்தை செலவு பண்றத பத்தி தான் யோசிப்பாங்கன்னு சொல்லவும் அதுக்கு டூஜனும் கவுண்டர் கொடுக்குற மாதிரி அப்ப நீ அப்பா இல்லாமலே வளர்ந்த, உன் அப்பா இல்லாம இந்த காலேஜ்ல சேர முடிஞ்சிருக்குமான்னு கேட்டிருப்பாரு. இப்ப அவங்களோட அப்பா மூலமாவே ஸ்காலர்ஷிப் கிடைக்கவும் அதை டூஜனும் பார்க்க மின் கொஞ்சம் எம்பாரஸா ஃபீல் பண்றாங்க. அதனால உடனே டூஜனை பார்க்க போக அதுக்குள்ள டூஜன் அங்க ஒரு கார்ல ஏறி போயிடுவான். அது சேர்மனோட கார் தான். சேர்மன் தான் டூஜனை மீட் பண்ண வந்திருப்பாரு. அப்பாவோட பேரண்ட் இந்த காலேஜ் தான் சவுத் கொரியால மிகப்பெரிய காலேஜ், இங்க படிப்பை வச்சு மட்டும் தான் சீட் கிடைக்கும், எனக்கு ஒண்ணுக்கு 4 பசங்க இருக்காங்க, நிறைய பணம் இருக்கு, அவங்க யாராலையும் வாங்க முடியாத சீட்டை இன்னைக்கு நீ வாங்கிட்டேன்னு சொல்லி பேரன் நினைச்சு பெருமையா பேசிட்டு அவனோட 24 மில்லியனா அமெரிக்கன் டாலரா மாத்தணும்னு கேள்விப்பட்டேன், அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணன்னு கேட்க அப்பா மாதிரி நானும் சில படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்பான்சர் பண்ணிருக்கேன், அதோட சில இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பணத்தை போட்டு வச்சிருக்கதா சொல்ல அதை கேட்ட தாத்தா டிசப்பாயிண்டிங் ஆயிருவாரு. நீயாவது புத்திசாலி பையனா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ உங்க அப்பா மாதிரி தான் சினிமா படம் நலஞ்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கன்னு சொல்லவும் இப்ப கட் பண்ண ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல தான் கட்டுறாங்க. அங்கதான் மீன் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கவா அப்ப அந்த ஹோட்டல்ல ஒரு கஸ்டமருக்கு ராஜருங்கிற பேர்ல
பேக்ல ஒரு பொக்கே வந்திருக்கும். அந்த பொக்கே எடுத்துட்டு அந்த கஸ்டமரோட ரூமுக்கு வரவும் அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல டூஜன் தான் இருப்பான். முன்ன உள்ள வந்து அந்த பொக்கேவை வச்சுட்டு என் அப்பா மூலமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ வேணான்னு சொன்னதுக்கு அவார்டா கொடுக்க முடியும்னு கேட்க, இல்ல நான் என் சொந்த காசுல சொந்த கால்ல நிக்கிறேன், அதை நான் உனக்கு காட்ட விரும்புறேன், முக்கியமா நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க தனியா, அதை விட இந்த ராச்சருங்கிற பொண்ணுகிட்ட இருந்து இதுக்கு பொக்கே உனக்கு வந்திருக்குன்னு கேட்கவும் அப்பதான் அங்குள்ள ஒரு ரூம்ல இருந்து மிஸ்டர் போ வெளியில வராரு. அப்ப டூஜனும் இவர் தான் மிஸ்டர் போ, இவர்கிட்ட தான் நான் பார்ட் டைம் ஜாப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் அப்பதான் மிஸ்டர் போவும் அந்த பொக்கேவை பாக்குறாரு. இந்த ராச்சருங்கிறது வேற யாரும் இல்ல, அமெரிக்கால அவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தா பொண்ணுதான். இந்த ராச்சர் எங்க இருந்தாலும் என் பிறந்த நாளை மட்டும் மறக்கவே இல்ல, அதான் கரெக்டா பொக்கே அனுப்பியிருக்கான்னு சொல்லவும் மின் அங்க இருந்து கிளம்புறாங்க. போனவங்க திருப்பி அந்த ரூமுக்கு வந்து மிஸ்டர் ஓ இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு சொன்னீங்களா, அதனால எங்க ஹோட்டல் சார்பா சில ஃப்ரீ கூப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூப்பனை கொடுத்து மறுபடியும் போகவும் இப்ப மிஸ்டர் போவும் டூஜனும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்குள்ள சில வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஓ கோவப்படுறாரு. அதே டைம் இதெல்லாம் அந்த பொக்கேல உள்ள பக் மூலமா டூஜனோட தாத்தாவும் கேட்டுட்டு இருக்காரு. தாத்தாவுக்கு டூஜன் மேல சந்தேகம் வரவும் தான் அந்த மிஸ்டர் ஓ என்ன பண்றாரு என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவர் எப்பவுமே ஒரு ஆளு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் மிஸ்டர் ஓக்கு அமெரிக்கால இருந்து ஒரு பொக்கே வந்த விஷயம் தெரியும். அதுல சிப்ப வச்சு அந்த ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுல ரெக்கார்ட் ஆகிற எல்லாத்தையுமே சேர்மான் கேட்டுட்டு என் கூட கண்ணுக்கே தெரியாம சதுரங்க விளையாடுறது என்னோட பேரன் டூஜன் தான் சொல்லவும் இப்ப கட்பனா மிஸ்டர் போவ தான் காட்டுறாங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வராரு. அவரை பாக்குறதுக்காக சேர்மனோட ஆளு ஒருத்த வந்திருக்கான். உங்களை சூனியாங்கோட சேர்மன் ஜினியாங் பார்க்க வரும்பறதா சொல்லி அவரை சேர்மனை மீட் பண்ண கூட்டிட்டு போகவும் இன்னொரு பக்கம் மூத்த பையனை தான் காட்டுறாங்க. மூத்த பையனுக்கு அவர்கிட்ட வேலை பார்க்குற மேனேஜர் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ல பவர் ஷேர்ஸோட ஓனர் மிஸ்டர் ஓவன் சேர்மனை மீட் பண்ண போறதா, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண சொல்லி மூத்த பையன் யோசிக்க இப்ப கட் பண்ணா சேர்மனையும் மிஸ்டர் போவையும் தான் காட்டுறாங்க. அதுல சேர்மன் ஹாண்டஸ்டியூல வாங்குறதுக்கு நீங்க தான் எங்களோட போட்டி போடுறீங்க, ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு, அதுக்கான இன்வெஸ்டர் என் பேரை நான் கேட்கவும் இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா உங்க பேரங்கிட்டே கேட்க வேண்டியதானே, சரி இருக்கட்டும், நீ என் பேரனை அடிக்கடி மீட் பண்றீங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் உங்க பேரன் டூஜன் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக என்கிட்ட உதவி கேட்டான், ஆன்லைன்ல புக் எல்லாம் சேல் பண்ற ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னான், ஆனா அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி நீ ஒரு அமெரிக்கன் கம்பெனி எதுக்காக சவுத் கொரியால இருக்க ஹாண்டோ ஸ்டீல வாங்க ட்ரை பண்றேன்னு கேட்கவும் நான் ஒரு இன்வெஸ்டர், எங்க பணம் வருமோ அங்கதான் என் முதலீட போடுவேன், ஹாண்டோ கம்பெனி நீங்க எதுக்காக வாங்க ட்ரை பண்றீங்க, லாபத்துக்காக தானே, அதே லாபத்துக்காக தான் நானும் வாங்குறேன் சேர்மன், என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது, உங்களை சுத்தி இருக்க யாரையும் உங்களால நம்ப முடியல, ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட கம்பெனியை வாங்க முடியாம தவிக்கிற உங்க மூத்த பையன், அதை நீங்க வாங்கிடவே கூடாதுன்னு நினைக்கிற உங்க ரெண்டாவது பையன், இப்படி பசங்க இருந்தா நீங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சுத்தி இருக்க எல்லாரும் சந்தேகம் தான் படுவாங்கன்னு சொல்லவும் சேர்மனுக்கு எதுவும் புரியல. அதே நேரத்துல மூத்த பையன் அங்க வர சேர்மனும் நீ என்ன விஷயத்த சொல்றியோ அதை தெளிவா சொல்லுன்னு சொல்ல மிஸ்டர் ஓவும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றாரு. அது என்னன்னா ஹாண்டோ ஸ்டீல வாங்குறதுக்கு போட்டிக்கு டேயாங் குரூப் வந்திருப்பாங்களா, அவங்க கிட்ட இப்ப அந்த அளவு பணம் இல்ல, ஏன்னா அவங்க பிசினஸ் இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கு, அதனாலதான் சேர்மனோட ரெண்டாவது பையன் அந்த டேயாங்க மீட் பண்ணி அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு தாக உதவி பண்றதா சொல்லி டீல் போடுறாரு. அதுக்கு டேயாங்கோ நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்க அப்பதான் ரெண்டாவது பையனும் எப்ப பார்த்தாலும் அப்பாக்கு அப்புறம் மூத்த பையன் தான் கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கணுமா, ரெண்டாவது பையனுக்கு நாங்க என்ன பண்றது, அந்த கம்பெனியை அண்ணனால வாங்க முடியலனா என் அப்பாவுக்கு அவன் மேல இருக்க நம்பிக்கை போயிடும், அதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் சோனியாங்க தான் தான் ஆள போறதா சொல்லி பிளான் பண்ணிருக்கவும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படியும் மிஸ்டர் ஓக்கு தெரியவும் அதை சேர்மன்ட்டோட மூத்த பையன்கிட்டே போட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாரு. மூத்த பையன் இப்ப ரெண்டாவது பையன் மேல செம்ம கோவத்துல இருக்கவும் அப்ப செக்ரட்டரி வந்து உங்க ரெண்டாவது பையனை வர சொல்லட்டுமான்னு கேட்க வேணாம்னு எவன் ஒருத்தன் தான் குடும்பத்துக்கும் கூட பிறந்தவனுக்கு துரோகம் பண்றானோ அவங்கிட்ட பணம் எப்பவுமே வராதுன்னு சொல்ல இப்ப மூத்த பையனை தான் கட்டுறாங்க. தான் தம்பியை தனக்கு எதிராக சதி பண்றான்னு தெரியவும் இது அவருக்கு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி என்ன வாங்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதனால அவரோட ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லி அந்த கம்பெனியை கடைசியா வாங்கினா எவ்வளவு பணம் தேவைப்படும்னு கேட்க மொத்தமா 750 மில்லியன், சேர்மன் கொடுத்ததே 300 மில்லியன் தான், ஆனா 450 மில்லியன் இப்ப எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. உடனே அவர் பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் எல்லாம் விற்க சொல்லவும் அப்படி வித்தா கூட இன்னும் 50 மில்லியன் கம்மியா இருக்கும் தெரிய வர என்னதான் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு அதான் மூத்த பையனோட தங்கச்சி அங்க வராங்க. அந்த 50 மில்லியனை நான் உனக்கு தரதா சொல்றாங்க, அதுக்கு பதிலா அவங்க ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்க போறதாவும் அதுக்கு உதவி பண்ண சொல்றாங்க. மூத்த பையனுக்கு அவர் தங்கச்சி மேலே சந்தேகம் வந்திருக்கும். ஆனா இப்ப அவரோட தங்கச்சி பணத்தை கொடுத்ததை வச்சு அவரோட சொத்தெல்லாம் வித்ததுக்கான காரணம் இந்த பணத்தை ரெடி பண்ணதான் தெரிஞ்சுக்கவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணவும் ஒத்துக்கிறாரு. அதோட மொத்தம் 750 மில்லியன் கிடைக்கவும் அந்த ஹாண்டோ ஸ்டீல் நிறுவனத்தை வாங்கிறாரு. அப்பா ஆசைப்பட்டு கம்பெனியை வாங்கியாச்சு, தம்பியும் தோக்கடிச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்க. ஆனா சேர்மன் அதுல ஹாப்பியா இல்ல, ஏன்னா அந்த கம்பெனியோட ஒருத்தர் 300 இருந்து 400 மில்லியன் தான், ஆனா 2 மடங்கு அதிகமான பணத்துல மூத்த பையன் வாங்கியிருக்காரு. அதே நேரத்துல ரெண்டாவது பையன் அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் வீட்டுக்கு வெளியில தான் மூத்த பையன் நிக்கிறாரு. கம்பெனியை வாங்க முடியலங்கிற கடுப்பு இருந்தாலும் அண்ணன் கிட்ட நான் நினைச்ச மாதிரி அந்த கம்பெனியை வாங்கிட்டா டேய் நடிக்காதடா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சீப்பா 300 மில்லியனுக்கு வாங்க வேண்டிய கம்பெனியை 750 மில்லியனுக்கு நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு காரணம் நீ தான், நீ இடையில புகுந்து பண்ண எல்லா வேலையும் எனக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, வா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்ல இப்ப சேர்மனோட பசங்களோட டின்னர்ல இருக்கவும் ரெண்டாவது பையன் அப்பா என்ன சொல்ல போறாருன்னு பயத்திலேயே இருக்க. ஆனா மூத்த பையன் அப்பா ஆசைப்பட்ட கம்பெனியை வாங்கிட்டேன்னு சொல்லி அப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனி நான் வாங்கி காட்டிட்டேன்னு சொல்லவும் அதுக்கு என்ன பண்ண சொல்றேன், நான் உனக்கு கொடுத்த அமௌண்ட் 300 மில்லியன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு அந்த கம்பெனியை வாங்கியிருக்க, இது வியாபாரத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு மூத்த பையனை கத்துறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டோம் எந்த ஒரு பலனும் இல்லாம போச்சுன்னு மூத்த பையன் வருத்தப்பட இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோவா கூட இருக்க மிஸ்டர் போவன் தான் கட்டுறாங்க.
இருக்காங்க. இவங்க இந்த கம்பெனியை வாங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை வாங்க முடியாம போயிடுச்சு. ஆனா அதை நினைச்சு ரெண்டு பேருமே வருத்தப்படல. அதுக்கு பதிலா அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா டோஜனோட ஐடியா என்னன்னா அந்த ஓடோ ஸ்டீல் நிறுவனத்தை வாங்குறதுல அதுக்கு பதிலா அதிக பணம் கொடுத்து சூனியாங்க அந்த கம்பெனியை வாங்க வைக்கிறது தான். இப்பதான் நம்ம ஹீரோ என்னென்ன வேலை பண்ணாருன்னு காட்டுறாங்க. டோஜனுக்கு அவனுக்கு டிரைவரா இருக்க ஆளு மேல சந்தேகம் வரவன் அவன் யார் என்னன்னு சொல்லி டீடைல் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க அவன் அனுப்புனது செக்ரட்டரியா இருந்தாலும் அவன் இதுக்கு முன்னாடி ரெண்டாவது பையனுக்கு தான் டிரைவரா இருந்த விஷயம் தெரியும். இவன் மூலமா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் டோஜன் முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தான். அவன் கெஸ் பண்ண மாதிரி அந்த தகவல் ரெண்டாவது பையனுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கார் ஈவென்ட்ல ரெண்டாவது பையன் ஹாண்டா ஸ்டீல் நிறுவனத்தை வாங்குறத பத்தியும் பவர் ஷேர்ஸை பத்தியும் பேச வர நம்ம ஹீரோவும் வேணும்னே ஒரு வார்த்தையை போட்டு விட்டுருப்பாரு. நம்ம எதிரி கம்பெனி வாங்குறதை விடவும் பவர் ஷேர்ஸ் வாங்குறது எவ்வளவு பெட்டர்னு. இது மூலமா தான் தம்பிக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது இன்டைரக்டா டேயாங் கூட சேர சொல்லி ஐடியா கொடுத்தது நம்ம ஹீரோ தான். அவன் நினைச்ச மாதிரி ரெண்டாவது பையனா டேயாங் குரூப்போட சேர இந்த விஷயத்தை மிஸ்டர் ஓ மூலமா சேர் மட்டை போட்டு கொடுத்திருப்பாரு. அதோட டூஜனும் மிஸ்டர் ஓவும் ஒரு ஹோட்டல்ல இருக்கும் போது அங்க மின்னு வந்திருப்பாங்களே. அங்க பொக்கேவை கொடுத்துட்டு போனவங்க மறுபடியும் கிஃப்ட் கூப்பன் கொடுக்க வந்திருப்பாங்களே. அது கிஃப்ட் கூப்பனே இல்ல. மின் அந்த ரூம்ல பொக்கே வைக்க வரும்போது அதுல இருந்த ஒரு பக்க பாத்திருப்பாங்க. அந்த பக்க பார்த்துட்டு அதை டைரக்டா சொல்ல முடியாதுதான் கிஃப்ட் கூப்பனுங்கிற பேர்ல அந்த பொக்கேல பக்க இருக்குங்கிற விஷயத்தை எழுதி காட்டியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நம்ம பேசுறது யாரோ ஒருத்தங்க கேட்கறாங்க தான் ஹாண்டா ஸ்டீல் நிறுவனத்தை பத்தி பேசாம வேற ஏதோ ஒரு கம்பெனியை வாங்குறத மாதிரி பேசி சமாளிக்கவும் சேர்மனுக்கு முதல்ல அதுல டூஜன் மேல சந்தேகமே வந்தாலும் அதுக்கப்புறம் ஓ மூலமா ரெண்டாவது பையன் மேல டவுட் டைவர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. எப்படியோ டூஜன் பண்ண பிளான் மாதிரியே பல கோடி ரூபாய்க்கு அந்த நிறுவனத்தை வாங்கவும் அந்த நிறுவனத்தை வாங்கினாலுமே சூனியாக்கு அது நஷ்டம் தான். இந்த பிளானை பத்திலாம் இப்ப மிஸ்டர் ஓவும் டூஜனும் பேசிட்டு நீ பண்ண பிளான்லாம் கரெக்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை விட முக்கியமா நீ எனக்கு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தால அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விடவும் 900 மடங்கு அதிகமான நமக்கு லாபம் கிடைச்சிருக்கதா சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்டை காட்டவும் அந்த கம்பெனி வேற எதுவும் அமேசான் தான். நம்ம ஹீரோக்கு தான் ஃபியூச்சரை பத்தி நல்லாவே தெரியுமே. அதனால அமேசான் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க நம்ம ஹீரோ என்னமோ 24 மில்லியனுக்கு தான் ஷேர் வாங்கியிருப்பாரு. இப்ப அதை விடவும் அதிகமான பணம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த அளவு பணத்தை சேர்க்கிறாருன்னு பார்த்தா அப்பதான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. சவுத் கொரியால பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. பல குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏழைங்க மட்டும் இல்ல பணக்காரங்க கூட பல பேருக்கு பெரிய லாஸ் ஆயிருது. சேர்மனோட பிசினஸ்லயே மிகப்பெரிய லாஸ். இப்படியே போயிட்டு இருந்தா சேர்மனோட மொத்த வியாபாரத்துக்கு ஆபத்துன்னு அதுல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு பிளான் பண்ணவா மொத்த சவுத் கொரியாவும் பொருளாதார வீழ்ச்சியில இருக்கட்டும். டூஜினோ நான் காத்திருந்ததுக்கான சரியான டைம் வந்துருச்சுன்னு மிஸ்டர் ஓவோட பவர் ஷேர்ஸ்ங்கிற கம்பெனி பேரை மாத்தி மிராக்கிள்ங்கிற ஒரு புது கம்பெனியை உருவாக்கி அதுக்கு மிஸ்டர் ஓவியை டைரக்டர் ஆக்கவும் அவருக்கு உதவியா இருக்க அவரோட அசிஸ்டன்ட் ராச்சரியா அமெரிக்கால இருந்து வர வச்சிருப்பாங்க. இப்ப மிஸ்டர் ஓவும் ராச்சரா அவங்க புது பில்டிங்க்கு வராங்க. இனிமேல் இந்த பில்டிங்கை நம்ம மிராக்கிள்னு சொல்வோம். இப்ப மிராக்கிளுக்கு வந்த மிஸ்டர் ஓ டூஜனை பார்த்து சவுத் கொரியா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கொரியன் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அமெரிக்கன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க. அந்த பணத்தையும் சரியான நேரம் பார்த்து எடுத்திருக்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டான்னு கேட்கவும் வழக்கம் போல ஹீரோவும் ஏதாவது சமாளிக்கணும்னு சவுத் கொரியா அமெரிக்கன் டாலர் எக்ஸ்சேஞ்சில் ஏற்பட்டாங்க. அதுக்காக சவுத் கொரியன் கவர்மெண்ட் நிறைய பணத்தையும் முதலீடு பண்ணிருக்கு. அது மூலமா நம்ம நாட்டுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இல்லனா பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போகும். இது ரெண்டுமே நான் கெஸ் பண்ண ஒண்ணுதான். அதனாலதான் நான் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்டான டைமா பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா பணத்தையும் எடுத்ததா சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கவும் இப்போ ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. பொருளாதார வீழ்ச்சியால சமாளிக்க முடியாம ஆன்ஜின்கிற ஒரு மோட்டார் கம்பெனியை சேல் பண்ண போறாங்க. அதுக்கான நியூஸ் தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கவும் அது சேர்மன் தெரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் டூஜனோ அந்த மோட்டார் கம்பெனி எப்படியாவது நம்ம வாங்கணும்னு பிளான் பண்றான். அந்த நேரத்துல தான் பொருளாதார வீழ்ச்சியை பத்தியும் அதுல இருந்து வெளியில வரதுக்காக பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுல உள்ள மிகப்பெரிய ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. அவங்களும் பிரைம் மினிஸ்டர் இருக்க ப்ளூ ஹவுஸ்க்கு வர அப்படி வர சொன்ன ஆளுங்களை சூனியாங்கோட சேர்மனும் டேயாங்கோட சேர்மனும் வந்திருப்பாரு. அங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேயாங் தாத்தாவோட பிசினஸ் சூனியாங்கோட மோசமா இருக்கிறதால உடனே சேர்மனும் என்ன டேயாங் உனக்கு கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லை போல நான் வேணும்னா உனக்கு வியாபாரம் பண்ண சொல்லி தரட்டுமான்னு கேட்க அது கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஏன்னா ஜினியாங் மறந்துட்டியா உன் ரெண்டாவது பையன் ஹாண்டா ஸ்டீல வாங்குறதுக்காக என்கிட்ட தான் உதவி கேட்டு வந்தான். அவன் அப்பா உன்கிட்ட கூட உதவி கேட்கலன்னு சொல்லவும் டேயாங் தாத்தா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அந்த உண்மையை சொன்னதால அது சேர்மனுக்கு அவமானம் போயிடுது. அந்த நேரம் பிரைம் மினிஸ்டர் வரவும் தன்னோட கோபத்தை காட்டாம பொறுமையா இருக்காரு. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு சேர்மனும் அவரோட கம்பெனிக்கு வர ப்ளூ ஹவுஸ்ல நடந்த எல்லா விஷயமும் அவரோட பையனுக்கு தெரிய வரவும் ரெண்டாவது பையன் மன்னிப்பு கேட்க வராரு. ஆனா சேர்மன் இன்னும் பையன் மேல கோவத்துல தான் இருக்கிறதால பையனை அடிக்கிற மாதிரி போயிட்டு அடிக்காம அவரோட ரூமுக்குள்ள போயிடுவாரு. அங்க அவர் கூடவே செக்ரட்டரி அவரோட மூத்த ரெண்டு பசங்களும் இருக்காங்க. அப்ப சேர்மனும் நமக்கு பல நிறுவனம் இருந்தாலும் மோட்டார் பிசினஸ்ல நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். அந்த மோட்டார் பிசினஸ்ல நம்ம முதலிடம் வரணும்னா அதுக்கு விற்க போற ஆஞ்சின் மோட்டார்ஸ் எப்படியாவது நம்ம வாங்கணும். அந்த கம்பெனியை மட்டும் நம்ம வாங்கினா நம்ம சூனியாங் மோட்டார் தான் கொரியாலே ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்ல. ஆனா அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால சேர்மனும் இருக்கிற நிலம் அதோட பேங்க்ல ஒன்னு ஷேர்ஸ் எல்லாம் விற்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் மூத்த பையன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆல்ரெடி வித்துட்டேன். சில ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை வச்சுதான் ஹாண்டா ஸ்டீல நான் வாங்கினதா சொல்லவும் சேர்மனும் நீ பண்ண முட்டாள்தனத்தால இப்ப எப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அந்த கம்பெனியை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லப்பா என் தம்பி அவன் மட்டும் இடையில வரலனா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு பழைய தூக்கி ரெண்டாவது பையன் வேலை போடவும் உடனே சேர்மன் ரெண்டாவது பையனை கோவமா பாக்குறாரு. அவரும் பயந்து போய் எந்திரிச்சு நிக்க தலையெழுத்து எனக்கு இப்படி ரெண்டு தரதலைங்க பிள்ளையா பிறந்திருக்கணும். அங்க இருக்க செக்ரட்டரிய பார்த்துட்டு எனக்கு நீ மகனா இருந்திருக்கலாம் ஏன்னா அதுக்கான தகுதி ஒருத்தனுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்ல கோவத்துல இருக்க சேர்மனை செக்ரட்டரி சமாதானப்படுத்தவும் அப்படியே சீனை கட் பண்ணா ஏர்போர்ட் தான் கட்டுறாங்க. சேர்மனோட மூத்த பேரன்
அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இன்னைக்கு தான் சவுத் கொரியா வரான். ஆனா அவனை பிக்கப் பண்றதுக்காக யாரும் நான் வரல. அந்த டைம் ஜின்ன பாக்குறதுக்காக ஒரு லேடி வராங்க. இவங்க தான் மீன். ஃபியூச்சர்ல இவங்க தாங்க ஜின்னோட மனைவி. இப்ப ஜின்ன பார்த்து உங்களை கூட்டிட்டு போக யாரும் வரலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாங்க. என்னதான் நடந்திருக்கும்னா மின்னுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் பண்றதுக்காக இவங்க ரெண்டு குடும்பத்திலையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஜின்ன பார்த்து பேசுறதுக்காக ஏர்போர்ட்ல இருக்க அவனை கூட்டிட்டு போக கண்டிப்பா ஆளுங்க வருவாங்க. அந்த ஆளுங்க வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க வரதுக்கு லேட் ஆகும். இவங்களும் ஜின்ட்ட பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ண அந்த பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்ப ஜின்ட்ட நான் உங்களை போட்டோல பார்த்ததை விடவும் நீங்க நேர்ல பார்க்க அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில போட்டோஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அது என்ன போட்டோன்னு பார்த்தா ஜின்ன அமெரிக்கால படிக்கும் போது சில பொண்ணுங்களோட லூட்டி அடிச்சிருப்பாரு. அதுதான் போட்டோவை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல் எல்லாம் மின்னுக்கு எப்படி தெரியும்னா மின்னோட அப்பா ஒரு மிகப்பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனியை வச்சிருக்காரு. அதுதான் சவுத் கொரியாலே நம்பர் 1 நியூஸ் பேப்பரா இருக்கும். அதனால யாரை பத்தி வேணாலும் அவங்களால சுலபமா டீடைல்ஸா கலெக்ட் பண்ண முடியும். இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க. ஜின்ன கூட்டிட்டு போறதுக்காக ஏற்பட்டுக்க மேனேஜர் வந்திருக்கவன். சாரி சார் வரதுக்கு லேட் ஆச்சு. வர வழியில ஒரு நியூஸ் பேப்பர் ட்ரக்குக்கு ஆக்சிடென்ட் ஆனதா சொல்ல அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி பேர் ஹான்சங்கான்னு கேட்கவும் அதுக்கு அந்த மேனேஜரும் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்க அதெல்லாம் தெரியும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு தான் வர. தாத்தாவுக்கு பேரனை பார்த்தோன்னா சந்தோஷம். சேர்மனுக்கு 4 பேர பசங்க இருந்தாலும் அதுல மூத்த பையன் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே ஜின்ட்ட எனக்கு அப்புறம் சூனியாங்க நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஜின்னோட கல்யாணத்தை பத்தி பேசி இந்த கல்யாணம் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல அதே நேரத்துல சேர்மனோட மூத்த மருமகள் தான் காட்டுறாங்க. அதான் ஜின்னோட அம்மா. அவங்க மின்னோட போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்னமோ என் பையனுக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணல. அவங்க பையன் கிட்ட வந்து இந்த பொண்ணு ஒன்னும் பார்க்க அவ்வளவு அழகா இல்ல, நீ மட்டும் பிடிக்கலன்னு ஒரே வார்த்தை சொல்லு, நான் இப்பவே தாத்தா கிட்ட போய் சொல்லி வேற பொண்ணை பார்க்க சொல்றதா சொல்லவா அதெல்லாம் வேணாமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பி வச்சுட்டு அங்க உள்ள மின்னோட போட்டோவை பாக்குறான். ஏன்னா ஜின்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப மிஸ்டர் போவும் ராச்சர் தான் காட்டுறாங்க. ஆன்ஜின் மோட்டார்ஸ் தான் வந்திருக்காங்க அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக. அதோட ஓனர் டீம் பேச அவர் என்னமோ தயங்குறாரு. அதனால மிஸ்டர் போபோ நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு நல்லாவே புரியுது. நாங்க மட்டும் இந்த கம்பெனியை வாங்கினா இங்க வேலை பார்க்கற யாரையுமே வேலையை விட்டு அனுப்ப மாட்டோம்னு சொல்லவும் அவர் அந்த கம்பெனியை சேல் பண்ண ஒத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்ல இருந்து வெளியே கிளம்பவும் டிரைவரும் கார் எடுக்க ரெடியா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ டூஜன் வந்து காரை நானே ஓட்டிட்டு போறேன். ஏன்னா நான் எங்க போனாலும் அந்த தகவல் என் 2வது பெரியப்பாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் கரெக்டான்னு கேட்கவும் தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு டிரைவர் சார் மன்னிச்சிருங்க, ஆனா இந்த விஷயம் மட்டும் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என் வேலையும் போயிடும் என் குடும்பமும் கஷ்டப்படும் சொல்ல டூஜன் மட்டும் அந்த காரோட கீயை வாங்கிட்டு தனியா ஓட்டிட்டு போக எங்க போயிருக்கான்னு பார்த்தா அவன் இன்னொரு அம்மா அதாவது இவனோட அம்மாவோட சின்ன ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப இவனோட அப்பா வராரு. கையில ஒரு பொக்கேவோட வராரு. அதை பார்த்துட்டு அம்மா கோவப்படுறாங்க. நீங்க எதுக்காக இப்ப இந்த பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்ததா சொல்ல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியுதா, கரண்ட் பில் கட்டல, இந்த இடத்துக்கு வாடகை கட்டல, நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம கையில பணம் இல்லாத நேரத்துல இந்த பொக்கே தான் முக்கியமானு கேக்குறாங்க. இவனோட அம்மா இப்ப எதுக்காக சாதாரண பொக்கேக்காக கோவப்படுறாங்கன்னா இந்த ஆன்ஜின் மோட்டார்னு ஒன்னு சேல் பண்றாங்களா அதே கம்பெனில தான் இவனோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அந்த கம்பெனி விற்க போறாங்க தெரியவும் அங்க வேலை பார்க்குற ஆளுங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவருக்கு வேலை இனிமேல் இருக்குமா இல்லைங்கிறத ஒரு டவுட். அந்த டைம்ல வீணா இந்த பொக்கேக்கு செலவு பண்ணுமா தான் சொல்லி கோவப்பட்டு இருக்க. அதுக்கு அவரும் எனக்கு 1000 கடன் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா எக்காரணத்தை கொண்டோம் என் குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வேன், அதுல இருந்து எப்பவுமே நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லவும் அதெல்லாம் அங்க டூஜனா இருக்கு. நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஃபியூச்சர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இவனுக்கு எப்பவுமே அவங்க அப்பா மேல கோவம் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அப்பாவை தானோ. அவங்க அப்பா அவங்களுக்காக எதுவுமே செய்யலங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இப்ப அவரோட பேச்சு கேட்ட வரைக்கும் அப்பாவோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தாலும் எங்களை நல்லபடியா பாத்துக்க அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க இப்ப கற்பனா சூனியா கூட கம்பெனி தான் கட்டுறாங்க. அங்க சேர்மனை பாக்குறதுக்காக டூஜின் வந்திருக்கவும் அங்க உள்ள ஒரு லிப்ட்ல ஏற அந்த லிப்ட்ல ஆல் ரமீன் இருப்பாங்க. ரமீன் பார்த்த உடனே இவங்க தான் வருங்காலத்துல ஜின்னோட மனைவின் டூஜின் கண்டுபிடிச்சிருவான். அப்ப அங்க உள்ள கண்ணாடியை பார்த்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இவனை பார்த்து டூஜின் சிரிக்கவும் நீ இப்ப எதுக்காக என்ன பார்த்து சிரிச்ச, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கவும் சரி உன்னை எனக்கு யாருன்னு தெரியும், நீ தானே சேர்மனோட 4வது பேரன்னு கேட்கவும் அப்ப டூஜின் பக்கத்துல க்ளோஸா வர மாதிரியே ரமீன் காலர் கிட்ட கைய வச்சு அங்க இருக்கிற பிரைஸ் டேக புடிச்சிட்டு புதுசா வாங்கின ட்ரெஸ் போல இருக்கு, பிரைஸ் டேக கூட கழட்டாம வேகமா யாரைய பார்க்க போறீங்க போல இருக்கு, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிப்ட்ல இருந்து ஒரு ஃப்ளோர்ல இறங்கி அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோட ஆட்டிடியூட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவ அங்க அவங்க ஃபேமிலியும் சேர்மனோட குடும்பமும் இருக்கு. ஏன் சேர்மனோட மூத்த பையனும் இருக்கு. அங்க ஜின்னியும் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கவ. அப்ப செக்ரட்டரி வந்து சேர்மன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அவர் அங்கிருந்து கோவமா கிளம்புறாரு. அப்பதான் அந்த வழியில சேர்மனை பாக்குறதுக்காக டூஜின் வரவும் தாத்தா பேரங்கிட்ட பவர் சாரோட டைரக்டரா இருந்தாரு இந்த மிஸ்டர் ஓ, அவர் கூட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கேன்னு கேட்கவும் இல்ல தாத்தா நாங்க மீட் பண்ணிக்கிறது இல்ல, எதனாலன்னு கேட்டா என் ஐடியா வேற அவர் ஐடியா வேற, எங்களுக்குள்ள செட் ஆகல அதனால மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் சரி மிராக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அப்ப சேர்மன் தாத்தாவும் நான் சொல்றத தெளிவா கேளு, நீ மறுபடியும் அந்த ஓவ பார்த்தா சொல்லு, ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு மிராக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டி போறாங்க, போட்டின்னு வந்தா உன் தாத்தாவை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அப்ப போயிட்டு இருக்க தாத்தாவை ஜூஜின் தடுத்து நிறுத்தி தாத்தா நீங்க ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கும் தெரியும், ஒருவேளை அந்த நிறுவனத்தை நீங்க வாங்கினா அங்க வேலை பார்க்குற ஆளுங்களாம் வேலையை விட்டு அனுப்பாங்க,
அவங்களே வேலைக்கு வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் பேராண்டி நிர்வாகம் என்ன தெரியுமா பணம் சம்பாதிக்கிறது அப்படி பணம் சம்பாதிக்கணும்னா நமக்கு கீழே இருக்கவே நம்மளை பார்த்து பயந்து போகணும் ஒருவேளை நான் அந்த கம்பெனியை வாங்கினா அந்த கம்பெனியோட முதலாளி யாராவது மேல பயம் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே அங்க வேலை பார்க்குற எல்லாருமே வேலையை விட்டு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்ப டூஜனை பத்தி தான் கேக்குறாங்க சேர்மனோட கடைசி பிறந்த டூஜன் எப்படிப்பட்டவன் கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பாவும் சேர்மனுக்கு இருக்கிற 4 பேரன்களே அவன் தான் ரொம்பவே புத்திசாலி படிப்புல கில்லாடி அவங்க குடும்பத்திலேயே நல்லா படிச்சு சவுத் கொரியால இருக்க நம்பர் 1 காலேஜ்ல சீட்டு வாங்கினவன் அதனாலே சேர்மன் அவன் அடிச்சு கர்வமா இருப்பாரு அதோட அவன் காலேஜில் சேர்ந்ததுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா பூடான்ல இருக்க மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்டையே கொடுத்தாரு அதோட மதிப்பு மட்டுமே பல கோடி முக்கியமா டூஜன் சின்ன பையனா இருக்கும் போது அந்த லேண்ட் தான் வேங்கணும்னு அடம் பிடிச்சு அவன் தாத்தா கிட்ட வாங்கியிருக்கான் அந்த அளவு திறமசாலின்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டா என் வாழ்க்கையோட கதையை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டு அதில் ஹீரோவா வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதா சொல்லவும் சின்ன கல்டிவேட் டூஜனை கரெக்ட் பண்ண பிளான் பண்றாங்க இப்ப கட் பண்ண டூஜனை தான் கட்டுறாங்க ஒரு காஃபி ஷாப்க்கு வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி பணத்தை கொடுக்கவும் அடுத்த செகண்ட் இந்த காஃபியை கொடுக்குறாங்க கொடுக்கறது யாருன்னு பார்த்தா மின் இங்க தான் பார்ட் டைம் ஜாபா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதோட ஹீரோ பார்த்துட்டு நீ எப்பவும் இந்த ஒரே காஃபியை தான் வாங்குற நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நீ கண்டினியூஸா இங்க வந்துட்டு தான் இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காஃபியை குடிக்கிறதுக்காக நீ இங்க வரல என்ன பாக்குறதுக்காக தான் வரணும் ஏன்னா இது வரைக்கும் நீ வாங்கின காஃபிக்கு உனக்கு 12 கூப்பன் கிடைச்சிருக்கு நீ 12 தடவை நீ ஃப்ரீயாவே காஃபி குடிக்கலாம் ஆனா அப்படி ஒரு தடவை கூட நீ அந்த கூப்பனை யூஸ் பண்ணதே இல்ல என்ன பார்க்க வரை என்கிட்டயும் பேசுறேன்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டேன் ஒன்னு பண்ணு இதான் என் மொபைல் நம்பர் இனிமேல் என்ன கான்டாக்ட் பண்ண முக்கியமான விஷயம் நாளை காலையில நான் காலேஜுக்கு வரும்போது லைப்ரரியில எனக்காக ஜன்னல் பக்கத்துல ஒரு சீட்டை பிடிச்சு வைன்னு சொல்லவும் அதை கேட்டு டூஜுனு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் ஒன்னும் பாக்குறதுக்காக இங்க வர நினைச்சிட்டு இருக்கேன் இந்த காஃபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் இந்த கடைக்கு வரேன் அதோட நீ சொல்லிதான் என்னால 12 காஃபி ஃப்ரீயா குடிக்க முடியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும் அப்ப இந்த காஃபிக்காக தான் நீங்க வரியான்னு கேட்கவும் டூஜுனு ஆமா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு அதனால இங்க வரேன்னு சொல்லிட்டு சரி அதை விடு நீ நாளைக்கு லைப்ரரி பக்கத்துல ஒரு சீட்டை தானே பிடிச்சு வைக்க சொன்னேன் கண்டிப்பா பிடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அதெல்லாம் அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு என்னமோ அந்த பையன் உன்னை பார்க்க இங்க வர மாதிரி தெரியல நீ தான் அவங்கிட்ட பேச ட்ரை பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும் மின்னுக்குள்ள ஒரு குழப்பம் அவன் உண்மையிலேயே என்ன பார்க்க இங்க வரலையா அப்ப நான் தான் அவங்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மின்னுக்குள்ள ஒரு எண்ணம் வர கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க மிஸ்டர் ஓ ஒரு பிரஸ் மீட்டர் ரெடி பண்ணியிருக்காரு ஏன்னா மிராக்கல் கம்பெனி ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்கியிருக்காங்களா அது சம்பந்தமா சில டாக்குமெண்ட்ல இன்னைக்கு தான் அபிஷியலா சைன் பண்ண போறாங்க அதுக்காக தான் பிரஸ் பீப்பிள் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கேன் அங்க ஆஞ்சின் மோட்டார்ஸோட சிஇஓ வரல கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்க ஓவா அவர் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் ராச்சர் அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப டூஜனோட காலேஜ் தான் காட்டுறாங்க காலேஜ்ல இருக்க டூஜன் வந்து மீட் பண்ணி இது கண்டிப்பா உனக்கு தெரிய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கான நியூஸ் பேப்பரை காட்டவும் அதுல இன்னைக்கான ஹெட்லைன் என்னன்னா ஆஞ்சின் மோட்டார்ஸ் சேல் பண்ண போறதாவும் அதை மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு கம்பெனி தான் வாங்க போறதாவும் அந்த மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமெரிக்கன் கம்பெனி நம்ம நாட்டுல இருக்க மிகப்பெரிய கம்பெனியை வாங்கினா அமெரிக்கன் கம்பெனி கீழே நம்ம நாடு அடிமையானதுக்கு சமம்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்திருக்கு அந்த நியூஸை பார்த்த உடனே ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கவா ஆப்போசிட்ல தான் மின் வராங்க டூஜன் மின்ன பார்த்துட்டோம் எதுவும் பேசாம அங்க இருந்து போக அதை பார்த்த மின் இந்த டூஜனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இன்னைக்கு நானும் லைப்ரரியில மீட் பண்றதானே இருந்தோம் இப்ப எதுக்காக இவன் திடீர்னு வேகமா ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப சேர்மோட வீட்டை தான் காட்டுறாங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி சவுத் கொரியாவை சேர்ந்த ஆஞ்சின் கம்பெனியை வாங்க கூடாது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்ல இது எல்லாத்துக்குமே காரணம் சேர்மன் தான் அது மட்டும் இல்ல அவர் அந்த கம்பெனியை வாங்கி ஆகணுங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர் ஒருத்தர் இருப்பாரு அந்த கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கு அவர் முக்கியமான காரணம் அவர் நிறைய ஃப்ராட் தனம் பண்ணதாவும் பொய்யான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க இனிமேல் அந்த மோட்டார் கம்பெனி யார்ட்டையாவது விற்கிறதா இருந்தா அது கண்டிப்பா சேர்மன்ட்ட மட்டும் தான் விற்க முடியும் அந்த அளவு சேர்மன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா பண்ணியிருக்கவும் இப்ப டூஜன் தான் காட்டுறாங்க காலேஜ்ல இருந்து டைரக்டா மிராக்கிளுக்கு தான் வரவும் அங்க உள்ள ஓகிட்ட அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் நம்ம தான் வாங்கணும் எக்காரணத்தை கொண்டு சூனியாங் வாங்க கூடாதுன்னு சொல்லவும் நீ எதுக்காக இப்படி போட்டி போடுற சூனியாங் உன் தாத்தாவோட கம்பெனி தான் அவர் தான் ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க போறாரு பேசாம நீ அவர்கிட்ட டைரக்டா பேசி பார்க்கலாம்னு சொல்ல அந்த ஐடியாலாம் ஒர்க்கே ஆகாது ஏன்னா என் தாத்தா என் பேச்சை கேட்க மாட்டாரு என் தாத்தா மட்டும் ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்கிட்டாருன்னா அங்க வேலை பார்க்குற எல்லா தொழிலாளிகளுமே வேலையை விட்டு அனுப்பிடுவாரு அவங்க குடும்பமே கஷ்டப்படும்னு சொல்ல மிஸ்டர் போவோம் அப்ப இந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் நீ வாங்குறது அவங்க மேல இறக்கப்பட்ட டூஜன் நான் சொல்ற விஷயத்தை கேளு நம்ம பண்றது பிசினஸ் இதுல இறக்கத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது புத்தியை வச்சு தான் வியாபாரம் பண்ணணும் ஒருவேளை நீ இறக்கப்பட்ட அவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா இதெல்லாம் பிசினஸுக்கு சரியான ஐடியாவா இருக்காது என்னாலே உனக்கு உதவி பண்ண முடியாது ஒருவேளை நீ இப்படிதான் பிசினஸ் பண்றதா இருந்தா இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம் நமக்குள்ள எந்த ஒரு சம்பந்தம் இல்ல நான் மறுபடியும் அமெரிக்காவே போறதா சொல்ல அதுக்கு டூஜனும் ஒருவேளை இதுதான் உங்க முடிவுனா நானும் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல அதைட்டேன் ஆஞ்சின் மோட்டார்ஸ் கண்டிப்பா சூனியங்கோட கைக்கு போக கூடாது நானே டைரக்டா என் தாத்தாவை பார்த்து பேசுறதா சொல்லிட்டு அங்க இருந்த போகவும் அப்போ மிஸ்டர் போவோம் உனக்கு என்னதான் பிரச்சனை அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க ஏன் இவ்வளவு வெறியா இருக்க அதுக்கான காரணம் உண்மையில அந்த தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுமா இல்ல வேற எதுவும் காரணமான்னு கேட்க டூஜன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து போறான் அப்பதான் டூஜன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு சொல்லி காட்டுறாங்க டூஜனோட இன்னொரு அம்மா அதான் என்னோட அம்மா இருப்பாங்களே அவங்க இறந்து போறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ்ல நடந்த ஒரு போராட்டம் தான் அங்க வேலை பார்த்த தொழிலாளி எல்லாத்தையுமே வேலையை விட்டு அனுப்பினதால அவங்க வேலையை விட்டு போக முடியாதுனோ அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை தர சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அது கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை சேர்ந்த ஆளுங்க போலீஸ் மூலமா அவங்களை அடிச்சு அனுப்ப சொல்லியிருப்பாங்க அப்படி அந்த தொழிலாளிகளை போலீஸ் அடிக்கும் போது அதெல்லாம் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும் அதை இவனோட அம்மாவும் பார்த்திருப்பாங்க அவங்க பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அதான் இவனோட அப்பாவையும் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அந்த அதிர்ச்சியிலே
வேலையிலே இறந்தும் போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும். என்னோட அப்பாவுக்கு மட்டும் வேலை போகாம இருந்தா அவர் கண்டிப்பா போராட்டத்துல ஈடுபட மாட்டாரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இறந்து போக மாட்டாங்க. அதுக்காக தான் டூஜன் அந்த கம்பெனியை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதை பத்தி பேசுறதுக்காக சேர்மனை மீட் பண்ண அவரோட வீட்டுக்கே வரவும். ஆனா அந்த டைம் சேர்மன் அங்க இல்ல, ஜின் தான் இருக்கவன். நம்ம தாத்தா பிரசிடென்ட மீட் பண்ண போனதா சொல்ல, அப்ப டூஜன் அந்த ஜின்ட்ட ஆன்ஜின் மோட்டார்ஸ் தாத்தா வாங்க ட்ரை பண்றாரு, அது எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்கவும், அந்த நிறுவனத்தை வாங்க போதுமான பணம் நம்ம கிட்ட இல்ல. அதே நேரத்துல பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணவும் அவர் ஆன்ஜின் மோட்டார்ஸ் சூனியாங் கூட சேர்க்கறதுக்காக நம்ம எதிரி கம்பெனியான டேயாங் குரூப்ட உதவி கேட்க சொல்லி ஐடியா கொடுத்திருக்கதா சொல்லவும், அதை கேட்ட டூஜனுக்கு ஒரு ஐடியா வந்து அங்கிருந்து டைரக்டா மிராக்கலுக்கு வரான். அங்க உள்ள மிஸ்டர் போவை பார்த்துட்டு, நீங்க அமெரிக்கா போறதா முடிவு எடுத்தா அதை நான் தடுக்க போறதில்ல, ஆனா இந்த கம்பெனிக்கு நீங்களும் நானும் பார்ட்னர், அதோட என்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அது மூலமா நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு டூஜின் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ண இப்ப மிஸ்டர் போவை தான் காட்டுறாங்க. டூஜின் சொன்னதுக்காக சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவா, நீங்க ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்க ட்ரை பண்றது எனக்கு தெரியும், அதோட அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு அந்த அளவு உங்ககிட்ட பணம் இல்லங்கிறது எனக்கு தெரியும், அந்த கம்பெனியை வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றதா சொல்லவும் சேர்மன் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. அப்ப மிஸ்டர் போவோ, நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு தான் லாபம், நான் அந்த கம்பெனியை வாங்க உங்களுக்கு உதவி பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா அங்க வேலை பார்க்குற யாரையும் வேலையை விட்டு அனுப்ப கூடாது, அதோட நீங்க வாங்கின அந்த கம்பெனியோட சில பங்குகளை எங்களுக்கு தரணும்னு சொல்ல சேர்மன் அதுக்கு என்னதான் பதில் சொன்னாருன்னு தெரியல. இப்ப கட் பண்ணா சேர்மன் பிரசிடென்ட் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. அந்த கம்பெனியை வாங்குறத பத்தி பேசதான் வந்திருக்கவும் பிரசிடென்ட் என்ன ஐடியா கொடுத்திருப்பாருன்னா, சூனியாங்கிட்ட இப்ப ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு பணம் இல்ல, அதனால அவர் எதிரி கம்பெனியோட டேயாங் கூட சேர்ந்து வாங்க சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சேர்மன் எனக்கு அதுல விருப்பம் இல்லனோ என் கம்பெனி அதை தனியா வாங்கும்னு சொல்ல பிரசிடென்ட் உங்க கம்பெனியோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்குற அளவு உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்க சேர்மனும் மிஸ்டர் போஸ் சொன்ன டீலை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட அந்த அளவு பணம் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்ப கட் பண்ண ஒரு பிரஸ் மீட்டை தான் காட்டுறாங்க. மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் உதவியோட சேர்மன் அந்த ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்கிடுவாரு. அதோட அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் மறுபடியும் அவங்க பழைய வேலையை பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இது மூலமா டூஜன் பண்ண பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. அதனால என்னோட அம்மா இறந்து போக மாட்டாங்கனோ, இனிமேல் அவங்க லைஃப்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்க எந்த ஒரு பில்டிங்ல ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த இடத்தோட ஓனரை வந்து மீட் பண்ணி அதிக பணம் கொடுத்து அந்த பில்டிங்கை வாங்கியிருப்பான். அதோட இனிமேல் என் அம்மா எக்காரந்து கூட கஷ்டப்படக்கூடாது, இந்த டாக்குமெண்ட் எப்படியாவது அவங்க கையில கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவனுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க ஆல்ரெடி இவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. எந்த அம்மாவோட உயிரை காப்பாத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டானோ இப்ப அது பயன் இல்லாம போயிடுச்சு. அதே இடத்துல டூஜனுக்கு அந்த ஹோட்டல் இருக்க இடத்த விட்ட ஓனர் இருக்க இவங்க எப்படி இறந்து போனாங்க, இதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு கேட்க அதுக்கு அந்த இடத்தோட ஓனரும் இல்லப்பா அந்த அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போனதா சொல்ல அந்த டாக்குமெண்ட் அதே இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து வேகமா அவங்க அம்மாவோட கடைக்கு தான் ஓடுறான். அந்த ஹோட்டல் லாக் ஆயிருக்கவும் அந்த டோர் அடிச்சுட்டு உள்ள வரான். தான் அம்மா எதுக்காக இறந்து போனாங்க, அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவு வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை இருந்துச்சு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளா தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் டூஜனுக்கு என்னோட மார்க் ஷீட் கிடைக்குது. அது கிடைக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல பொருளாதார வீழ்ச்சியில இருக்கும் போது இவனும் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டியட்டேன். ஆனா இப்ப அவங்க குடும்பத்துக்கிட்ட பணம் இல்ல. அதை இவனும் புரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மாவோ நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற, நல்லா படிச்சு காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்குற வழியை பாருன்னு சொல்ல அப்ப இவனும் அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் மட்டும் படிச்சு நல்ல வேலைக்கு போறேன், நம்ம குடும்பத்தை நல்லபடியா நான் பாத்துக்கிறதா சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவோ நீ எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டியதில்ல, உன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க, நல்லா படி, உனக்கு வருங்காலத்துல குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க ஆசைப்படுறத செய்ய முடியாத ஆளா மட்டும் இருந்துடாதன்னு சொல்ல இவனும் அங்க இருந்து கிளம்ப. இதெல்லாம் டியூஜன் இப்ப திங்க் பண்ணி பார்க்கவும் அப்பதான் அந்த இடத்துல இவன் அம்மாவோட டிஷர்ட் கிடைக்கவும் அதை எடுத்து பார்த்து தனக்காக தான் அம்மா இந்த ஹோட்டல்ல பட்ட கஷ்டத்தையும் வேதனையும் நினைச்சு பாக்குறான். தான் கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் தான் இன்னொரு தாயோட உயிரை காப்பாற்ற முடியலன்னு வேதனையில இருக்க அங்க உள்ள சில முக்கியமான திங்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் சோனியா லைஃப் சயின்ஸ்ங்கிற கம்பெனில அவங்க தகுதிக்கு மீறி நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு உடனே பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு வரவும் ரீசெண்டா வந்த நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அத லைஃப் சயின்ஸ் கம்பெனியை பத்தி ஏதோ டீடைல்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருந்து சில குறிப்புகளை மட்டும் குறிச்சுக்கிறான். அதே டைம் தான் மின் அங்க வரவும் அவங்கள கண்டுக்காம டூஜின் அவங்கள கிராஸ் பண்ணி போறான். அதோட இந்த கதையில மொத்தம் 2 மின் இருப்பாங்க. அதனால நம்ம இனிமேல் இவங்களை ஹீரோயின் சொல்வோம். இப்ப நம்ம ஹீரோயின் டூஜன்ட்ட வந்து உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, தப்பெல்லாம் ஏன் மேலதான், காஃபி ஷாப்புக்கு வந்த உங்ககிட்ட நான் நம்பர் கொடுத்தேன், உன்னை லைப்ரரிக்கு டேட்டிங் வர சொன்னது நான் தான், அது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் உங்ககிட்ட வழிய வந்து பேசுறதால என்னை கேவலமா நினைச்சிட்டியா, அன்னைக்கு என்னமோ என்ன பார்த்துட்டும் வேகமா ஓடினேன், நான் கூட ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும் அதனாலதான் ஓடுறேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்ன பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறேன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கோவமா அந்த லைப்ரரியில இருந்து வெளியில வராங்க. அப்ப நல்லா மழை பெய்யவும் டூஜின் வந்து ஒரு கொடையை கொடுக்குறேன், நீ சொன்னது தப்பு, நீ எனக்கு தகுதியானவதான், ஆனா நான் தான் உனக்கு தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அப்ப ஹீரோயின்குள்ள அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், இவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா, அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு குழப்பத்திலேயே இருக்கவும் கட் பண்ண இப்ப மிராக்கல்ல தான் கட்டுறாங்க. மிராக்கல்ல சூனியாங் லைஃப் சயின்ஸ்ங்கிற கம்பெனியை பத்தியும் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை திடீர்னு விற்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை மிஸ்டர் ஓகிட்டியா அவரோட செக்ரட்டரி ராச்சல்டையும் கண்டுபிடிக்க சொல்ல அவங்க மூலமா சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ல சூனியாங்க்கு சொந்தமான லைஃப் சயின்ஸ்ங்கிற கம்பெனியை விற்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியோட நிறைய ஷேர்ஸ் அமெரிக்கால இருக்க ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு. அவங்கள வாங்கின கொஞ்ச நாளே அந்த பங்களோட மதிப்பு அதிகமா இருக்கும் போதே அந்த கம்பெனியோட பங்குகளை வித்திருக்காங்க. அது மூலமா அந்த அமெரிக்கன் கம்பெனிக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அவங்க அந்த பங்குகளை வித்த கொஞ்ச நாளே சூனியாங் லைஃப் சயின்ஸ்ங்கிற கம்பெனியை உன் தாத்தாவை
தாத்தாவும் வித்திருக்காரு. அப்ப டூஜனும் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை திடீர்னு விற்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் அதுக்கான காரணம் எனக்கும் தெரியல. ஆனா அமெரிக்கால இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அந்த அமெரிக்கன் கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவி கேட்டேன். அவங்க கொடுத்த டீடைல்ல அந்த அமெரிக்கன் கம்பெனிக்கும் சூனியாங் கம்பெனிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. முக்கியமா அந்த அமெரிக்கன் கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதே உன் தாத்தா தான். அதனாலதான் உன் தாத்தா கரெக்டா பிளான் பண்ணிருக்காரு. அந்த கம்பெனியை விற்க போறதா முன்னாடியே முடிவெடுத்திருக்காரு. அதனாலதான் அந்த கம்பெனியோட பங்குகளை வேற ஒரு கம்பெனியை வாங்க சொல்லியிருக்காரு. அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பங்குகளை வித்து பணமாக்கினதுக்கு அப்புறம் லைஃப் சயின்ஸ் கம்பெனி வித்திருக்காரு. இதெல்லாம் உன் தாத்தாவுக்கு அந்த லைஃப் சயின்ஸ் கம்பெனி வித்தாலும் பெரிய நஷ்டம் இல்ல. அந்த கம்பெனிக்கான பணம் உன் தாத்தா கிட்ட தான் இருக்கணும். ஆனா அந்த கம்பெனி வித்ததால அந்த பங்கோட மதிப்பு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. உன் தாத்தாவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த பங்கோட மதிப்பு குறைஞ்சதால அதை வாங்கின சின்ன சின்ன பங்குதாரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும் டூஜனுக்கு ஓரளவு இதெல்லாம் புரிஞ்சாலும் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்க ஒரு குழப்பம் என்னன்னா சேர்மனுக்கு லைஃப் சயின்ஸ் கம்பெனி வித்ததால லாஸ் இல்லன்னு புரியுது. இருந்தாலும் லாபத்துல போயிட்டு இருந்த கம்பெனி எதுக்காக அவர் விற்கணும், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா சேர்மனை வெயிட் பண்ண அவரோட கம்பெனிக்கு வரவும் சேர்மனும் பேரனை பார்த்த உடனே நான் பேராண்டி தாத்தாவை பார்க்க கம்பெனி வரைக்கும் வந்திருக்க, பாக்கெட் மணி எதுவும் வேணுமான்னு கேட்க தாத்தா அதுக்காக வரல, ரீசெண்டா நம்ம கம்பெனியோட ஒரு நியூஸ் பார்த்தேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்வமா இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். நம்ம லைஃப் சயின்ஸ் கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு அதை விற்க காரணம் என்னன்னு கேட்கவும் அப்பதான் சேர்மன் தாத்தாவும் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. பேராண்டி பிரசிடென்ட்டுக்கும் நமக்கு இடையில சின்னதா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரசிடென்டோட பார்வை நம்ம லைஃப் சயின்ஸ் கம்பெனி மேல பட்டிருக்கு. அவன் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு ஏதாவது குறைச்சல கொடுப்பான். அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த கம்பெனியை வித்தேன். இருந்தாலும் பினான்சியலா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு டூஜனும் தாத்தா நமக்கு பினான்சியலா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம கம்பெனியை நம்பி நிறைய இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டிருப்பாங்களே, அவங்களா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க நிலைமை என்ன, அவங்க எல்லாருமே நம்ம சூனியங்க தானே நம்பி இருந்தாங்கன்னு சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் நீ எதுக்காக அவங்கள பத்தி கவலைப்படுற, நீ ஒண்ணு அவங்கள மாதிரி சாதாரண ஆள் இல்ல, இந்த சூனியாங்கோட அதிபதி ஜின்யாங் சாவோட பேரன், அத மாதிரி சாதாரண பீப்புள்ஸுக்கு பக்கத்துல கூட நீ போக வேண்டியது இல்லைன்னு சொல்ல டூஜனுக்கு அவன் இன்னொரு அம்மாவோட இறப்ப நினைச்சா அவன் தாத்தா மேலேயே கோவம் வருது. இருந்தாலும் அதை காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட அங்கிருந்து வெளியில வர அந்த கம்பெனிக்கு எதிராக நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், அவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸ் பணத்தை தான் அந்த கம்பெனில போட்டிருப்பாங்க. அது லாஸ் ஆனதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காவோ அந்த போராட்டம் பண்றவங்கள ஒருத்தங்களா டூஜனுக்கு அவன் இன்னொரு அம்மாவோட உருவமும் தெரியுது. அவங்க எந்த நிலைமையில எதுக்காக அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இவனே நினைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. தான் பையனோட படிப்பு, குடும்ப கஷ்டம், கடன் தொல்லை, பில்லு கட்ட வேண்டியது, இத்தனை பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து எப்படி வெளியில வருது, அதுக்கான காரணம் என்னன்னு தேடும் போது லைஃப் சயின்ஸ் கம்பெனியை பத்தி நியூஸ் வர ஆரம்பிக்குது. இந்த கம்பெனில நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா அதுல அதிகமா பணம் கிடைக்கும், அது மூலமா தன்னோட பசங்களோட வாழ்க்கைக்கும் தான் குடும்ப கஷ்டத்துக்கு உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க சேவிங்ஸ்ல அந்த மொத்த பணத்தோட வெளியில கடன் எல்லாம் வாங்கி இந்த லைஃப் சயின்ஸ் கம்பெனில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கம்பெனி வித்ததால அந்த கம்பெனியோட பங்குகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் போக பெரிய நஷ்டத்துல மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற கடனோட இன்னும் நிறைய கடன்ல மாட்டிக்கவும் அதால ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்க வர ஒரு வண்டிக்கு முன்னாடி போய் விழவும் அங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. அப்படி ஒரு இலியூஷன் டூஜனுக்கு தெரியவும் தான் அம்மாவோட இறப்ப நேர்ல பார்த்த மாதிரி நடுங்கி போறான். அப்பதான் அவன் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லயே சூனியாங்க்கு சொந்தமான இன்னொரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியை பார்க்கறான். தான் தாயோட மரணத்துக்கு காரணம் இந்த சூனியாங் தானோ. இந்த சூனியாங்கின் ஆட்டி படைக்கிறதா முடிவெடுக்க இப்ப கட்பனா சேர்மனோட மூத்த பேரன் ஜின்ன தான் காட்டுறாங்க. சூனியாங்க்கு சொந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பொறுப்பை சேர்மன் அவரோட மூத்த பேரன்ட்ட கொடுத்திருப்பாரு. அத ரெண்டாவது பையனுக்கு தெரிய வரவும் தாத்தாக்கு அப்புறம் பேரன் சூனியாங்க ஆள விரும்புறான். அதை நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு அவனோட ஆளுங்க கிட்ட சூனியாங் கம்பெனிக்கு சொந்தமான எந்த பங்குகளா இருந்தாலும் சரி எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு பங்குகளையும் வாங்குங்கன்னு சொல்ல இப்ப சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஃபேமிலி மீட்டிங் நடக்க குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அப்ப பாட்டியும் சேர்மன்ட்ட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லாஸ்ட்ல போறத கேள்விப்பட்டேன், அது எதுக்காக நம்ம மூத்த பேரன் ஜின்னு கொடுத்தீங்கன்னு கேட்கவும் அதுக்கு தாத்தாவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கேட்டு வாங்கினதே உன் பேரன் தான் சொல்ல எதுக்குப்பா லாஸ்ட்ல போன கம்பெனியை கேட்டு வாங்கினேன்னு கேட்கவும் அதுக்கு ஜின்னும் அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருக்கு. முதல் விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அந்த கம்பெனியை உருவாக்க தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தது. ரெண்டாவது விஷயம் நமக்கு சொந்தமான மொத்த கம்பெனி எல்லாம் பாத்துக்கிறதுக்காக தான் என் அப்பா ஆச்சி தப்பா அத்தன் எல்லாருமே இருக்கீங்களே, அதனாலதான் லாஸ்ட்ல போயிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நான் கேட்டு வாங்கினதா சொல்ல அதை கேட்ட ரெண்டாவது மருமகளும் ஜின்னி அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பேச கத்துக்கிட்ட, உன் திறமைக்கு நீ பிசினஸ் மேன் ஆக வேண்டியதில்ல, நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகலாம்னு சொல்ல அதை கேட்டு சேர்மன் கோவப்படுறாரு. என் குடும்பத்தை சேர்ந்தவன் அரசியல்வாதி ஆகிறதா, அரசியல்வாதிகளால நான் ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிச்சேன், என் கம்பெனியை விற்க வேண்டியதாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாருமே அரசியலை பத்தியோ அதுல சேர்ந்துக்கிறத பத்தியோ பேசக்கூடாதுன்னு சொல்லப்போம். அப்பதான் சேர்மனோட மருமகனும் ஆனா மாமா அடுத்த வர மேயர் எலெக்ஷன்ல நான் கேண்டிடேட்டா நிக்க போறேன், என்ன சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கதா சொல்ல அதுக்கு சேர்மனும் உனக்கு யாரை சப்போர்ட் பண்ணி சேர்மனா நிக்க சொல்ல இந்த ஜின்யாங் சால் அவனோட பணத்துக்காக வந்தா எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, என் சப்போர்ட் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சேர்மன் அங்க இருந்த கோவமா போகவும் அப்ப சேர்மனோட பொண்ணு மூத்த பையனை தான் பாக்குறாங்க. ஏன்னா மூத்த பையன் எலெக்ஷனுக்கு உதவி பண்றதா சொல்லிதான் தங்கச்சிட்டு இருந்து 50 மில்லியன் வாங்கியிருப்பாரு. ஆனா சேர்மன் இப்ப பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பா சொல்றது ரேடு தான் தங்கச்சி, நம்ம குடும்பத்துக்கு அரசியல் தேவையான்னு கேட்க தங்கச்சி கோவப்பட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப டின்னர் முடிவும் டூஜனையும் ஜின்னி தான் காட்டுறாங்க. டூஜின் ஒரு மேகசினை படிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துலயே டூஜனோட அண்ணனும் இருக்கான். ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்பா அவனுக்குள்ள ஒரு ஐடியா, தம்பி டூஜன் ஏன் இந்த பாட்டு கேட்கறது எல்லாமே ரொம்பவே பெருசா இருக்கு, ஒருவேளை இதெல்லாம் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகி கைக்குள்ள அடங்குற ஒரு ஆப்பிள் மாதிரி பாட்டு கேட்கற டிவைஸ்ல இருந்தா எப்படி இருக்குன்னு கேட்க உடனே டூஜனுக்கு ஆப்பிள் கம்பெனியோட ஞாபகம் வரவும் ஒருவேளை அத மாதிரி ஒரு
கண்டுபிடிப்ப மட்டும் நீ கண்டுபிடிச்சா அதுக்கு நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்ல. அப்பதான் பக்கத்துல இருக்க ஜின்னோ, டோஜோ நான் கேள்விப்பட்டேன் நீ இன்வெஸ்ட்மெண்ட்ல கில்லாடின, பிசினஸ்ல இவ்வளவு திறமசாலியா இருக்கிய, எதனால பிசினஸ் கோர்ஸ் எடுக்காம லா எடுத்தன்னு கேட்கவும் அதுக்கு டோஜோ, ஏன்னா தாத்தா இது வரைக்கும் அவரோட எந்த கம்பெனிக்கான பொறுப்பை என்கிட்ட கொடுக்கல, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, என் அப்பா தான். என் அப்பா தாத்தாவோட மத்த பசங்க மாதிரி இல்ல, என் அப்பா சூனியாங்க தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டாரு, அவரோட பையங்கிறதால நானும் சூனியாங்க தேவைப்பட மாட்டேன்னு தாத்தா நினைக்கலாம்னு சொல்ல அது எல்லாத்தையுமே டூஜனோட அப்பாவும் கேட்க மீட்டிங் முடிஞ்சு அவரோட வீட்டுக்கு இப்ப பசங்களோட போயிட்டு இருக்கும் போது 4வது பையன் ரொம்பவே சோகமா இருக்காரு. அத பக்கத்துல இருக்கவங்க மனைவி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க அதுக்கு 4வது பையனும், என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியல, என் பையன் எதுக்கு ஆசைப்படுறான், அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுது, ஆனா அவன் ஆசைப்படுற விஷயம் அவனுக்கு கிடைக்கல, அதுக்கான காரணம் அவனுக்கு நான் அப்பாவா இருக்கிறதாலன்னு சொல்லவும் டோஜின் அப்பா தன்னை பத்தி தான் பேசுறதா புரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துல பக்கத்துல இருக்க மூத்த பையனும், அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட மறைச்ச விஷயத்த நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லவும் இவன் என்னதான் சொல்றான்னு சொல்லி கேட்டா, நான் பெரிய சிங்கர் ஆகும்னு ஆசைப்பட்டேன், என் திறமையை நான் எவ்வளவுதான் மறைக்க நினைச்சாலும் அதை நீங்க கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட மொத்த குடும்பமும் இவனுக்குள்ள இப்படி ஒரு ஆசையான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு குப்பை மேடை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு சேர்மனோட மூத்த பேரன் ஜின்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க வந்த உடனே வாழடிக்கவும் பேரை மூக்க பொத்திக்கிறான். தாத்தா அதை பார்த்துட்டு, இந்த இடத்த நல்லா பாத்துக்கோ, இந்த இடம் தான் சவுத் கொரியாவோட வரலாற்றையே மாத்த போற ஒரு இடம், இன்னும் கொஞ்ச நாள் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போது, அதோட மதிப்பு 5 பில்லியன், மேயர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் வரப்போறதா சொல்றாரு. இப்ப மிராக்கல தான் காட்டுறாங்க. டோஜனும் மிஸ்டர் போவன் அடுத்து அவங்க எதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது மிஸ்டர் போவன், அமெரிக்காலேயே ரொம்பவே காஸ்ட்லியான இடம் எதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நியூயார்க்குன்னு சொல்லப்போம். அதான் தப்பு, அமெரிக்காலேயே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான இடம் சிலிகான் வேலியும். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, ஏன்னா அந்த இடத்துல தான் புது வியாபாரங்களை தொடங்குவாங்க, ஒரு புது வியாபாரம் தொடங்க ஒரு புது இடம் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் சொல்ல அதை கேட்ட டூஜனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். நீங்க லாஸ்டா என்ன விஷயத்த சொன்னீங்களோ அதான் மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்ல புது வியாபாரத்தை புது இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லவும் அப்பதான் டூஜனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் சூனியாங் மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வர முக்கியமான காரணமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானோ. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சாடாங்கிற ஒரு இடத்துல நியூ செல்டனுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அங்கதான் சவுத் கொரியாவை சேர்ந்த நிறைய சேனல்ஸோட கம்பெனி இருக்கு ஞாபகம் வரவும் மிஸ்டர் ஓ, நம்ம அடுத்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணதா ஒரு இடத்தோட லேண்ட் மேப்பை காட்டவும் இங்க தான் புது செல்டனும் உருவாக்க போறோம், இங்க நிறைய டிவி சேனல்ஸ் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வரப்போகுது, இது மூலமா நிறைய லாபம் கிடைக்குன்னு சொல்ல ஆனா மிஸ்டர் ஓக்கு அது நல்ல ஐடியாவை தோணல. நம்ம நாட்டோட மக்கள் தொகை ரொம்பவே கம்மி, இங்க வர டிராமாஸ் கேபாப் சிங்கர்ஸ் அதோட டிவி சேனல்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் தான் பார்க்க போறோம், இது எப்படி பெரிய அளவு ரீச் ஆகும்னு கேட்க நான் வேணா அடிச்சு சொல்றேன், நம்ம நாட்டோட டிராமாஸ் அதோட கேபாப் சிங்கர்லாம் வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆகும், நம்ம நாட்டோட சிங்கர்ஸ் பின்னாடி பல பேர் பைத்தியமா சுத்துவாங்கன்னு சொல்ல இப்ப மிராக்கல் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேவைப்படும், அதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. ஜியாங்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அவங்க இல்லீகலா நிறைய வேலை பண்ணிருப்பாங்க, அந்த கம்பெனி எப்படியாவது டேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லி டூஜனும் மிஸ்டர் ஓவும் பிளான் பண்றாங்க. அதை டீம் மூத்த பையனை தான் காட்டுறாங்க. தன்னோட பையன் ஜின்ன வர சொல்லி சூனியாங்க்கு நிறைய கம்பெனி இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நீ கேட்க வேண்டியதானே, சம்பந்தமே இல்லாம எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கேட்ட, அது பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கதா சொல்லவும் அதுக்கு பையனும், அப்பா நான் ஒரு காரணத்தால தான் சூனியாங் கன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டேன், தாத்தாவுக்கு வயசாயிட்டு இருக்கு, அவருக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அவருக்கு அப்புறம் மொத்த கம்பெனியை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், நமக்கு நிறைய பங்குகள் வேணும், அதனாலதான் சூனியாங் கன்ஸ்ட்ரக்ஷனை நான் கேட்டேன், இப்ப அந்த பங்குகள்லாம் எனக்கு சொந்தமானது, இதுக்கப்புறம் தாத்தா இறந்து போனா கூட சூனியாங்க நீங்க முழுசா டேக் ஓவர் பண்ண உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஜின்னாவோட கேபினுக்கு வரவும் அங்க வந்து பார்த்தா சேர்மன் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக நிறைய பிளான் பண்ணிருக்கான். அங்க இருந்து யூனா கான்டாக்ட் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்ல இப்ப கட் பண்ணா ஜின் அவனுக்கு சொந்தமான ஒரு போட்ல தான் மின்ன மீட் பண்ணவும் அந்த போட்டையே கிஃப்டா கொடுத்து மின்ன மேரேஜ் ப்ரப்போசல் பண்றான். அதுக்கு மின்னும் சூனியா குடும்பத்தை சேர்ந்த ஒன்னால இது மாதிரி பல போட்டுகளை வாங்க முடியும், இந்த சாதாரண போட்டை கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்களா, எனக்கு வேண்டியதை உங்களால தர முடியுமான்னு கேட்க என்ன நீங்க மேரேஜ் பண்றதுக்காக நீங்க கேட்கிற எதையும் நான் தர தயாரா இருக்கிறதா சொல்லவும் மின்ன அதுக்கு என்ன கேட்டாங்கன்னு தெரியல. ஆனா அதோட சீனை கட் பண்ணா இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் பேரன் ஜின் கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மேயர் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்த உதவி பண்ணா அவங்க மூலமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா இதுல குழப்பம் என்னன்னா மேயர் கேண்டிடேட்டுக்காக 3 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, அதுல யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேர்மனோட 3வது மருமகனை தான் காட்டுறாங்க. காலையில ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க யதார்த்தமா ஜாக்கிங் வர மாதிரி மிஸ்டர் ஓவும் வர 3வது மருமகனை பாக்குறாரு. சார் நீங்களா, உங்களை தான் பார்க்கணும் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நம்ம யதார்த்தமா இங்கேயே மீட் பண்ணிட்டோம், இந்த ஊருக்கு உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளு தான் மேயரா வரணும்னு சொல்ல அதை கேட்ட மருமகனும் சரி நீங்க யாருன்னு கேட்கவும் என்னோட பேரு போ, இதான் என்னோட கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எலெக்ஷன்ல எதுவும் உதவி வேணும்னா கண்டிப்பா நீங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டோஜன் சேர்மனோட மருமகனை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றாரு. சேர்மனோட 3வது பொண்ணையும் மருமகனையும் தான் காட்டுறாங்க. மிஸ்டர் போவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. நடக்க போற மேயர் எலெக்ஷன்ல சேர்மனோட மருமக மேயர் ஆகிறதுக்காக மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் உதவி பண்ணணும்னு சொல்ல சேர்மனோட பொண்ணு தயங்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் சேர்மனுக்கு தெரிஞ்சா அப்பா கோவப்படுவார்னு பொண்ணு பயப்படவும் அதை புரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் போவா நான் உங்களுக்கு உதவி பண்ற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்க அப்பாக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல சேர்மனோட 3வது பொண்ணு அந்த டீலுக்கு ஒத்துக்க எங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லவும் மிஸ்டர் ஓ அதுக்கு சம்மதிக்கிறாரு. அப்ப மருமகன் தான் நீங்க பணம்லாம் தர தயாரா இருக்கீங்க, சரி ஏதாவது ஒரு பார்ட்டியில என்ன கேண்டிடேட்டா சூஸ் பண்ணுவேன் அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு மிஸ்டர் ஓ டூஜின் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அந்த
ஐடியா என்னன்னா மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜியான்ஸ்ல ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்களா. அந்த கம்பெனி இல்லீகலா நிறைய வேலை பண்ணிருக்கோம். சேர்மனோட மருமகன் ப்ராசிக்யூட்டர் தானே, அவர் மூலமா அந்த கேஸ் எல்லாம் வெளியில எடுக்க சொல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆளுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் அது பெரிய நியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால நிறைய மீடியாஸ் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்மனோட மருமகன் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மேல தப்பு இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வந்தீங்க. இதே தப்ப சூனியாங் வருங்காலத்துல பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் அதுக்கு மருமகனும் எந்த கம்பெனி பண்ணிருந்தாலும் சரி யாரு பண்ணிருந்தாலும் சரி அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவேன் கம்பீரமா சொல்ல அந்த ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இப்ப கேஸ் நடக்கிறதால அதோட பங்குகள் மதிப்பு ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதை பயன்படுத்தி மிராக்கல் கம்பெனி அதோட மொத்த பங்குகளை வாங்கி அந்த கம்பெனியை மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட சேர்த்துக்கிறாங்க. அதோட 3 ஆல்பா அதான் சேர்மனோட மருமகன் ரொம்பவே பாப்புலர் ஆகவா அவருக்கு ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது சேர்மனுக்கு தெரிய வருது. தான் பேச்சை மீறி தான் மருமகன் எலெக்ஷன் நிக்கிறது தெரியவும் அது அவருக்கு பிடிக்கல. இது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்க சார்பா சேர்மன் மருமகனுக்கு எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி தான் மருமகன் எக்காரணத்துக்கு கூட எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லவும் அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால அவங்க பார்ட்டில இருந்து சேர்மன் மருமகனை விலக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கவும் இந்த விஷயம் சேர்மன் மருமகனுக்கும் அவனோட மகளுக்கும் தெரிய வருது. உடனே கோவமா சேர்மனை தான் மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு வர பின்னாடி வந்த மருமகனும் நான் சொல்றது கிளம்ப அவசரப்படாத உன் அப்பா கிட்ட நம்ம பொறுமையா பேசிக்கலாம்னு சொல்ல ஆனா பொண்ணு அப்பா மேல கோவத்துல இருக்காங்க. அதே இடத்துல தான் டூஜன் இருக்க தான் அத்தை கோவமா வரதா பாத்துட்டு அத்தை நீங்க பேசுறத வச்சு பார்த்தா எலெக்ஷனை பத்தி தான் பேச வரீங்கனால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்றது கேளுங்க, நீங்க 2 பேருமே ஒன்னா போகாதீங்க, மாமாவை மட்டும் தாத்தாவை மீட் பண்ண அனுப்புங்கன்னு சொல்லவும் அதுக்கு அத்தையும் எதுக்காக அவர் மட்டும் போய் தனியா மீட் பண்ணணும் கேட்க நீங்க மட்டும் இப்ப 3 ஆல்பாவை கூட்டிட்டு போனீங்கன்னா சேர்மன் 3 ஆல்பாவை மருமகனை தான் பாப்பாரு. அதுவே அவர் தனியா போனா மேயர் எலெக்ஷனுக்காக கலந்துக்க போற கேண்டிடேட்டா பாப்பாருன்னு சொல்ல அது 2 பேருக்கு நல்ல ஐடியா தோணப்போ மருமகன் மட்டும் தாத்தாவை பார்க்க வராரு. தாத்தாவும் ரீசெண்டா உன்னை பத்தி வந்து எல்லா ஆர்டிகளையும் பார்த்தேன், நீ ஒன்னும் அந்த அளவு நல்லாவே இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றதை மட்டும் கேட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில வந்துரு, நானே உனக்கு என் செலவுல ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வச்சு தரேன், அதை வச்சு பொழைச்சுக்கன்னு சொல்ல மருமகனுக்கு தாத்தா மேல பயம் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம சூனியங் லைஃப் சயின்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியை நீங்க எதுக்காக வித்தீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அதை கேட்ட தாத்தாவும் என்னையும் பிளாக்மெயில் பண்றியா, நீ போய் வெளியில சொன்னா யார் உன்னை நம்புவான்னு கேட்க அது எனக்கு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன், மீடியா ஆளுங்க எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிடுறேன், சூனியங் லைஃப் சயின்ஸ் கம்பெனியை ஏன் இதுக்காக வித்தீங்க, அந்த கம்பெனியை விற்கிறதுக்காகவும் அதோட பணத்துக்காகவும் நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லவும் சேர்மன் தாத்தாவும் இந்த மருமக முட்டாள்தனமா எதுவும் பண்ணா அது வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம், ஏன் அவரோட வேற ஏதாவது பிசினஸ் கூட பிரச்சனை வரலாம்னு வேற வழி இல்லாம எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிறாரு. உடனே மருமகனை டூஜனை வந்து மீட் பண்ண மருமகனை டூஜன் நீ கொடுத்த ஐடியா செம்மையா ஒரு காட்சி, சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிட்டாரு, எனக்கு இது மட்டும் சொல்லு நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணன்னு கேட்கவும் அதுக்கு டூஜனும் ஏன்னா ஒரு மேயரா இருக்க உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சேர்மனை தான் கட்டுறாங்க செக்ரட்டரியை வர சொல்லி என் மருமகன் இப்ப என்கிட்டே தைரியமா டீல் பேசிட்டு போறான், ஆனா அவனுக்கு இந்த அளவு துணிச்சல் இல்ல புத்தியும் இல்ல, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியணும், சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்ல இப்ப எலெக்ஷனோட முடிவும் வந்துருச்சு. அதுல மேயர் ஆனது சேர்மனோட மருமகன் தான். டூஜன் பண்ண பிளான் படி அவர் மேயர் ஆனதால மிராக்கலோட கண்ட்ரோல்ல இருக்க ஜியாங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நியூ செயில் டவுனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைக்க இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க. சேர்மனை வந்து மீட் பண்ணி நம்ம கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம வேற ஒரு கம்பெனி கிடைச்சதா சொல்லப்போ உடனே அவட மருமகனை வர சொல்றாரு. சேர்மனோட மருமகன் எப்பவும் சேர்மனை மீட் பண்ண வரும்போது ஒரு பயத்திலே தான் வருவாரு, ஆனா இந்த தடவை கொஞ்சம் கெத்தா வரவும் கார்டன்ல இருக்க சேர்மனை வந்து மீட் பண்ணி என்ன வர சொன்னீங்கன்னு கேள்விப்பட்ட எதுக்காக நக்கலா கேட்க நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, என்னோட ரூம் வரைக்கும் வரியான்னு கேட்க எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாம் ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சேர்மன்டி கொஞ்சம் திமிரா பேசவும் அதுக்கு சேர்மனும் மேயர் ஆயிட்டேன்னு சொல்லி திமிர்ல இருக்கியோ உன் வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனால தானே அவங்களுக்கு அந்த புது செயில் டவுன் ப்ராஜெக்டை கொடுத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் நேர்மையா என் கடமையை தான் செஞ்சேன், ரூல்ஸ் படி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை நான் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததா சொல்லிட்டு மருமக அங்கிருந்து போகவும் மருமக இந்த வீட்டுக்கு வரும்போது கெத்தா இருந்தாரு, ஆனா இப்ப அவருக்குள்ள ஒரு பயம், அது ஏன்னா அவருக்கு பின்னாடி உதவியா இருந்தது மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் மாமனார் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லி பயப்படவும் இப்படி சேர்மனோட மருமகனு பேசுற எல்லாத்தையுமே டோஜின் தூரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்க கட் பண்ண இப்ப முன்னதான் காட்டுறாங்க. அவங்களோட ஆளுங்க மூலமா நியூ செயில் டவுனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சூனியா கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்காம மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது தெரிய வருது. அதோட அவங்க ஆளுங்க கிட்ட டூஜுனியை ஃபாலோ பண்ணி அவங்களோட டீடைலை கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அவங்களும் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் தர டூஜன் அடிக்கடி ஒரு லாங்குவேஜ் கிளாஸுக்கு போறானோ அந்த லாங்குவேஜ் கிளாஸும் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கிறது ஒரே பில்டிங் தானே, அங்கெல்லாம் போட்டோஸ் மூலமா தெரிய வரப்போ நியூ செயில் டவுன் ப்ராஜெக்ட் ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு, ஆனா ஜியா கன்ஸ்ட்ரக்ஷன் மிராக்கலோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதே மிராக்கலோட கம்பெனி இருக்க பில்டிங்க்கு டூஜன் லாங்குவேஜ் கிளாஸுக்காக போறான், இது ஒன்னோட ஒண்ணு இடிக்குது, இதை பார்த்தா கோ இன்சிடென்ஸ் மாதிரி தெரியல, மிராக்கலை கண்ட்ரோல் பண்றது டூஜனா தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணவும் இப்ப கட் பண்ண மிராக்கலை தான் கட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஆபீஸை சேர்ந்த சில ஆளுங்க அங்க வராங்க. மிஸ்டர் ஓ கிட்ட மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நியூ செயில் டவுன் ப்ராஜெக்ட்காக மேயருக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு கூட்டிட்டு வர வந்து பார்த்தா அந்த இடத்துல சேர்மனோட செக்ரட்டரி இருப்பாரு. சேர்மன் தான் பிளான் பண்ணி மிராக்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மிஸ்டர் ஓவையும் மாட்டி விட்டு இருப்பாரு. இப்ப செக்ரட்டரியும் ஓ கிட்ட நீ இந்த பிரச்சனையில் தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற உண்மையான ஓனர் அவர் சூனியாங்கோட சேர்மன் ஜின்யாங் சால மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொபைல கொடுக்கப்போ அது மூலமா மிஸ்டர் ஓ டோஜனை கான்டாக்ட் பண்ண கட் பண்ண ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல சேர்மன் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனரை மீட் பண்ண காத்துட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு மிராக்கல்
மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர் வராரு. அது யாருன்னு சேர்மன் பார்த்தா டூஜன் தான். நான் தான் மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர், நீங்க என்னதானே பார்க்க விரும்புனீங்கன்னு சொல்லவும் சேர்மன் அதை கேட்டு அதிர்ச்சியாக ஹாண்டா ஸ்டீல் கம்பெனி அதிக பணம் கொடுத்து வாங்க வச்சது, ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க என் கூடவே டீல் போட்டது, என் மருமகனை எனக்கு எதிராகவே திருப்பினது, இதெல்லாம் நீதானா? எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்கவும் சோனியாங்க உருவாக்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை தவிர அந்த கம்பெனி ஆள்றதுக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் தகுதி இல்ல, முக்கியமா உங்க மூத்த பையனுக்கு இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சேர்மனும் அந்த தகுதி உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, அதனாலதான் என் சோனியாங்க அடைய விரும்புறியான்னு கேட்கவும் இல்ல தாத்தா, நான் சோனியாங்கே வாங்க விரும்புறேன், நீங்க விருப்பப்பட்டா நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல என் சோனியாங்க ஒன்னும் குச்சி முட்டா இல்லன்னு சொல்லப்போம். சரி தாத்தா, இப்ப நம்ம வந்து விஷயத்தை பத்தி பேசுவோம். மிஸ்டர் ஓவோ மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நியூ சேல்டன் ப்ராஜெக்ட்ல சில பில்டிங்ஸை கட்டுறதுக்கான அனுமதியை நான் உங்களுக்கு தரதா சொல்ல தேவையே இல்ல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டை எப்படி எனக்கு சொந்தமாக்கின்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நல்ல பையனா படிக்க போன்னு சொல்லவும் தாத்தா இன்னும் என் டீல பேசியே முடிக்கல. அப்படியே கழிப்புனா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. இதை அரேஞ்ச் பண்ணது வேற யாருல, சேர்மனோட மருமகன் தான். சேர்மன் மருமகனை தான் இப்ப மீட் பண்ண செக்ரட்டரி வந்திருக்கவும் அவரை பார்த்துட்டு மருமகனும் என் பேர்ல லஞ்சம் வாங்கினத கேஸ் கொடுத்துட்டீங்களா, அதனாலதான் இந்த கேஸ் நான் நல்லா தெளிவாகவும் நேர்மையாக விசாரிச்சேன், அது மூலமா சில தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தகவல்ல நியூ சேல்டன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சில பேர் அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, அதுவும் லஞ்சம் கொடுத்து. அப்படி வாங்கினவங்க யார் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அதுல சேர்மனோட மூத்த மருமக பேரும் இருக்குன்னு சொல்ல இந்த விஷயம் இப்ப சேர்மனுக்கும் டூஜின் மூலமா தெரிய வரவும் சேர்மனும் என் மருமகன் இந்த விஷயத்த மீடியால சொல்ல போறான் அவ்வளவுதானே, அப்படி சொன்னா என்ன, ஏன்னா அந்த சேல் டவுன் ப்ராஜெக்ட்ல லஞ்சம் வாங்கினதா அவன் பேர்ல நான் கேஸ் கொடுத்திருக்கேன், அதனால அவன் சொல்ற விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லப்போம். சரி தாத்தா, ஒருவேளை மிராக்கல் கம்பெனி தான் உங்க மருமகனுக்கு லஞ்சம் கொடுத்ததா தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மிராக்கல் கம்பெனியோட ஓனர் யாரு, உங்க பேரண்ட் டூஜன். அப்ப நியூஸ்ல என்ன வரும், மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்டோட ஓனர் லஞ்சம் கொடுத்ததா வருமா, இல்ல சோனியாங்கோட கடைசி இளவரசன் டூஜன் லஞ்சம் கொடுத்ததா வருமா? ஒருவேளை உங்க பேரன் தான் லஞ்சம் கொடுத்ததா வந்துச்சுன்னா அதனால கான்ட்ராக்ட் மிராக்கலுக்கும் கிடைக்காது சோனியாங்கும் கிடைக்காதுன்னு சொல்ல தாத்தாவே பேரன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாகவும் தான் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்ட கேஸ்ல இருந்து மிஸ்டர் ஓவோ வேற வழி இல்லாம வெளியில கொண்டு வர சம்மதிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ஜின்னி மின்னி தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்து மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கவும் அப்ப இன்னும் நியூ சேல் டவுன் ப்ராஜெக்ட் உங்க கம்பெனி கிடைக்காம வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுச்சாம, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற ஓனர் யாருன்னு தான் தெரியலன்னு சொல்ல அதுக்கு இன்னும் உங்களை எதிர்த்து யார் நிக்கிறா, யாரு கூட நீங்க போராடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு தகுதியானவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால ஃப்ரெண்ட்லியாவே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் சேர்மனோட மருமகனை தான் காட்டுறாங்க. அவர் பேர்லயும் லஞ்சம் வாங்கினதா ஒரு குற்றம் இருக்கும், அவர் எல்லாருக்கும் முன்னாடி தான் எந்த ஒரு தப்பும் பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நியாயமா தான் நடந்திருக்கு, அதுல யாராவது லஞ்சம் கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்ல இப்ப கற்பனா சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க செக்ரட்டரியும் இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாரு. ஏன்னா அந்த நியூ சேல்டன் ப்ராஜெக்ட் தெரிஞ்சு லஞ்சம் கொடுத்து லேண்ட் வாங்கணும் உங்க பேர்ல சேர்மனோட மூத்த மருமக பேர் இருந்திருக்கும். செக்ரட்டரியும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் இருக்க பேரை மாத்தியாச்சணும், உங்க மருமக பேர்ல இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு நிலவுமே இல்லைன்னு சொல்ல சேர்மன் வீட்டுக்கு வந்த உடனே அவரோட மருமகளை வர சொல்லி நியூ சேல்டன் ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும், அந்த இடத்துல எதுக்காக நீ லஞ்சம் கொடுத்து நிலத்தை வாங்கினு கேட்கவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்தோட மதிப்பு அதிகமாகுன்னு சொன்னாங்க, அதனாலதான் மாமா நிலத்தை வாங்கினதா சொல்லவும் சேர்மனுக்கு அது போய் தான் நல்லாவே தெரியுது, என்கிட்ட உண்மையை சொல்ல அந்த நிலத்தை உன்னை யாரு வாங்க சொன்னதா கேட்கவும் சேர்மனோட மூத்த பையன் வராரு. அவர் தான் அந்த நிலத்தை வாங்க சொன்னதா சொல்லவும் நீ எதுக்காக அந்த நிலத்தை வாங்க சொன்னான்னு கேட்கவும் அங்க நடக்க போற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட பத்தி எனக்கும் தெரிய வந்துச்சு, அங்க ஒருவேளை நிலம் வாங்கினதோட மதிப்பு அதிகமாகும், என்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் ஈடு கொடுக்க முடியும்னு நினைச்சதா சொல்ல நீ பண்ண முட்டாள்தனத்தால நான் தான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சேர்மனோட மூத்த பையனை திட்டிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே அந்த ரூமுக்கு வெளியில இருந்து மூத்த பேரை ஜின்னும் பார்த்துட்டு தான் இருக்க. இப்ப கட் பண்ண டூஜின் சேர்மனோட மருமகனை தான் மீட் பண்ண வரவும் அவருக்கும் மிராக்கலோட ஓனர் டூஜின் தாங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீ இந்த அளவு பிசினஸ்ல திறமசாலியா இருந்தா எதுக்காக சூனியாக்கு வராம தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னு கேட்கவ அதுக்கு டூஜினும் என் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது, தாத்தா கண்டிப்பா சூனியாங்கோட இந்த கம்பெனி என்கிட்ட தர மாட்டாரு, அதனாலதான் ஒரு புது கம்பெனியை உருவாக்குனதா சொல்ல அப்ப சேர்மனோட மருமகனும் நான் சேர்மனுக்கு எதிராக நிறைய வேலை பண்ணிருக்கேன், அவர் கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாரு மன்னிக்கவும் மாட்டாருன்னு சொல்ல நீங்க அதையெல்லாம் பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் இங்க வாங்க, இந்த புது சேல் டவுன் ப்ராஜெக்ட பாருங்க, இது மட்டும் ஒரு தடவை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதுக்கான காரணம் யாரா இருப்பாங்க தெரியுமா, நீங்க மட்டும் தான், இப்ப மேயரா இருக்க நீங்க அடுத்த தடவை கொரியாவோட பிரைம் மினிஸ்டரா கூட ஆகலாம்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணவும் அங்கிருந்து டைரக்டா டூஜன் இப்ப மிஸ்டர் போவு தான் ரிலீஸ் பண்ண வரப்போம். அவருக்கு பிடிச்சிருக்க அந்த டோனட்டியை வாங்கிட்டு வர அப்போ டூவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்னை பார்த்தாலே வினோதமான ஒருத்தனா தெரியுது, உன் முகம் பார்க்க என்னமோ 20 வயசு பையன் மாதிரி தான் இருக்கு, ஆனா உன் மூளையில 40 வருஷத்துக்கான அனுபவத்தை என்னால உணர முடியுது, உண்மையை சொல்லு, நடக்க போறது உனக்கு முன்னாடியே தெரியுமா, அப்படி இல்லனா இது நீ வாழ்றது கிடைச்ச 2வது வாய்ப்பா இருக்கணும், இதுல எது உண்மைன்னு விளையாட்டா கேட்கவும் அதுக்கு டூஜனும் நீங்க செல்ற ரெண்டுமே உண்மைதான் சொல்ல மிஸ்டர் போவும் விளையாடுறதா அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்ப கற்பனா சேர்மனோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. அவர் கூடவே ஜின்னு இருக்க அம்மா கிட்ட சொல்லி நிலத்தை வாங்க சொன்னது நான் தான், நீங்க ஏன் அந்த பழி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்கவும் என்கிட்ட இருக்க சொத்து எல்லாமே உன் தாத்தா கொடுத்தது, எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்க ஒரே சொத்துனா என் பையன் நீ மட்டும் தான், அதோட ஜின் நான் இன்னைக்கு சூனியாக்கு பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சோம், அப்பையில இருந்து நான் முயற்சி பண்றது ஒண்ணு மட்டும் தான், உன் தாத்தாவோட நம்பிக்கை வேறதா முயற்சி பண்றேன், ஆனா என்னால இப்ப வரைக்கும் அது முடியல, உன் தாத்தா உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு, அது எந்த நிலைமையில குறைய கூடாதுன்னு தான் அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டதா சொல்லப்போம். இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. தான் மூத்த பையன் மேல கோவப்பட்டன்னு வருத்தப்படுறாரு.
அவர் குடும்பத்தை நினைச்சோம் சூனியாங்கிற கம்பெனியை உருவாக்குறதுக்காக அவர் பெரிய தப்புகளை பண்ணியிருப்பாரு. பல பேரை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாரு, ஏமாத்திருப்பாரு. அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதா சொல்லவும் செக்ரட்டரி அதை கேட்டுட்டு நீங்க வாழ்க்கையில் எந்த தவறு பண்ணிருந்தாலும் சரி அது எல்லாமே சூனியாங்காக தான் சொல்லவும் இப்ப கட் பண்ணா டூஜ்னு தான் காட்டுறாங்க. மிராக்கல்ல தான் இருக்கான். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குறான். நான் இவனா இருக்கும் போது என் உயிரை தியாகம் பண்ண என் அம்மாவும் இறந்து போனாங்க, என் குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே சூனியாங் தான். சேர்மன் ஜின்யாங் சாலுக்கு அப்புறம் அவர் பசங்க யாரையுமே நான் சூனியாங்க ஆள விட மாட்டேன், அதுக்காக நான் சூனியாங்க வாங்கிதான் ஆகணும்னு பழி வாங்குற மோட்டிவோடவே இருக்கவும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.